ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஸோ இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 உடைய ஆன்சர் ரைட்டிங் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு பூட் கேம்ப் செஷன், அதாவது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியான செஷன். ஸோ அதுதான் வந்து இந்த பூட் கேம்ப்னு பார்த்தோன்னே என்ன அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு 3 நாள் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தை பழசாயிடுச்சு. ஸோ ஓரியன்டேஷனுங்கிற வார்த்தை ரொம்ப பழசானதுனால புதுசாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ குரூப் 1 உடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு ஒரு ஓரியன்டேஷன் செஷன் தான் இந்த செஷன். இந்த செஷனில் வந்து ஆல்ரெடி 2 நாள் பிரபாகரன் சார் வந்து பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம பேப்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான செஷனை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ½ அன் ஹவர் ஐ வில் டிஸ்கஸ் அபவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அது ஆல்ரெடி கேட்டது தான், பிரபாகரன் சார் சொன்னதே தான் நான் திரும்ப சொல்லுவேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என் பங்குக்கு நானும் ஒன்று சொல்லணும்ல, இன்றைக்கி தானே நான் வரேன். ஸோ அதனால் நானும் ஒரு வாட்டி சொல்கிறேன், திரும்ப கேட்டுக்கோங்க. ஸோ எப்படி வந்து இந்த குரூப் 1ஓட ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம தயாராகணும், வாட் இஸ் த அப்ரோச், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அண்ட் ஆன்சர் ரைட்டிங்க்கு எப்படி வந்து தயாராகணும், ஆல் தீஸ் திங்ஸ் ஐ வில் டிஸ்கஸ். ஒரு 5 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். அந்த அனுபவத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் 5 மெயின்ஸு, யூபிஎஸ்சியை சேர்க்கல. ஸோ பிரபா சார் ஒரு கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு எழுத சொல்லியிருப்பார், எதுவுமே இல்லாமல் ரேண்டமாக கொடுத்தாரு. அப்போ நீங்கள் ஒன்று எழுதியிருப்பீங்க, அந்த காப்பி வச்சுருப்பீங்க. நேத்திக்கு வந்து சார் நடத்தின கான்செப்டை வச்சு எழுத சொல்லியிருப்பார். ஸோ நடத்தின கான்செப்ட் வச்சு எழுதின போது ஒரு ஆன்சர் எழுதியிருப்பீங்க. நேத்திக்கு வந்து இன்றைக்கி வந்து படிச்சுட்டு வந்து எழுத சொல்கிறோம். ஸோ ஒரே கேள்வியே இன்றைக்கி 3வது நாள் வந்து படிச்சுட்டு வந்து இன்றைக்கி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இன்றைக்கி படிச்சுட்டு வந்து எழுதும் போது உங்களுக்கு 3வது ஆன்சர் இருக்கும். ஒரே கேள்வியோட 3 ஆன்சர் இப்போ உங்கள் கையில் இருக்கும். டெஸ்ட் வில் பி கம்மிங். ஸோ என்ன கேள்வி கேட்டாலும் நமக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை வச்சு ஒரு ஆன்சர் எழுத தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இனிமேல் வந்து எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. எது கேட்டாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் எழுதிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மைண்ட் செட் வந்து நீங்கள் எல்லாருமே பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கான செஷனில் வில் ஸ்டார்ட் வித் தி பேசிக் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை முடிச்சுட்டு நம்ம பேப்பர் 4ல் இருக்கிற, அதாவது பேப்பர் 3 ஆர் பேப்பர் 4 இதில் இருக்கிற அந்த 3 சப்ஜெக்ட் இன்றைக்கி நான் ஏன் வந்தேன்னா அதில் 2 சப்ஜெக்ட் என்னோட சப்ஜெக்ட்டுங்கிறதுனால நான் வந்துட்டேன். அதாவது எக்கனாமி அண்ட் ஜியாகிரஃபி. என்வாரன்மெண்ட்டும் ஜியாகிரஃபி கீழே இருக்க ஒரு சப் காம்பனண்ட் தான். இப்போ தான் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. பட் 3மே நம்ம சப்ஜெக்ட் தான். அதனால தான் இந்த 3வது நாள் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து வில் பி டிஸ்கஸிங் தீஸ் 3 சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆர் ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி டே 1ல் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேக் இட் சிம்பிள் ஃபார் தி எக்ஸாமினர். ஸோ எக்ஸாமினர் அப்படிங்கிறவர் ஆன்சர் திருத்துறவருடைய வாழ்க்கையை எளிதாக்குங்கள் அப்படிங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு மெசேஜாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேப்பர் கரெக்ட் பண்ணுறவர் வந்து நம்மளோட பேப்பரை பார்த்துட்டு ஒரு மார்க் போடுறாருல, அப்படி அவர் 20 கொஸ்டின் போடுற மார்க்கு தான் நம்ம இன்டர்வியூக்கு போகிறோமா இல்லையான்னு முடிவு பண்ண போகுது. கரெக்டாக அவர் வந்து ஒரு 4 மார்க் போட வேண்டிய இடத்துல ஒரு 4.5 போட்டாலோ, இல்லை 4.5 போட வேண்டிய இடத்துல ஒரு 5 போட்டாலோ லைஃபே மாறிடும். கரெக்டாக லைஃப் மாறி நம்ம பாஸும் ஆகும், மாறாமல் பல மெயின்ஸ் எழுதி ஃபெயிலும் ஆகிடும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மொமெண்ட்டில் அவர் எப்படி மார்க் போடுறாரு அப்படின்னு. இப்போ மெயின்ஸில் வந்து நம்ம ஏன் பாஸ் ஆகாமல் போவோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் சொல்கிறதுக்கு என்கிட்ட 100 காரணங்கள் இருக்குது. ஏன்னா அது என்னை விட பெட்டராக யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் 5 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், இந்த மெயின்ஸுக்கு எந்த அளவுக்கு தயாராகணும் அப்படிங்கிறத இந்த செஷனில் நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ மேக் இட் சிம்பிள். அவர் தேடக்கூடமே தவிர நான் என் போக்கில் இருப்பேன், நான் என் ஸ்டைலில் எழுதுவேன், நான் என்னோட பேட்டர்னில் தான் கொடுப்பேன், அதுக்கு அவர் பார்த்து நான் கரெக்ட் மார்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா போட மாட்டாங்க. தட் டசன்ட் ஒர்க் லைக் தட். அவங்களுக்கு எப்படி எடுத்து கொடுத்தா அவங்க அதை பார்த்துட்டு மார்க் போடுவாங்களோ அதை பிடிச்சி அந்த யுக்தியை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு தயாராகிட்டு போகிறதா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ அப்போ ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் ஆன்சராக இருக்கட்டும், அது அந்த 40லேருந்து 50 வயசு இருக்கிற அந்த பர்சனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ உங்கள் காலேஜில் பார்த்த ப்ரொஃபஸர்ஸோ அவங்களுக்குலாம் எப்படி இருந்தால் பிடிக்கும், பார்க்க நீட்டாக இருந்தால் பிடிக்கும். நீட்டாக இருக்கணும். நீட்டாக இல்லைனா ஏதோ சரியில்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஸ்பேசிங் பண்ணி கரெக்டாக ஆர்டராக எழுத வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீட்னஸ்க்கு தான் இங்கே ஃபஸ்ட்டு மார்க்கு. ஸோ பொதுவாக யூபிஎஸ்சி இங்கே எத்தனை பேர் இங்கே குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறதுல 2 டைப் இருப்பாங்க ஆஸ்பிரண்ட்ஸ். ஒன்று வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு குரூப் 1 கொடுக்குறவங்க, இன்னொன்று வெறும் குரூப் 1 மட்டும் கொடுக்குறவங்க. ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ். இப்போ இதில் வந்து இங்கே எத்தனை பேர் வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு குரூப் 1 வரவங்க? நல்ல கை தூக்குங்க. ஓகே, யூபிஎஸ்சி படிச்சுட்டு குரூப் 1 கொடுக்குறவங்க. மிச்சவங்க எல்லாருமே கோர் குரூப் 1 ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறவங்க நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா, கண்டென்ட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, ப்ரெசன்டேஷன் செகண்ட் ப்ரையாரிட்டி. ஆனால் 2 முக்கியம்.
ஸோ கண்டென்ட் ப்ரெசன்டேஷன் எந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லேயும் முக்கியம் தான். ஆனால் குரூப் ஒன்னுக்கு ஒரு ஆப்போசிட், ப்ரெசன்டேஷன் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, கண்டென்ட் செகண்ட் ப்ரையாரிட்டி. கண்டென்ட் செகண்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்கிறதுனால கண்டென்ட் தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இங்கே ப்ரெசன்டேஷன் தான் மெயினாக இருக்கும். அதை நான் 5 அட்டம்ப்டில் உணர்ந்தது அதுதான். இந்த லாஸ்ட் 5 மெயின்ஸில் நான் மெயின்ஸில் கம்மி மார்க் எடுத்திருக்கேன், ஹை மார்க் எடுத்து ஒரு 5 மார்க்ஸில் போனதும் உண்டு. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் என்னால் போக முடிஞ்சுது. ஸோ அந்த மெயின்ஸ் நான் கம்மி மார்க் எடுத்த போகலாம், ப்ரெசன்டேஷன் தான் பிரச்சனையாக இருந்தது. நான் யூபிஎஸ்சி ஆன்சர் ரைட்டிங் மாதிரி எழுதிட்டேங்க. அதுதான் எனக்கு மெயின் ப்ராப்ளமாக இருந்தது. டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷனை கிராக் பண்ணால் மட்டும்தான் மார்க் வரும் அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி ஆஃப் தி ஆன்சர் பேப்பர்ஸை பார்த்ததுலேருந்து கண்டுபிடிச்சது. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கான ஒரு ப்ரெசன்டேஷனாக ஒன்றும் இல்லை, பார்க்க அழகாக இருக்கணும், ஸ்பேசிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும், கீவேர்ட்ஸ் இருக்கணும், டேட்டா இருக்கணும், இந்த மாதிரியான விஷயம் தான். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஐ ஃபெல்ட் இட். அந்த பேட்டர்னை கிராக் பண்ண பிறகு தான் என்னோட மார்க்கே 460 வந்தது. ஸோ அது வரைக்கும் நான் 420, 410 அவ்வளோதான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ 460 வந்த வருஷத்தில் கட் ஆஃப் 475 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 420 வாங்குறப்போ கட் ஆஃப் 440 இருந்தது. நம்ம 460 வாங்குறப்போ இன்னும் அது ஏறுது. ஸோ அது வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி மாறும், அது எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஸோ அப்போது அது எப்படி ஏற்ற முடியுது அப்படின்னு பார்த்தா, என்றைக்கு நான் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கான ப்ரெசன்டேஷனை கண்டுபிடிச்சி அதுக்கு தயாரானோ அப்போ தான் என்னால் அது பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுதான் வந்து ஐ ரியலைஸ்ட் இன் திஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ அப்போ அது என்னங்கிறதையும் ஐ டிஸ்கஸ். சரியா? ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சியை படிக்கிற அந்த ஆஸ்பிரன்ஸ் கிட்ட போய் பேசி அவங்கள டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுலேருந்து கற்றுக்கிட்டு, ஸோ நம்ம யூபிஎஸ்சி நாலேஜ் எல்லாத்தையும் அதுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷனை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அப்புறம் போர் அடிச்சிருச்சு குரூப் 1 எழுதி, அதனால் நான் எழுதுறது இல்லை, இந்த அட்டம்ப்ட்டை நான் எழுதவே இல்லை. ஸோ ஓகே, இது போதும், இதோட நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகலாமா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்கலாமாங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. பட் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு தள்ளி வைப்போம் குரூப் 1 ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம வந்து இதை பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா. ஸோ மேக் இட் சிம்பிள் ஃபார் எக்ஸாமினர். ஸோ எப்போ சிம்பிளாக இருக்கும், எக்ஸாமினர் ஆன்சரை வந்து பார்க்குறப்போ அவருக்கு நம்ம கண்டென்ட் எடுத்து கொடுக்கணும், அவர் வந்து தேடக்கூடாது. அப்போ கண்டென்ட் எடுத்து கொடுக்கணுன்னா என்ன இருக்கணும்னா ப்ரெசன்டேஷனில் இருக்கணும். ஸோ அதான் வந்து மெயின். அந்த ப்ரெசன்டேஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த பேஸ் ஃபார் ஆன்சர் ரைட்டிங்? ஸோ நம்மளோட என்டையர் ப்ரிப்பரேஷனும் இப்போ நம்ம பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படிங்கிறது முடிவு பண்ண போகிறதே இந்த மெயின்ஸ் தான். மெயின்ஸில் எடுக்கிற மார்க்கு தான் இன்டர்வியூ கால் வருதா இல்லையான்னு முடிவு பண்ண போகுது. ப்ளஸ் இன்டர்வியூவில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு குட் இல்லை ஆவரேஜ் மார்க் வந்துடும், பேடு வந்து யாருக்கும் வராது அவ்வளோ சீக்கிரம். அப்போ இன்டர்வியூ வந்து ஃபிக்ஸ்டுன்னே வச்சுக்கோங்க. அப்போ குரூப் 1 மெயின்ஸில் நம்ம எடுக்கிற மார்க்கு தான் ஃபைனல் ரேங்கையும் முடிவு பண்ணுது. உங்களுக்கு புரியுதா? ஃபைனல் ரேங்கையும் மேஜர் டிட்டர்மினண்ட்டாக இருக்கிறதும் குரூப் 1 மெயின்ஸில் எடுக்கிற மார்க்கு தான். அப்போ எல்லாமே மெயின்ஸ் மார்க்கு தான் முடிவு பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இதுதான் நம்மளுடைய கோர் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். மெயின் ப்ரிப்பரேஷன், நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸும் இதில் தான் இருக்கணும். ஸோ கடைசி வரைக்கும் ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வராதுல்ல, ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லா வருஷமும் ப்ரிலிம்ஸ் எழுதுவாங்க, ப்ரிலிம்ஸ் வராது. திரும்ப அடுத்த வருஷமும் உடனே இப்போ குரூப் 2 வரும், குரூப் 2க்கு போயிடுவாங்க. குரூப் 2 முடிச்சுட்டு இன்னொன்று வரும், அதுக்கு போயிடுவாங்க. திரும்ப அப்புறம் அடுத்த வருஷம் குரூப் 1 வரும், திரும்ப அந்த ப்ரிலிம்ஸ் படிப்பாங்க, அந்த ப்ரிலிம்ஸும் வராது. திரும்ப அடுத்த குரூப் 2க்கு போயிடுவாங்க, அடுத்து குரூப் 4 போயிடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் அவங்க வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ப்ரிலிம்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு அட்டெம்ப்ட் பாஸ் ஆவீங்க. பாஸ் ஆன அட்டெம்ப்டில் இப்போ 4 மாதம் இருக்கும், 4 மாதத்தில் மெயின்ஸ் தயார் பண்ணிப்போங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது வந்து ஒரு பதட்டம் கொடுக்கும். ஸோ எந்த ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் குரூப் 1 தான் கொடுக்க போகிறோம், அதுதான் நம்ம கோல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸை படித்து முடிச்சிடுறது நல்லது. மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு 100% ரெடியாக இருக்கிறது இட்ஸ் அட்வைசபிள். ஃபுல் நோட்ஸையும் இப்போ எடுத்து வச்சு முடிக்கிறது நல்லது. உங்களுக்கு புரியுதா? இந்த சைக்கிளில் மாட்டிட்டு ட்ராப்பில் சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம கடைசி வரைக்கும் இதே ஒரே இடத்துல இருப்போம். ஸோ இப்போ நமக்கு 5 மாதம் நவம்பரில் மெயின்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ ஆரம்பித்தாலும் நவம்பருக்குள்ளே முடிச்சிடலாம் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை. ஆனால் இப்போ ஆரம்பிக்கணும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் மெயின்ஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது அடுத்த ப்ராப்ளம். ரிசல்ட் வர்றதுக்கப்புறம் மெயின்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அது பத்தாது. அப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா பத்தாது. இந்த ரிசல்ட் வர்றதுக்கப்புறமா மெயின்ஸ் படிக்க வேண்டியது யார் அப்படின்னா, ஆல்ரெடி மெயின்ஸ் படித்து முடித்தவங்க. இப்போ நான் இந்த வருஷம் உங்களுக்கு ரிசல்ட் வரல, அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணி எல்லா டாப்பிக்கும் நோட்ஸ் எடுத்து ஒரு ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு டெஸ்ட்டை எழுதி டெஸ்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சைடில் வேறு எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ணி அந்த சைக்கிளில் ஓடிக்கிட்டு இருப்பீங்களே. இப்போ திடீர்னு இப்போ குரூப் 1 கொடுத்துருப்பீங்க, ஆனால் இப்போ அடுத்து குரூப் 2 வரும். இப்போ இந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்து இப்போ மெயின்ஸ் படிக்காமல் குரூப் 2க்கு போயிடுவாங்க. அப்படி படிச்சுட்டே இருக்கிறப்போ இன்கேஸ் மெயின்ஸ் பாஸ் ஆகும்போது ரிசல்ட் வந்த உடனே அவங்களுடைய நோட்ஸ் எடுத்து வச்சு இமீடியட்லி தே கேன் அடாப்ட் குரூப் 1 மெயின்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நோட்ஸ் இருக்குது, நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், அவ்வளோ மட்டும் தான் வேலை. ஸோ அப்போ யார் வந்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் தேர் மெயின்ஸ் நோட்ஸ்.
ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு தெளிவாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த Group1 Group2 சைக்கிள் வந்து இன்னைக்கு இந்த இப்போ தான் இது ஆக்சுவலி வந்து யூபிஎஸ்சிக்கு நமக்கு அது ஷெடியூல் கிளியராக தெரியும். யார் எப்போ மெயின்ஸ் படிக்கணும், எப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியர். ஏன்னா எல்லா வருஷமும் சொன்ன தேதிக்கு எக்ஸாம் நடக்கும். போன வருஷம் லாஸ்ட்டு Group1 இந்த Group1 தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி வரலாறுலேயே சொன்ன தேதிக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க. சொன்ன தேதிக்கு எக்ஸாம் நடத்துறதே ஒரு சாதனையாக சொல்கிற அளவுக்கு தான் டிஎன்பிஎஸ்சி இருக்குது. ஆனால் சொன்ன தேதிக்கு நடத்தி காட்டிட்டாங்க. இது ஒரு சாதனையே கிடையாது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியோட வரலாறுக்கு இது சாதனை தான். ஸோ சொன்ன தேதிக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க, சொன்ன தேதியில் ரிசல்ட் வர்றாங்கிறது. ஒன்ஸ் இந்த இயர்லி சைக்கிள் நமக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆனால் தான் நம்மளால் இந்த ப்ரிப்பரேஷனே வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இயர்லி ஸ்ட்ரீம்லைன் வந்திருக்கு, புது சேர்மன் நிறைய பண்ணுறதா கேள்விப்படுறோம். ஸோ அதனால் நம்ம அதை கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேஸ் ஃபார் ஆன்சர் ரைட்டிங் என்ன? ராணி ஆடியோ எல்லாம் கரெக்டாக போதா? எல்லாம் ஓகே தானே? ஓகே, என்னாச்சு? நல்லா தான் இருக்கு, கண்டுக்காத கமெண்ட்ஸ். அவங்க லைவ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, இப்போ தான் ஆடியோ சரியா இல்லாதப்போ கேட்டுட்டு அப்போ கமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆடியோ நல்லா தான் போகுது. ஸோ இப்போ பேஸ் ஃபார் ஆன்சர் ரைட்டிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட் ஆன்சருக்கு இப்போ நம்ம வருவோம். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனோட முதல் ஸ்டெப் வந்து நோட் மேக்கிங், ரெண்டாவது ஸ்டெப் வந்து ரிவிஷன், மூணாவது ஸ்டெப் வந்து ப்ராக்டிஸ் அண்ட் ஃபீட்பேக். ஃபஸ்ட்டு நோட்ஸ் ரெடி பண்ணணும். எடுத்த நோட்ஸை திரும்ப திரும்ப படிக்கணும். அந்த படித்த நோட்ஸை வச்சு ஒரு டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதுனதை ஃபீட்பேக் வாங்கி திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணணும், திரும்ப டெஸ்ட் எழுதணும், ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த மூணு தான் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனோட எசன்ஸ். ஸோ அப்போ எல்லாருமே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஏதோ ஒரு இடத்துல படிக்கணும் அப்படின்னு உங்கள் கைப்பட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஒன்று எழுதணும். ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட இந்த இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் இருக்குது, இந்த டாப்பரோட நோட்ஸை நான் பார்த்துருக்கேன், அந்த டாப்பரோட நோட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போது ஒருத்தர் அந்த டாப்பரோட நோட்ஸ் உங்கள் கையில் இருக்குங்கிறதுனால நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். ஓகே, ஒரு இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் உங்கள் கையில் இருக்குங்கிறதுனால நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் இருந்தாலும் நீங்கள் முட்டாள்தனம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த டாப்பர் அவர் நோட்ஸ் எடுத்ததுனால தான் அவர் டாப்பர் ஆனார். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அவர் நோட்ஸ் எடுத்து நீங்கள் படித்தா நீங்கள் டாப்பர் ஆக மாட்டீங்க. அது நோட் மேக்கிங்கிறது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அது மேக் பண்ணும்போது யூ லேர்ன் மெனி திங்ஸ். உங்களுக்கு புரியுதா? அதை எடுத்து நீங்கள் படிக்கிறப்போ அது ஜஸ்ட் ஒரு ரீடிங் மெட்டீரியலாக மாறிடுது. ஆனால் அதை நீங்களே எடுக்கிறப்போ தான் யூ ஆர் லேர்னிங் தி ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். எது படிக்கிறதுக்கு எது எழுதுறதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல. படிக்கிறதுனா நம்ம ஒரு 8 பக்கம் படிப்போம், ஆனால் எழுதுறப்போ நமக்கு 2.5 பக்கம் தான் இருக்குது. 70 லைன் தான் 15 மார்க்கு. அப்போது படிக்கிறப்போ நம்ம ஒரு டாப்பிக்கே 7 பக்கம் படிக்கலாம், 5 பக்கம் படிக்கலாம். நீங்கள் 5 பக்கம் என்ன படித்தாலும் எக்ஸாமில் எவ்வளோ எழுத முடியும்? 72 லைன் தான் இருக்குது, இல்லைனா 50 லைன் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ 42 அண்ட் 70 இதுதான் கணக்கு. ஸோ 40 லைன் தான் இருக்குது, இல்லை 70 லைன் தான் இருக்குன்னா அப்போது எவ்வளோ பெரிய டாப்பிக்காக இருந்தாலும் 70 லைனில் எழுத தெரிஞ்சிருக்கணும்ல. அதுதான் நோட் மேக்கிங். அப்போ நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் மைண்டில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி ஜாகிரஃபி எடுக்கிறோம். மான்சூன்ஸ் பற்றி நீங்கள் வந்து ஜாகிரஃபி ஆப்ஷனலாகவே இருந்திருக்கலாம். உங்களுக்கு புரியுமா? இப்போ நான் ஜாகிரஃபி ஆப்ஷனல் தான். எனக்கு மான்சூன் பற்றி தெரியாத பேசிக்காக என்னென்ன படிக்கணுமோ எல்லாம் தெரியும், ஏன்னா ஆப்ஷனல் நான் யூபிஎஸ்சியில். ஆனால் எனக்கு ஒரு 1.5 பக்கத்தில் மான்சூன் பற்றி எழுத தெரிலனா நான் வேஸ்ட்டு. ஒரு 1.5 பக்கம்னா 10 மார்க்கு. அப்போ என்ன தான் எனக்கு மான்சூன் தெரிஞ்சாலும் அந்த 1.5 பக்கத்தில் ஆன்சர் ஷீட்டில் என்ன பாயிண்ட் எழுத முடியுமோ அதான் எழுத முடியும். அதுக்குன்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன், அதுக்குன்னு ஒரு டேட்டா, அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் எழுதணும், ஒரு டேட்டா எழுதணும், ஒரு மேப் போடணும். அப்புறமா சவுத் வெஸ்ட் மான்சூன்னா அதுக்கு ஒரு 5 பாயிண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா ஒரு 5 பாயிண்ட்டு, கன்க்ளூஷன். இதுக்கு என்ன கண்டென்ட்டுங்கிறத நான் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து யோசிக்கிறப்போ நான் 17 கொஸ்டின் தான் எழுத முடியும். எக்ஸாம் ஹாலுங்கிறது வந்து இட் ஷுட் பி இன் ஆட்டோ பைலட் மோட். ஆட்டோ பைலட்னா நம்ம கண்ணை மூடிட்டு எழுத ஆரம்பிப்போம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வந்து டைம் முடிஞ்சிடும். 9:30 மணிக்கு வாட்ச் பார்த்த ஞாபகம் இருக்கும், இல்லை 9:30 மணிக்கு எழுத ஆரம்பித்த ஞாபகம் இருக்கும். திடீர்னு 12 ஆகிடும். அந்த 9:30 to 12 எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு யூ ஜஸ்ட் ஹாவ் டைம் ஒன்லி டு ரைட். தெர் இஸ் நோ டைம் டு திங்க். யோசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. வெறும் கொஸ்டின் பார்க்கணும், எழுதணும், இதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஸ்பீடில் எந்த கேள்வி கேட்டாலும் 1.5 பக்கம் 2.5 பக்கத்துக்கு எழுதுறதுக்கான டெக்னிக் இருக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நோட்ஸில் எடுத்துருக்கணும். அப்போ உங்கள் நோட்ஸில் உங்கள் ஆன்சரில் நாளைக்கு என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதா இன்றைக்கான நோட்ஸ். ஸோ வாட் இஸ் யுவர் நோட்ஸ் அப்படின்னா உங்கள் நோட்ஸ் தான் வந்து ஃபியூச்சர் ஆன்சர். உங்கள் ஆன்சர் ஷீட்டில் நாளைக்கு என்ன ஆன்சர் பேப்பரில் இருக்க போதோ அதுதான் இன்றைக்கி நோட்ஸில் இருக்க போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ நோட் மேக்கிங் தான் ஃபஸ்ட்டு. அந்த நோட்ஸை வந்து திரும்ப 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 ரிவைஸ் பண்ணணும்.
ஓகே, அது திரும்ப 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 ரிவைஸ் பண்ணுறது ஏன் அப்படின்னா அப்போ தான் இன்டர்னலைஸ் ஆகும். ஏன்னா அவ்வளோ டேட்டா படிக்க போகிறோம், அவ்வளோ கீவேர்ட் படிக்க போகிறோம், அவ்வளோ ஃபேக்ட் படிக்க போகிறோம். ராட்னி நான் இந்த ஃப்ரேமே வச்சுக்கோ, நான் இங்கே இருக்கேன், இதுக்கு தாண்டி போல போடியம் போல் உட்காந்துட்டா அவ்வளோதான், இந்த ஃப்ரேம் மட்டும் வச்சுக்கோ. ஸோ நம்ம என்னன்னா அதை ரிவைஸ் பண்ணும்போது தான் அந்த டேட்டாவும் அந்த கீவேர்டும் நமக்கு இன்டர்னலைஸ் ஆகும். ஏன்னா அவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ டேட்டா இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்பப்போலாம் மறக்குதோ அப்பப்போலாம் அதை ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அந்த ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு டெஸ்ட்டு. ஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் சீரீஸில் போய் ரெகுலராக எழுதணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு 30 டெஸ்ட் வைக்கிறாங்க, 40 டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா 30 எழுதணும். ஓகே, படிச்சிருக்கோம் படிக்கலை நம்ம எழுதணும். ஸோ அதோட இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்சர் ரைட்டிங்கே பண்ண மாட்டாங்க. ஆன்சர் ரைட்டிங்கே பண்ணலன்னா உங்களுக்கு வராது. நான் டே 1லேயே ஒரு வார்த்தை ஹார்ஷான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன். நீங்கள் மினிமம் 30 டெஸ்ட் எழுதலைன்னா நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபெயிலுன்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இது எக்ஸாஜரேட்டட் ஹார்ஷ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் இதுதான் வந்து மேக்ஸிமம் உண்மையாகவும் இருக்குது. ஏன்னா த நம்பர் இஸ் வெரி 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 லோ. 1:2 ரேஷியோ. யூபிஎஸ்சி 1:3 இன்டர்வியூ கூப்பிட்றான், ஆனால் குரூப் 1ல் 1:2 தான். அப்போ 70 வேகன்சினா 140 தான் இன்டர்வியூக்கு போகிறது. ஓகே, அப்போது நம்ம எழுத போகிறது 1500 பேர், இன்டர்வியூ போகிறது 140 பேர் அப்படின்னா இமேஜின் தி ரேஷியோ எவ்வளோ கட் ஆஃப் ஆக போகுதுன்னு. ஒரு 10 மடங்கு குறைய போகுது. அப்போ 10 மடங்கு குறைய போகுது அப்படின்னா அந்த டாப் 170க்குள்ளே போனோம், அதுக்குள்ளே ஒரு 28 வகை ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுக்குள்ளே அது எப்படி போகுங்கிறதே நம்மளால் சொல்ல முடியாது. தி பெஸ்ட்டாக நம்மளுடைய அவுட்புட் இருக்கிறப்போ தான் நம்மளால் உள்ளே போக முடியுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த நாளை வந்து த ப்ராக்டிஸ் மஸ்ட் பி அட் தி ஹையஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹவு டு டேக் தி நோட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களோட நோட்டில் என்ன இருக்கணும்? இப்போது வாட் யூ ஷுட் ஹேவ் இன் தி நோட்ஸ் மேக்கிங் பற்றி பார்ப்போம். எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் சிலபஸில் அந்த டாப்பிக்கு மினிமம் ஒரு 2 பக்கமும் மேக்ஸிமம் ஒரு 3-4 பக்கத்துலையும் நோட்ஸ் இருக்கணும். மினிமம் 2 பக்கம், மேக்ஸிமம் 3 பக்கம் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா மினிமம் 10 மார்க், மேக்ஸிமம் 15 மார்க். அப்போ எந்த டாபிக் சிலபஸில் நீங்கள் எடுத்தாலும் அந்த டாப்பிக்கு நீங்கள் நோட்ஸ் வச்சுருக்கணும். டாபிக்னா வந்து சிலபஸில் கொடுத்துருக்கிற வேர்டு கிடையாது. அந்த வேர்டையே நம்ம நிறைய டாப்பிக்காக உடைக்கலாம். இன்றைக்கி நான் பேப்பர் 4க்கு அது எப்படின்னு காட்டுறேன். ஒரு டாபிக்னா அதே நம்ம 4 டாப்பிக்காக உடைக்கணும். அந்த 4 டாப்பிக்காக உடைச்சு அந்த 4 டாப்பிக்கும் 2 பக்கம் நோட்ஸ் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? சிலபஸில் இருக்க ஒரு டாப்பிக்கும் 2 பக்கம் இல்லை. ஒரு டாப்பிக்கை மைக்ரோ டாப்பிக்காக உடைச்சு அந்த மைக்ரோ டாபிக்ஸ்க்கு 4 பக்கம் இல்லை 2 பக்கம் நோட்ஸ் இருக்கணும். இதுதான் வந்து நோட் மேக்கிங். அண்ட் இந்த நோட்ஸ் மேக்கிங் வந்து நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரூல்டு நோட்ஸ்லேயே எழுத பழகுங்க, அன்ரூல்டில் வைக்க வேணாம். அன்ரூல்டில் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரூல்டுலேயே ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம ஆன்சரோட பேப்பர் வந்து ரூல்டில் இருக்குது, நம்ம நோட்ஸும் ரூல்டில் இருக்கட்டும். அதுதான் அதோடைய ஐடியா. அப்போ ரூல்டில் எழுதி பழகணும். இப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்லாம் அன்ரூல்டில் பழகியிருப்போம். இப்போ எல்லாரும் ரூல்டுக்கு மாற்றுறப்போ அதுதான் ஒரு ஷிஃப்ட். ஆக்சுவலி யூபிஎஸ்சி டெஸ்ட் சீரிஸை வச்சு இது எழுதிடலாம் அப்படின்னா இல்லை, இங்கே ரூல்டில் டெஸ்ட் சீரிஸ் எழுதணும். அப்போ தான் வந்து யூ வில் கெட் அடாப்டட் டு ரைட்டிங் இன் ரூல். ஏன்னா நம்ம அன்ரூல்டில் எழுதுறப்போ நம்ம ஃபாண்ட் பெருசாக இருக்கலாம், ஆனால் ரூல்டில் எழுதுறப்போ அந்த லைனுக்குள்ளே நம்ம ஃபாண்ட் குறையணும். அப்போ அந்த லைனுக்குள்ளே எழுத பழகணும், அந்த லைன் மேலே எழுதியிருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த நீட்னஸ் இருக்கும். ஸோ அப்போது ரூல்டுக்கு அடாப்ட் ஆகிறதே வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் கேப் ஆகிருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பேப்பர் ரூல்டு கடைசியாக வந்து ஸ்கூலில் தான் எழுதியிருப்போம், கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்ம ரூல்டு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். காலேஜ் ஃபுல்லாகவும் அன்ரூல்டில் தான் எழுதணும். ஸோ அப்போது இந்த ரூல்டுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகணும். ஸோ அப்போ நம்ம நோட்ஸில் என்ன இருக்கணும் அப்படின்னா எல்லா மைக்ரோ டாப்பிக்கும் என்னோட ஆன்சரில் என்ன இருக்க போதோ அது இருக்கணும். அதான் ஃபியூச்சர் ஆன்சர்னு நான் சொன்னேன். உங்களோட ஆன்சரில் என்ன இருக்க போகுது? இன்ட்ரோடக்ஷன் இருக்க போகுது. ஸோ யூ ஷுட் ஹாவ் கண்டென்ட் ஃபார் இன்ட்ரோடக்ஷன். எந்த டாபிக் படித்தாலும் இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு கண்டென்ட். ஸோ இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு கண்டென்ட். ஸோ பாடிக்கு வந்து உங்களுக்கு சப்ஹெட்டிங்ஸ் இருக்கணும் அண்ட் கீவேர்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் கன்க்ளூஷனுக்கு கண்டென்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டேட்டா இருக்கும். அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 2 டேட்டாவாவது மினிமமாக இருக்கணும். அந்த டேட்டாவுக்கு இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு கிடச்சா பெட்டர். இப்போ நம்ம எக்கனாமிக் சர்வே இந்த வருஷம் வந்துட்டதுனால நிறைய இதுக்கு தமிழ்நாடு டேட்டா சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்கள் எக்கனாமிக் சர்வே பிடிஎஃப் எடுத்து பாருங்கள். என்னோட செஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 16 ஹவர்ஸ், 16 இல்லை, அது யூபிஎஸ்சிக்கு தான் 16. இவங்களுக்கு எவ்வளோ எடுத்தேன்? 8 ஹவர்ஸ் எடுத்தேன். கரெக்ட். 8 ஹவர்ஸ்க்கு வந்து ஐ டிஸ்கஸ் தி எக்கனாமிக் சர்வே. அந்த வீடியோஸ் பாருங்கள். அதில் இல்லாத டேட்டாவே இல்லை, அவ்வளோ என்ரிச்டு டேட்டா. அது வெறும் வந்து பேப்பர் 3க்கான டேட்டா அப்படின்னு எக்கனாமிக்கான டேட்டான்னு நினைக்காதீங்க. எக்கனாமிக் சர்வே ஹேஸ் டேட்டா ஃபார் என்வாரன்மெண்ட், சோஷியல் இஷ்யூஸ், அப்புறமா வந்து பாலிட்டி, அப்புறம் எக்கனாமி, எல்லாத்துக்கும் என்ன டேட்டா இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் தான்.
நான் ப்ரிலிம்ஸ்க்கே அது நடத்திட்டேன் 8 ஹவருக்கு, வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். ஆனால் அந்த ஃபுல் எக்கனாமிக் சர்வேவும் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நிச்சயமாக பார்க்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு ஃபுல்லாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் மெயின்ஸுக்கு நிச்சயமாக பார்க்கணும். ஓகே, ஸோ அதனால் யூ see the 8 hours வீடியோ. ஸோ இந்தியா, தமிழ்நாடு எல்லாத்துக்கான டேட்டா இருக்கணும். அடுத்து ஸ்கீம்ஸ் இருக்கணும். அந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கீமோட பேர் வந்து உங்கள் நோட்ஸில் இருக்கணும். சோஷியல் இஷ்யூஸில் மோஸ்ட்லி ஸ்கீம்ஸ் நம்ம போடுவோம், எக்கனாமிக்ஸில் நம்ம ஸ்கீம்ஸ் போடுவோம், என்வாரன்மெண்ட்டில் ஸ்கீம்ஸ் போடுவோம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் ரெலவெண்ட்டோ அங்கங்கெல்லாம் அந்த ஸ்கீம்ஸ் வரணும். ஆனால் அது சப்ஜெக்ட் வைஸ் மாறும். இதுவே பாலிட்டினா ஆர்டிகல் நம்பர்ஸ் இருக்கணும், ஜட்மெண்ட்ஸ் இருக்கணும், கமிட்டி ரிப்போர்ட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி அந்தந்த சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகும். பட் ஒரு நோட்ஸ்னால் இது எல்லாமே இருக்கணும். ஏன்னா நாளைக்கு நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் நம்ம ஆன்சர் ஷீட்டில் என்ன இருக்க போதோ அது இன்றைக்கி நோட்ஸில் இருக்கணும். அதான் வந்து டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னு தனியாகவே நோட்ஸ் வச்சுருந்தேன், அது மறந்துட்டேன் இன்றைக்கி ஞாபகப்படுத்த சொன்னல. சரி, நான் இன்னொரு நாள் எடுத்துகிட்டு வரேன், எல்லோரும் பாருங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்குன்னு நான் தனி நோட்ஸ் எடுத்தேன். சரி, நான் வந்து இது எடுத்தது எப்போனா 2021 எடுத்தேன், 21 22 எடுத்தது. ஸோ அப்போது யூபிஎஸ்சியாக நல்லா நான் இருந்து ஆல்ரெடி 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் யூபிஎஸ்சியாக ஆஸ்பிரண்ட்டாக இருந்து யூபிஎஸ்சிக்குன்னு நான் நோட்ஸும் வச்சுருக்கேன். அதை மீறியும் நான் வந்து 2022 டிஎன்பிஎஸ்சிக்காக செப்பரேட்டாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து 3 பேப்பருக்கு நோட்ஸ் எடுத்தேன். ஸோ ஒரு 3 புக்கு ஃபுல்லாக. ஸோ ஏன்னா இதுக்காக ஒரு அந்த அப்ரோச்சுக்கு அது தேவைப்படுது. ஸோ அது இன்ஃபேக்ட் அது ரெடி பண்ண பிறகு தான் எனக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ்லேயே மார்க் பூம் ஆச்சு. என்றைக்கு நான் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த நோட்ஸ் எடுத்தனோ அது நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணதே இல்லை என்னோடய ப்ரிப்பரேஷனில். கடந்த 10 வருஷத்தில் 5 மெயின்ஸ் எழுதியிருந்தாலும் அது என்னோட கோர் ப்ரிப்பரேஷனாகவே இருந்ததில்லை. ஃபுல் ஃபோக்கஸும் யூபிஎஸ்சியில் தான் இருந்திருக்கு. ஆனால் Group 1க்கு நான் என்றைக்கு நோட்ஸ் எடுத்தனோ அப்போ தான் எனக்கு யூபிஎஸ்சிலே மார்க் வந்து பூம் ஆச்சு. ஜிஎஸ்சில் 428 வந்தது. அந்த attempt which I gave after the Group 1 preparation, I got 428 in GS. ஸோ என்னோட இதில் அது ஹையஸ்ட்டு நான் எடுத்ததில். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த Group 1க்கான நோட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். Group 1 ப்ரிப்பேர் பண்ணுற இல்லை சர்வீஸில் இருந்து இல்லை Group 1க்கு ரெடியான பீப்புள் யூபிஎஸ்சி எழுதுகிறப்போ they get very high marks. அண்ட் Group 1 சர்வீஸ்லேருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கொடுத்தவங்க எல்லாருமே சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஐவ் சீன் திஸ் பேட்டர்ன் அகைன் அண்ட் அகைன். இந்த வருஷமும் 2 பேரோ 3 பேரோ வாங்கினாங்க. நிறைய பேர் இன்டர்வியூக்கு போனாங்க. பட் நெக்ஸ்ட் டைம் அவங்க வாங்கிடலாம். ஸோ இது வந்து ஐ ஹவ் அப்சர்வ்ட் இட். ஸோ அதனால் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் Group 1க்கு நோட்ஸ் எடுத்தால் யூபிஎஸ்சிக்கு யூஸ் ஆகும். Group 1 ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் Group 1 பாஸ் ஆனோடனே இது போதும்னு இருக்கிறதுனா இருக்கலாம். பட் நம்ம எய்ம் ஹையாக இருக்கணும்ல. நீங்கள் யூபிஎஸ்சினா Group 1 விட பெருசுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எக்ஸ்ட்ராவாக 2 ஆப்ஷனல் பேப்பருக்கு படிக்கணும், அவ்வளோதான். ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக படிச்சுட்டா நீங்கள் ஐஏஎஸ் ஆகிடலாம். இப்போ டெப்டி கலெக்டர் ஆகிடுவீங்க. ஆனால் டெப்டி கலெக்டர்லேருந்து ஐஏஎஸ் ஆகணும்னா உங்களுக்கு 10 வருஷம் ஆகும், இல்லை 12 வருஷம் ஆகும். ஓகே, 2 ஆப்ஷனல் பேப்பர் படிச்சிட்டிங்கன்னா 1 இயரில் ஆகிடலாம். ஸோ அவ்வளோதான் வந்து வித்தியாசம். ஸோ அது சின்ன சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து 12 வருஷம் பின்னாடி தள்ளிடும் நம்மளோட கரியர் ப்ரோக்ரஷனில். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஜஸ்ட்டு நீங்கள் Group 1 ஆகிடுங்க. ஆன பிறகு ஒரு சிம்பிள் எஃபெக்ட் ஆப்ஷனல் மட்டும் ஒரு 3 மாதம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கே போயிடலாம். ஸோ அந்த ஒரு தாட்டில் இருங்க. உங்களுக்கு வேறு எந்த சர்வீஸ் வந்தாலும் நீங்கள் Group 1லேயே இருக்கலாம். ஐஏஎஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கு போயிடலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது ஒரு ஐடியா நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய நோட்ஸில் இருக்கணுங்கிறது. நோட்ஸ்னால் வந்து அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் ஜென்ரலாக பார்த்து ஒன்று எழுதுவீங்களே, இந்த டாப்பிக்கை சுருக்கி எழுதுறது தான் நோட்ஸ் அப்படின்னு நினச்சிருப்பீங்களே, அது கிடையாது. அந்த டாப்பிக்கை சுருக்கி எழுதுறதுக்கு பேர் நோட்ஸ் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி Group 1 மெயின்ஸில் என் ஜென்ரல் யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கான நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா நாளைக்கு ஆன்சரில் என்ன இருக்கணுமோ அது இருக்கணும். அப்போ 2த்துக்கு வித்தியாசம் புரியுதா? அப்போது நீங்கள் எடுத்து எழுதுகிறப்போ இது எனக்கு ஆன்சரில் தேவையில்லைன்னா அது எழுதக்கூடாது. இது எனக்கு ஆன்சரில் தேவைன்னா அது மட்டும் தான் இருக்கணும். ஓகே, அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் நோட்ஸையே ஆன்சர் மாதிரி எடுங்கன்னு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்மேட்டில் வந்து 300 பக்கத்துக்கான A4 ரூல்டு புக் தான் வாங்கினேன். புக்கே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நோட்ஸ் எழுதுகிறப்போ எனக்கு அது ஆன்சர் பேப்பரில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை ஆன்சராகவே எழுதிடலாம். நோட்ஸை வந்து நீங்கள் நோட்ஸாக இல்லாமல் நான் வித் Group 1 ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ரெசன்டேஷன் நீட்னஸ் லெவல்லையே நம்ம நோட்ஸே இருந்துடலாம். ஸோ அதை நம்ம பார்த்து நம்மளால் அது ஈஸியாக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். எங்கே நீங்கள் சப்ஹெட்டிங் போட போகிறீங்க, எங்கே நம்பர் போட போகிறீங்க, எங்கே எக்ஸாம்பிள்னு எழுத போகிறீங்கிற பிளேஸ்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வென் யூ டேக் தி நோட்ஸ் ஆஸ் அன் ஆன்சர், that is another approach which many people use. Okay, so அப்போ ஆன்சர் ரைட்டிங்கில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னா இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் வந்து பொதுவாக வந்து இட் இஸ் ஆஃப் மெனி டைப்ஸ், நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எந்த கேள்வியை பொறுத்து தான். ஆனால் இன்ட்ரொடக்ஷன் எழுதுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க
யுக்திகள் என்னென்ன அப்படின்னா டெஃபினிஷன் டைப் எழுதலாம். இப்போ மான்சூன் பற்றி வந்ததுன்னா மான்சூனோட டெஃபினிஷன் எழுதுறது தான் பெட்டர். ஓகே, இல்லைனா பிகாஸ் ஆஃப் தி கிளைமேட் சேஞ்ச் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் இஸ் டிக்ளைனிங், வாட் ஆர் ஆல் தி காசஸ் அப்படின்னு வருதுன்னா, அப்போது கிளைமேட் சேஞ்ச்னால அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் குறைஞ்சதுக்கான ஏதோ ஒரு டேட்டா உங்கள் கையில் இருந்ததுன்னா அங்கே டேட்டா எழுதலாம். ஸோ அப்போ எது கேள்விங்கிறத பொறுத்து தான். வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா, அப்போது கிளைமேட் சேஞ்ச்னால மான்சூன் குறைஞ்சிருக்கு இல்லை ஏறி இருக்குங்கிற டேட்டா இருந்தால் டேட்டா போட்டுடலாம். இல்லை ஹவு மான்சூன் அஃபெக்ட்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னா அங்கே மான்சூனுக்கான டெஃபினிஷன் எழுதணும். ஸோ அப்போ எங்கே டெஃபினிஷன் எழுதணும், எங்கே டேட்டா எழுதணும்னு இருக்குது. உங்கள் கையில் டெஃபினிஷனும் இருக்குது, டேட்டாவும் இருக்குன்னா நீங்கள் எதை வேணால் எக்ஸாமில் எழுதலாம். ஆனால் உங்கள் கையில் டெஃபினிஷன் மட்டும்தான் இருக்குன்னா டெஃபினிஷன் எழுதிடுவோம், டேட்டா மட்டும்தான் இருக்குன்னா டேட்டா எழுதிடுவோம். அதுதான் நோட் மேக்கிங். நோட் மேக்கிங்கில் ரெண்டுமே இருந்துச்சுன்னா we are ready for both. அவ்வளோதான். ஸோ அதுதான் யூ ஹாவ் டு திங்க். ஸோ டெஃபினிஷன் டைப் இன்ட்ரோடக்ஷன், டேட்டா டைப் இன்ட்ரோடக்ஷன். மூணாவது ரீசெண்ட் இன்சிடென்ட் ஆர் ரீசெண்ட் ஸ்கீம். ரீசெண்டாக நடந்த ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் ஈவெண்ட், சமீபத்தில் ஏதாவது ஒரு கரண்ட் ஈவெண்ட் நடந்திருக்கும், அதை வச்சு இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஆன்சர் பை ரைட்டிங் திஸ். இப்போ ட்ரோன்ஸ் பற்றி ஒரு கேள்வி வருது அப்படின்னா, ட்ரோன்ஸ் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் இன் தி வார்ஃபேர் அப்படின்னு ஒரு சயின்ஸில் ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. இப்போ நீங்கள் வந்து அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் வந்து வாட் இஸ் ட்ரோன்ஸ்னு எழுதலாம். ட்ரோன்ஸ் இஸ் அன் அன்மேன்ட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் விச் இஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை ஆட்டோமேட்டிக்லி அண்ட் மேனுவலி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒன்று எழுதலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், த ரீசெண்ட் இந்தியா பாகிஸ்தான் வார் அண்ட் ஆப்ரேஷன் சிந்தூர் ஹைலைட்டட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரோன் இன் தி வார்ஃபேர். இது இன்ட்ரோடக்ஷன். உங்களுக்கு புரியுதா? ட்ரோன்னா என்னங்கிற டெஃபினிஷன் இன்ட்ரோடக்ஷனில் எழுதலாம், இல்லை ஆப்ரேஷன் சிந்தூரையும் இன்ட்ரோடக்ஷனில் எழுதலாம். ஏன்னா ரீசெண்டாக வார்ஃபேரில் அது நடந்திருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து ரீசெண்ட் ஸ்கீம்ஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் இது. இப்போ அதே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனாக கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்ததுன்னா அதே நீங்கள் எழுதலாம். ஸோ அது வந்து ஒரு அப்ரோச் டு ரைட் இன்ட்ரோடக்ஷன். கிளியரா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இப்படி கொண்டு வரலாம், உமன் எம்பவர்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர். இது சார்ந்த ஒரு கொஸ்டின். ஆடியோ ஓகே வராட்னி? ரீசென்ட்லி கவர்மெண்ட் லான்ச்டு மகிழா கிசான் சசக்திகாரன் பரியோஜனா. என்ன சான்ஸ்கிரிட்டில் பேசுகிறேனே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ்லாம் இன்றைக்கி சான்ஸ்கிரிட்டில் தான் பேர் வைக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சமஸ்கிருதமும் படிக்க வேண்டியதாக இருக்குது. So, Mahila Kisan Sashakti Pariyojana was launched by Government of India in order to empower the women in agriculture. So, the scheme is having the following provisions. இப்படின்னு women in agriculture அப்படிங்கிறது கேள்வியாக வரும்போது அதுக்கான ஸ்கீமே இன்ட்ரோடக்ஷனில் போட்டு எழுதலாம். ஸோ இப்படி எந்த கேள்வி வருதோ அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ட்ரோடக்ஷன்ஸை மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கான கண்டென்ட் இருந்ததுன்னா நீங்கள் எதை வேணால் போட்டு எழுதலாம். ஸோ அது கண்டென்ட் இருக்கணும். தட்ஸ் இட். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒன்றும் இல்லை, மகிழானா உமன், கிசான்னா ஃபார்மர், சசக்திகாரன்னா எம்பவர்மெண்ட், யோஜனானா ஸ்கீம். உமன் ஃபார்மர் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு பேர் வச்சுருந்தா நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து இப்படி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதான் வந்து டெஃபினிஷன், டேட்டா, ரீசன்ட் ஸ்கீம்ஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ். இது மூணு சார்ந்த இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம் நம்ம ஜென்ரலாக. இதே பாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அது மாறும் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட். இதுவே ஹிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அந்த சம்பவம் நடந்த இயர் இல்லை சம்பவத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆள் அவங்கள போட்டு இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம் ஹிஸ்ட்ரியில். அதே வந்து இப்போ நீங்கள் வந்து பாலிட்டியாக இருக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் இல்லை கான்ஸ்டியூஷனில் இருக்கிற அமெண்ட்மெண்ட் இல்லை கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிக்கிள் அதை போட்டு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி கேள்விக்கு கேள்வி அது மாறும். அது என்ன பேட்டர்னுங்கிறத நம்ம அந்தந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி ரெடி பண்ணணும். இப்போ லக்ஷ்மிகாந்தே மெயின்ஸுக்கு படிக்கிறதுங்கிறது ஒரு தனி ஆர்ட். லக்ஷ்மிகாந்தை ப்ரிலிம்ஸுக்கு படிச்சிங்க தானே? ஆனால் அதுவே மெயின்ஸுக்கு படிக்கிறதுங்கிறது ஒரு தனி கலை. மெயின்ஸுக்கு தேவைப்படுற கண்டென்ட்டை அதுலேருந்து எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி வந்து யூ ஹேவ். ஸோ அப்போ இது நோட்ஸில் இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது வந்து கன்க்ளூஷனுக்கு நம்ம நோட்ஸில் எப்போவுமே இருக்கணும் கண்டென்ட். ஸோ கன்க்ளூஷன் என்னென்னலாம் நம்ம நோட்ஸில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஜி 17 எஸ்டிஜியும் நமக்கு மனப்பாடமாக தெரியணும். அது கன்க்ளூஷனில் மட்டும் இல்லை, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸே சிலபஸில் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட்டட் சிலபஸில் என்வாரன்மெண்ட் டாப்பிக்கில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் டார்கெட்டுங்கிற வேர்டு ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வெறும் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். இப்போ புதுசாக போன வருஷம் மெயின்ஸ் டாபிக்ஸ் ஆட் பண்ணும்போது இது எஸ்டிஜி கோல்ஸே மெயின்ஸ் டாப்பிக்கில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படியும் இப்போ மெயின்ஸ் டாபிக் அது நீங்கள் படித்து தான் ஆகணும். இன்னைக்கு பார்ப்போம். அதை 17 கோல்ஸ் இருக்குது. 17 கோல்ஸையுமே மனப்பாடமாக தெரியணும். எஸ்டிஜிக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது நான் எஸ்டிஜி வரும்போது இன்றைக்கி நடத்துகிறேன். ஆனால் இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 17 மனப்பாடமாக தெரியணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு கன்க்ளூஷனில் கை கொடுக்குது. உங்களுக்கு இப்போ நம்ம பேட்டர்ன் எப்படி எழுதுவோம்னா, ஒரு சப்ஹெட்டிங் எக்ஸாம்பிள், ஒரு பாயிண்ட்டு, ஒரு டேட்டா, பாயிண்ட்டு டேட்டான்னு ஆன்சர் எழுதுறப்போ டக்குன்னு டேட்டா ஞாபகம் இல்லைன்னா எஸ்டிஜி போட்டு விட்டுருணும். டேட்டா ஞாபகம் இல்லைன்னா ஸ்கீம்ஸை போட்டு விட்டுருணும். உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி எஸ்டிஜி எங்கே யூஸ் ஆகுனே தெரியாது.
ஆனால் இந்த 17 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்டிஜி ஸ்கீம்ஸு, பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போத் தமிழ்நாடு அண்ட் இந்தியா ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஜென்ரல் ஆன்சர் எழுதுறப்பையும் நீங்கள் தமிழ்நாடு ஸ்கீம்ஸை கன்க்ளூஷனில் எழுதலாம். ஸோ அப்போது தமிழ்நாடோட ஸ்கீம்ஸு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. எந்தெந்த ஸ்கீம் எது எதுக்கு அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் கன்க்ளூஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம், இல்லை இந்த ஸ்கீமை கவர்மெண்ட் சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த பிரச்சனை சீக்கிரமாக சால்வ் ஆகிடும். இதுதான் வந்து விக்சித் பாரத்துக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பிரிங் இன் தி கன்க்ளூஷன், பாசிட்டிவிட்டி. அண்ட் கன்க்ளூஷன் என்றைக்குமே பாசிட்டிவாக இருக்கணும், என்றைக்குமே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னு தான் முடிக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கணும். அதுதான் ஆப்டிமிசம். லைஃபே அப்படி தான் இருக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு இருக்குது தான். அப்போ நம்ம கன்க்ளூஷனும் அப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து டவுட்ஃபுல்லாக இப்போ கிளைமேட் சேஞ்சை நம்ம கண்டிப்பாக வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் எழுதுவோம். அது உண்மை இல்லை, அது அழிய தான் போகுது. இவனுங்க பண்ணுற அரசியலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பாரிஸ் கோலெல்லாம் அச்சீவ் பண்ணவே முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் நம்ம ஆன்சரில் அச்சீவ் பண்ணிவிடுவோம். நிச்சயமாக 2 டிகிரியை நம்ம அச்சீவ் பண்ணி நம்ம சாதனை பண்ணிவிடுவோம். பிரதான் மந்திரியோட பஞ்சாமிர்த் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா 2 டிகிரி அச்சீவ் பண்ணிவிடுவோம் தான் எழுதி முடிக்கணும். உங்களுக்கு புரியுதா? இல்லை தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் சொல்லி முடிக்கணும். ஓகே, ஸோ அந்த ஆப்டிமிசம் வந்து எப்போவுமே கன்க்ளூஷனில் இருக்கிறப்போ அதுதான் ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குது. ஒரு படிக்கிறப்போயோ அவங்களுக்கு வந்து ஓகே இவன் ரொம்ப பாசிட்டிவ் மைண்டடாக ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற வேர்டையே நான் கன்க்ளூஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் when you are writing conclusion. ஸோ இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நீங்கள் ஃபெடரலிசம் பற்றி பேப்பர் 2ல் எழுதுறீங்க, பேப்பர் 2ன்னு சொல்கிறதா 3ன்னு சொல்கிறதான்னு தெரியல, பேப்பர் 3ல் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெடரலிசம் பற்றி எழுதும்போது சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், புன்சி கமிஷன் ரெக்கமெண்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை ராஜமன்னார் கமிஷன், இப்போது கொரியன் ஜோசப் கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க, அதோட ரெக்கமெண்டேஷன் வரல. கொரியன் ஜோசப் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சுன்னா அதுதான் பாலிட்டி ஆன்சர் எல்லாத்துலையும் எழுத போகிறோம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஃபெடரலிசம்னாலே இது வரைக்கும் நம்ம ராஜமன்னாரும் சர்க்காரியாவும் புன்சியும் எழுதிட்டு இருப்போம். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே கன்க்ளூஷனில் எழுதலாம். ஸோ எல்லா கேள்வியும் கன்க்ளூஷன் எழுதணுங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எழுதிட்டா நமக்கு வந்து அது ஒரு எண்ட் அப்போ தான் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பாடி, இப்போ நம்ம நோட்ஸில் முக்கியமாக அடுத்து இருக்க வேண்டியது பாடி. ஆர்டர் வந்து இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் தான். ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாடிக்கு வந்து நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அதை உடைக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தால் என்ன, வாட் ஆர் ஆல் தி ப்ரொவிஷன்ஸ், இப்போ அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், இது ஒரு பிரேக் டவுன். இல்லைனா வந்து ஃபீச்சர்ஸ், ப்ராப்ளம்ஸு, சொல்யூஷன்ஸு, ஸ்கீம்ஸு. உங்களுக்கு புரியுதா? இப்படி உடைக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதோடைய அப்படி உடைக்கலாம். இல்லை சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னா டெஃபினிஷனு, அதோடைய டைப்ஸு, அப்ளிகேஷன்ஸு, ப்ராப்ளம்ஸு, ஸ்கீம்ஸு, அப்படி உடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அதை எப்படி உடைக்கணும்னு கற்றுக்கணும். அதை உடைச்சிக்கிட்டிங்கன்னா அதை உடைச்சதுக்கு ஃபஸ்ட் அதை உடைச்சா தான் அதுக்கான நோட்ஸை எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு படிக்கணும் அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டைமென்ஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏகப்பட்ட டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல, ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டைப்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷன், எஜுகேஷனில் என்ன, ஹெல்த்தில் என்ன, ஐடியில் என்ன, பேங்கிங்கில் என்ன, ஃபினான்ஸில் என்ன, அப்படி எல்லாத்துலேயும் ஒரு 10 அப்ளிகேஷன்ஸ் 10 எழுதி வச்சுக்கணும். அப்புறமா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஏஐ இருக்கணும். அப்புறம் ஃபைனலாக ஏஐக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த ஸ்கீமு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொண்டு வந்த ஸ்கீம். ஸோ அப்போ ஏஐ ரிலேட்டடாக இவ்வளையும் இருக்கணும். இதுக்கப்புறமா ஏஐக்கு 2 டேட்டா இருக்கணும். எவ்வளோ வந்து ஏஐ வந்து வேர்ல்டு லெவலில் அடாப்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த ஒரு 2 டேட்டா இன்ட்ரொடக்ஷனில் எழுதுறதுக்கு ஒரு 2 டேட்டா இல்லை 3 டேட்டா ஏஐ ரிலேட்டடாக எடுத்து வச்சுக்கணும். டேட்டாக்காகவே தனியாக ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? அப்போ ஏஐ நோட்ஸ் அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிற இந்த ஏஐ நோட்ஸ் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏஐ ரிலேட்டட் டெஃபினிஷன், அதோட டைப்ஸு, அதோட அப்ளிகேஷன்ஸு, அதோட சேலஞ்சஸ்ஸு, ப்ராப்ளம்ஸு, அப்புறமா வந்து கவர்மெண்ட்டோட இந்தியா ஸ்கீமு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கீமு, 2 டேட்டா, இது எல்லாமே படித்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ½ an hour தான் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இல்லை பேசிக்காக எடுத்தால் அரை மணி நேரம் கூட ஆகாது. ஸோ இவ்வளோ தான். நம்ம ஏதோ நினச்சிட்டு இருப்போம் இது ஏதோ பெரிய டைம் எடுக்கும் அப்படின்னு. இது மேக்ஸிமம் ½ an hour. நான் சொல்கிறது ½ an hourங்கிறது மேக்ஸிமம். இது மாதிரி ஒரு டைமுக்கும் அவ்வளோதான் டைம் ஆகும். நம்ம தான் அதை வந்து ஏதோ ஒரு பெரிய வேலையாக பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து சைல்டு லேபர் அப்படிங்கிற டாபிக் வந்து பேப்பர் 1ல் இருக்குது அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் சைல்டு லேபர், இந்தியாவில் சைல்டு லேபருக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்,
சைல்டு லேபருக்காக ஆக்ட், இது அடுத்த நோட்ஸு. சைல்டு லேபரோட காசஸ், சைல்டு லேபரோட இம்பேக்ட்டு, சைல்டு லேபரோடைய சொல்யூஷன்ஸு, சைல்டு லேபருக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீமு, தமிழ்நாடு கொண்டு வந்த ஸ்கீமு. இது படித்து முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? படித்து முடிச்சு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அரை மணி நேரம் தான் ஆகும், அதுக்கு மேலாம் ஆகாது. நீங்கள் இதுக்காக வந்து எந்த இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் வேணும், இந்த இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் வேணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எந்த இன்ஸ்டியூட்டோட நோட்ஸும் இல்லாமலையும் குரூப் 1க்கு படிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட்டுக்கு எந்த இன்ஸ்டியூட்டோட நோட்ஸும் தேவையில்லை. பல இன்ஸ்டியூட்டோட நோட்ஸை விட பெட்டர் நோட்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. சைல்டு லேபர் யூபிஎஸ்சி அப்படின்னு போட்டால் எல்லாம் வந்துடப்போகுது. உங்களுக்கு திருஷ்டிலையோ இல்லை வாஜிராம்லையோ இல்லை இன்சைட்ஸ்லையோ வந்துடப்போகுது. டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணாமல் யூபிஎஸ்சிங்கிற வார்த்தையை போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஒரு 2 வெப்சைட்டில் கண்டென்ட் வருமா, அதை பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ டைம் தான் ஆகும். நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்து பண்ணிங்கன்னா. ஸோ அப்போ இதை எடுத்து முடிச்சிடலாமா? இப்போ பல இன்ஸ்டியூட் எப்படி நோட்ஸ் எடுக்கிறாங்க சைல்டு லேபருக்கு? இப்படி தான் எடுக்கிறாங்க. அதை நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம், அவ்வளோதான். இன்றைக்கி சாட் ஜிபிடி வேறு இருக்குது நம்மக்கிட்ட. சாட் ஜிபிடிலாம் வந்த பிறகு எந்த இன்ஸ்டியூட் நோட்ஸும் தேவையில்லை. ஓகே, எப்படி எடுக்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு மொபைல், ஒரு லேப்டாப் வச்சு எல்லாம் முடிச்சிடலாம். என்டையர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனும் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா. ஓகே, ஸோ அப்போது பாடியை வந்து டிவைட் இன்டு சப்ஹெட்டிங்ஸ். ஓகே, அதை சப்ஹெட்டிங்ஸாக உடச்சி நீங்கள் வந்து ப்ரோக்கன் சென்டென்சஸில் எழுதினா போதும். ஃபுல் சென்டென்ஸ் கம்ப்ளீஷனுங்கிறது தேவையில்லை. நான் அது யூபிஎஸ்சிலையும் நிறைய டாப்பர்ஸ் ஆன்சரில் பார்த்துருக்கேன். ஃபுல் சென்டென்சஸ்லாம் எழுதணும்னு இல்லை, எல்லாம் 1 லைன் எழுதினா போதும். பாயிண்ட்டு மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் 2 லைன் எழுத போகிறீங்க. ஒரு பாயிண்ட்டு ரொம்ப தேவைப்பட்டதுனா தான் 2 லைன் போகணுமே தவிர, இல்லைனா 1 பாயிண்ட் 1 லைன் தான். ஒரு லைன் பாயிண்ட், ஒரு லைன் எக்ஸாம்பிள், ஒரு லைன் பாயிண்ட், ஒரு லைன் எக்ஸாம்பிள், அவ்வளோதான் எழுதணும். ரொம்ப ஏதோ சொல்ல வரீங்க அப்படிங்கிற போது மேபி 2 லைன் போகலாம். 2 லைனுக்கு மேலே எந்த பாயிண்ட்டும் இருக்கக்கூடாது. உங்கள் ஆன்சர்லேயே 2 லைனுக்கு மேலே இருக்க வேண்டிய கண்டென்ட் என்ன அப்படின்னா இன்ட்ரொடக்ஷனும் கன்க்ளூஷனும் தான். அது 3 லைன் போகலாம், இல்லை சம்டைம்ஸ் 4 லைன் போகலாம். வேறு எதுவுமே 2 லைனுக்கு மேலே போகக்கூடாது. ஓகே, ஆல்வேஸ் ரைட் பாயிண்ட்ஸ் அப்ரோச். பாஸ் ஆனவன் எல்லா ஆன்சரையும் பார்த்தாச்சு, எல்லாரும் பாயிண்ட்ஸ் தான் எழுதுறாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் தான் பெட்டர். அதுவும் ப்ரோக்கன் சென்டென்சஸ் எழுதலாம். ஃபுல் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் தேவையில்லை. ஸோ எல்லா டாப்பர்ஸும் ப்ரோக்கன் சென்டென்ஸ் தான் எழுதுறாங்க, போத் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. யூபிஎஸ்சியில் எஸ்ஏல நம்ம சென்டென்ஸ் எழுதுவோம், பட் எத்திக்ஸில் கொஞ்சம் எழுதுவோம். ஆனால் வந்து மிச்ச எல்லா பேப்பருக்குமே வந்து நீங்கள் வந்து ப்ரோக்கன் சென்டென்சஸ் எழுதிடலாம். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டேட்டா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த டேட்டாவுக்கும் எக்ஸாம்பிளுக்கும் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாஸ் ஆன நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரு டேட்டா எழுதுறாங்க, ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறாங்க. எவ்ரி பாயிண்ட் ஹேஸ் அன் எக்ஸாம்பிள், எவ்ரி பாயிண்ட் ஹேஸ் அ டேட்டா. அப்போது எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரு டேட்டா எழுதணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் டேட்டா வச்சுருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தான் டைம் எடுக்குது. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ அது மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா எது எடுத்தாலும் இந்தியா தமிழ்நாடு எடுக்க முடியுதா? சைல்டு லேபர் இன் இந்தியா, சைல்டு லேபர் இன் தமிழ்நாடு. அப்படி ஏஐக்கான இந்தியா ரிலேட்டட் டேட்டா, இல்லை ஏஐ ரிலேட்டடாக தமிழ்நாடுல என்ன டேட்டா, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் 2 டேட்டாவும் கிடைக்குதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகே, பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது குரூப் 1ல் கற்றுக்கிட்ட கான்செப்ட் இது. யூபிஎஸ்சிலையும் போட்டேன் நான். அப்படி போட்டோன்னு தான் மார்க்கு கொஞ்சம் அதிகமாச்சு. ஸோ குட் ஆஃப்டர்நூன் சார். 3வது நாள் சார். ஆமாம் சார், போயிட்டுருக்கு சார். Hi, very good afternoon. Actually, ஒரு சில பேர் வந்து இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், those who are watching this video, ஒரு அலர்ட் அப்படின்னு நினச்சிக்கங்க. நான் இப்போ சொல்கிறத ரொம்ப கேஷுவலாக போய் குரூப் 1 எழுதிட்டு வந்துருப்பீங்க. ஆனால் எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துடும். எதிர்பார்த்து போயிருப்பாங்க ஒரு சில பேர், சம்டைம் வந்திருக்காது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸ்க்கு எப்படா படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. உங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். திடீர்னு ரிசல்ட் வந்துடும், எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த 3 செஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்பேட்ச்க்கு நீங்கள் ஆரம்பிக்கணுன்றதுக்காக ஆரம்பித்த ப்ரோக்ராம் இது. அதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த சீரியஸ்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறோம். குரூப் 1 மெயின்ஸும் யூபிஎஸ்சி மெயின்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. இது ஜெயிக்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. அட் எனி காஸ்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க குரூப் 1 மெயின்ஸை. இன்ஃபேக்ட் சில நேரம் யோசிச்சு பார்த்தா யூபிஎஸ்சி மெயின்ஸை விட குரூப் 1 மெயின்ஸ் கஷ்டம். 21 லைன்ஸ் அதிகபட்சம் எழுதுவீங்க நீங்கள் யூபிஎஸ்சியில் ஒரு பக்கத்துக்கு.
இங்கே 28 கோடு போட்டு வச்சுருப்பான். ஒரு பேஜ்லேயே அவ்வளோ வேர்ட்ஸ் எழுதணும். இதோ இங்கே இருக்கு, இந்த பேஜ் எண்ணி பார்த்தீங்கன்னா 28 லைன்ஸ் இருக்கும். யூபிஎஸ்சி பிளைனாக இருக்கும், கரெக்டா இல்லையா? ஸோ எது கஷ்டம்? 28 லைன் இருக்கிறது கஷ்டமா இல்லை பிளைனாக இருக்கிறது கஷ்டமா? வேர்ட்ஸ் வந்து அதே போல் 4000 வேர்ட்ஸ் தான். ஆனால் யூபிஎஸ்சியை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட பெரிய மேஜர் இம்பேக்ட் இருக்காது. பட் இங்கே அப்படி கிடையாது. அந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டு சீரியஸாக கரெக்டாக குரூப் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணதுனால அவங்க அடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் உதாரணமாக சொல்லலாம். இப்போ நம்ம அகாடமியில் வந்து யாரெல்லாம் இப்போ குரூப் ஒன் ரிசல்ட் நம்ம கிளைம் பண்ணியிருக்கோமோ அதில் 90% எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் கிளைம் பண்ணியிருக்கோமோ குரூப் ஒன்னில் 90% யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், 90%. ஓகே, எப்போ ரியலைஸ் பண்ணாங்களோ குரூப் ஒன் எக்ஸாமினேஷனோட முக்கியத்துவத்தை அப்போ உடனே சர்வீஸ் வாங்கிட்டாங்க. எப்போ அதை ரியலைஸ் பண்ணலையோ அது வரைக்கும் சக்ஸஸ் தள்ளி போயிடுச்சு. சத்யானந்திலாம் ரெண்டையும் ரியலைஸ் பண்ணாங்க, அழகாக குரூப் ஒன்லேயும் டெப்டி கலெக்டர் ஆனாங்க, யூபிஎஸ்சிலையும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வாங்கினாங்க. விபி ஜெய்சீலன் ரெண்டையுமே ரியலைஸ் பண்ணார், குரூப் ஒன்லேயும் கிளியர் பண்ணி சர்வீஸ் வாங்கினார், யூபிஎஸ்சிலையும் கிளியர் பண்ணார். எத்தனையோ பேர் நான் வந்து உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம், ரெண்டுலேயுமே சர்வீஸ் வாங்கினவங்க நிறைய பேர் சொல்லலாம். லிஸ்ட் அப்படியே பெரிய லிஸ்ட்டே எங்கிட்ட இருக்குது, ரெண்டுலேயும் சர்வீஸ் வாங்கினவங்க. அதனால் தயவுசெய்து இவ்வளோ பெரிய எஃபோர்ட் எடுத்திருக்கோம் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில். மெயின்ஸ்க்கு நீங்கள் வந்து நம்ம கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்டே நான் சொல்கிறது, யூபிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தயவுசெய்து இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மெயின்ஸ் யூபிஎஸ்சி எழுதலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதி ஒரு சர்வீஸில் போய் நீங்கள் உட்காரணுன்றது என்னோட ஆசை. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ வில் கண்டினியூ திஸ். இப்போ இந்த ஆடியோ ஓகே தானே? இந்த பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து பேஜை ஃபில்அப் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தி. பாயிண்ட் என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் பேஜை ஃபில்அப் பண்ணுறதுக்காக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸில் இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு டாக்டிக்கு. ஸோ அந்த டாக்டிக் வந்து ஆக்சுவலி யூபிஎஸ்சிலையும் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ என்னன்னா, இப்போ ஆன்சர் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஆன்சருக்கு சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின் கேட்காத விஷயத்தையும் இங்கே வந்து பாக்ஸ் போட்டு ஒன்று எழுதி வைப்பாங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் இப்படி எழுதுகிறோம், கரெக்டாக எழுதிட்டு மெயின் ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி சும்மா இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு இதில் 2 விஷயம் எழுதுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா சும்மா ஒரு 4 பேஜை தள்ளுறதுக்கு, 4 லைனை தள்ளுறதுக்கு தான். ஓகே, ஸோ அப்போ என்ன எழுதுவாங்க அப்படின்னா, இப்போ இட்ஸ் சம் ஃபேக்ட் ரிலேட்டட் டு கொஸ்டின். இப்போ அந்த கொஸ்டினில் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கு நீங்கள் டெஃபினேஷன் போட்டிங்க, ஆனால் ஃபேக்ட் 2 தெரியும்ல, படித்தது ஏன் விட்டு போகணும், அதை நான் புகுத்தணும்ல. அப்போ அந்த 2 ஃபேக்ட் எழுதுறதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நம்பர் ஆஃப் இது இப்போ சைல்டு லேபர்னு கேட்குறான், சைல்டு லேபரோட டெஃபினேஷன் எழுதிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு தமிழ்நாடு இந்தியாவோட டேட்டா தெரியும் அப்படின்னா இந்தியாவோட டேட்டா தமிழ்நாடோட டேட்டா, சைல்டு லேபர் இன் இந்தியா, சைல்டு லேபர் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று போட்டு சும்மா இப்படி ஒன்று பாக்ஸ் போடுவாங்க. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து இட் வில் ஆக்ட் அஸ் அ ஃபில்லர். இப்போ வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ வாட் ஆர் ஆல் தி ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் 2023 வந்தது. ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னா வாட் இஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு நம்ம டேரெக்டாக ரீசன்ட் ட்ரெண்ட்ஸுக்கு போயிடலாம். ஏன்னா கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் தான். இப்போ யூபிஎஸ்சி ஆன்சராக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னா, இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு வாட் இஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இந்தியாவில் எத்தனை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்னு போட்டு 2 பக்கம் எழுதியிருக்கலாம். ஆனால் டிஎன்பிஎஸ்சின்னு வரும்போது அதோட ப்ரெசன்டேஷன் வந்து மாறுது. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்னென்னு எழுதிட்டு இந்தியாவில் எவ்வளோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு போட்டுட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபீச்சர்ஸ் எழுதுறாங்க. இப்படி இந்த டயக்ராம் போடலாம். இல்லை நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக வந்து கொஸ்டின் அட்ரஸ் பண்ணாமல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு போட்டுட்டு இங்கேயே நீங்கள் வந்து ஒரு 4 பாயிண்ட் எழுதிடலாம். எழுதிட்டு 15 மார்க் கொஸ்டினாக இருக்கிறப்போ 2வது பக்கத்தில் தான் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ன்னு போட்டு இங்கே எழுதுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாகவும் ஃபில்லராக மாறிடுது. பட் ஸ்டில் மார்க்ஸ் ஆர் கம்மிங் இன் Group 1. ஸோ ஐ வில் ஷோ தட் இன் தி ஆன்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து டேட்டா வந்து நம்ம ரெடி பண்ணலாம். டயக்ராம்ஸ், ஸோ டயக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சியில் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆனால் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸோட யூசேஜ் வந்து ரொம்ப நிறைய வேணாம் அப்படிங்கிறது தான் அட்வைசபிள். ரொம்ப நிறைய வேணாம் இந்த சென்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி திருத்துறவங்களுக்கு டயக்ராம்ஸை விட சப்ஹெட்டிங்ஸு, பாயிண்ட்ஸு, டேட்டா இதுக்கு தான் வந்து மார்க் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம டயக்ராம்ஸ் எங்கே தேவையோ அவங்க தான் போடணும். இப்போ ஹிஸ்ட்ரியில் மேப் போடலாம், இப்போ பாலிட்டியில் எந்த டயக்ராமும் தேவையில்லை, உங்களுக்கு புரியுதா? மேபி ஒரு ஃப்ளோ சார்ட் போடலாம்.
இப்போ தேவையே இப்போ நம்ம யூபிஎஸ்சியில் சம்மந்தமே இல்லாமல் நம்ம நிறைய டயக்ராம்ஸ் போட்டு ஃபில்அப் பண்ணலாம். ஆனால் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் அது வேணாம். மேக்ஸிமம் ரிட்டன் ஃபார்மேட்டில் ஆன்சர் வச்சுக்கிட்டு ரேராக அங்கங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டால் பெட்டர். ஃபுல் ஆன்சரும் ஃப்ளோ சார்ட் போட்டது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் வந்து ஆஃப்டர் லாட் ஆஃப் டிஸ்கஷன் வி ஃபவுண்ட் அவுட். ஸோ இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இப்போது ஜாகிரஃபி ரிலேட்டடாக வரும்போது மேப் போடலாம், டயக்ராம் போடலாம். என்வாயரன்மெண்ட்டுக்கு தேவையில்லை. உங்களுக்கு புரியுதா? எந்த டாப்பர் ஆன்சர்ஸ் பார்க்கும்போது அந்த ஒரு ட்ரெண்டு கண்டுபிடிக்க முடியுது. ஜாகிரஃபியில் டயக்ராம் வருது, ஹிஸ்ட்ரியில் டயக்ராம் வருது, மற்றபடி ரேராக சயின்ஸில் வருது, மற்றபடி வேறு எங்கேயுமே டயக்ராம் இல்லை, வெறும் கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ அப்போது டயக்ராம் யூசேஜை வந்து நம்ம குரூப் 1 ஆன்சர் ரைட்டிங்கில் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ இது நான் வந்து ஆரம்பத்தில் மெயின்ஸில் நான் நிறைய டயக்ராம் போட்டிருந்தேன். ஏன்னா யூபிஎஸ்சி மைண்ட் செட்டு நிறைய ஃப்ளோ சார்ட்டு, நிறைய டயக்ராம் எங்கெங்கெல்லாம் போட முடியுமோ போடுறது. ஜாகிரஃபி ஆன்சராக வந்தால் ஒரு பேஜுக்கு 2 டயக்ராம்லாம் போட்டிருந்தேன். பட் அதுக்கெல்லாம் மார்க்கே போடல. ஆனால் அதே எக்ஸாம் வந்து பாஸ் ஆன டாப்பர்ஸோட ஆன்சர் எடுத்து பார்க்குறப்போ அவங்க ஒரே ஒரு டயக்ராம் போடுறாங்க, அதுவும் ஒரு மோசமான இந்தியாவை வரைகிறாங்க. இந்தியாவேக்கே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு இந்தியா, அது ஒரே ஒரு இந்தியாவை வரைஞ்சிடுறாங்க. மிச்சம் எல்லாமே கண்டென்ட்டாக கொடுக்குறாங்க, அதுக்கு நிறைய மார்க் வருது. ஸோ இப்போது அப்போ தான் ரியலைஸ் ஆனது என்ன அப்படின்னா, டூ மச் ஆஃப் டயக்ராம்ஸ் ஆர் நாட் நீடட் ஃபார் குரூப் 1. ஏன்னா அது ரூல்டு ஃபார்மேட்டில் இருக்குல்ல, ஆல்ரெடி நமக்கு இடம் ஓரளவுக்கு பத்தாது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து கண்டென்ட்டாக எழுதுறது தான் மோஸ்ட்லி அட்வைசபிளாக இருக்குது. பட் எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ சார்ட் போட முடியுமோ போடுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இன்டென்ட் அப்படின்னா, இப்போ சிஎஸ்கே ஆடும்போது மேட்ச்சில் நிறைய பேர் அதை சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்டென்ட்னா இன்டென்ஷன், மைண்ட் செட். ஓகே, இந்த இன்டென்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து நான் ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, ஆன்சர் ரைட்டிங்க்கு நிறைய பிளாக் இருக்குது, மைண்ட் செட்டில் நிறைய பிளாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த இன்டென்ட் வேணும், அதாவது எதை கொடுத்தாலும் எழுதணும், கைக்கு வந்ததை எழுதணும். ஆன்சர் ரைட்டிங் இப்போ நீங்கள் 0லேருந்து ஆரம்பிக்கிறீங்களே, நீங்கள் வந்து பெஸ்ட் ஆன்சர் எழுதணும் அப்படின்னு எய்ம் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் டெஸ்ட் இப்போ அடுத்த வாரம் வைக்கிறாங்க அப்படின்னா அது சூப்பராக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பெஸ்ட் ஆன்சர் எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய தடையாக இருக்குது ஆன்சர் ரைட்டிங்கே. ஏன்னா உங்களுக்கு எடுத்தோன்னே வராது பெஸ்ட் ஆன்சர். வருமா? எடுத்தோன்னே சும்மா வந்து அப்படி உட்காந்துட்டு 2 கிளாஸ் உட்காந்துட்டா பெஸ்ட் ஆன்சர் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன குரூப் 1 அவ்வளோ ஈஸியாக? பெஸ்ட் ஆன்சர் வரணும்னா அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும். நீங்கள் ஒரு 2 மாதம் உட்காந்து நோட்ஸ் எடுத்து ரெகுலராக டெஸ்ட் எழுதி ஒர்க் பண்ணும்போது தான் பெஸ்ட் ஆன்சர் வரும். இந்த வர வாரங்களில் முதல் 5 டெஸ்ட்டில் கேவலமாக தான் எழுதுவீங்க. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், பெஸ்ட் ஆன்சராக எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு எழுதலான்னு வரும்போது பெஸ்ட் பாயிண்ட்டே வராதா, எதுவுமே எழுத மாட்டோம். அப்போ எனக்கு எழுதவே வரல அப்படின்னு நினச்சிட்டு அந்த எழுத்தை நோக்கி ஒரு பயம் வந்துடும், ரைட்டிங்கை நோக்கி ஒரு பயம் வந்துடும். ஏன்னா எழுத வராது, பாயிண்ட் வராது, ஒரு பக்கத்தை தாண்டாது. ஸோ அது ஏன் வருதுன்னா பெஸ்ட் ஆன்சர் எழுதணும்னு நினைக்கிறப்போ தான். பெஸ்ட் ஆன்சர் எழுதணும்னு நினைக்காதீங்க, ஆரம்பத்தில் ஏதோ ஒன்று எழுதணும்னு நினைங்க, எழுத ஆரம்பிச்சிருங்க. படிக்க படிக்க நோட் மேக்கிங் பண்ண தான் பெஸ்ட் ஆன்சர்ஸ் வரும். ஸோ பெஸ்ட் ஆன்சர் மைட் கம் ஆஃப்டர் 2 months, ஆஃப்டர் 3 months. ஸோ அது வரைக்கும் ரெகுலராக எழுதிட்டு இருந்து ரெகுலராக நோட் மேக் பண்ணி ரெகுலராக எழுதிட்டு இருந்தால் தான் 3 மாதம் கழிச்சு வரும். ஓகே, அப்போ அடுத்த பிளாக் என்ன வச்சுருக்காங்க மைண்ட் செட்டில் அப்படின்னு பார்த்தா, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் நிறைய பிளாக்ஸ் இருக்குது. அதில் முதல் பிளாக்கே வந்து என்ன அப்படின்னா, நான் படிச்சுட்டு எழுதுறேன், which is a very 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 biggest mistake and flaw, which is a very 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 biggest block. நான் இன்னும் படிக்கவே இல்லை, அதனால மண்டே டெஸ்ட்டுக்கு நான் வரல, இந்த டெஸ்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு வந்து நான் எழுதுறேன். அப்படி படித்து முடிச்சுட்டு வந்து எழுதி நீங்கள் 100க்கு 100 வாங்கிடுவீங்க. சரியா? எனக்கு தெரியல. ஸோ படித்தாலும் வந்து எழுதணும், படிக்கலைனாலும் வந்து எழுதணும். 100% உங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சாலும் எழுதணும், 75% கண்டென்ட் தெரிஞ்சாலும் எழுதணும், 30% கண்டென்ட் தெரிஞ்சாலும் எழுதணும், கண்டென்ட்டே தெரிலனாலும் வந்து எழுதணும். ஏன்னா எழுதுறது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரைட்டிங் இஸ் அ ஸ்கில், தட் ஸ்கில் வில் கம் ஒன்லி வித் ப்ராக்டிஸ். ஓகேவா? ரைட்டிங் வந்து ஒரு ஸ்கில்லு. அந்த ஸ்கில் எப்போ வரும்னா, எனி ஸ்கில்லாக இருக்கட்டும் ப்ராக்டிஸில் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ பெஸ்ட் நான் வந்து படிச்சுட்டு வந்து தான் எழுதுவேன் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. படிச்சுட்டு வந்து எழுதுறது தான் நல்லது. ஆனால் நம்ம படிக்காத போது என்ன பண்ணிடுறோம், அரைகுறையாக படிச்சிருப்போம், அந்த ஒரு வாரத்துக்குள்ளே டாபிக் முடிச்சிருக்க மாட்டோம், அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் டெஸ்ட்டு வந்து சண்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம படிச்சுட்டு போயிட்டு டெஸ்ட் அப்புறம் எழுதுவோம்னு தள்ளி போடுவோம், அந்த அப்புறம் வரவே வராது. ஆனால் நீங்கள் படித்த வரைக்கும் அரைகுறையாக வச்சுக்கிட்டு அந்த அரைகுறை நாலேஜ் வச்சு ஒரு டெஸ்ட் எழுதுறப்போ அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட்டாவது எழுதியிருப்பீங்க. ஓகே, எழுதி யூ வுட் ஹவ் ஃபவுண்ட் அவுட் சம்திங். இப்போ உங்களுக்கு இப்படி வச்சுக்கலாம், நவம்பர் 15ஆம் தேதி மெயின்ஸ்னு வச்சுக்கலாம். நவம்பர் 14 உங்கள் எல்லாம் படித்து முடிச்சிடுவீங்களா? மாட்டிங்களே. உங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா நவம்பர் 14 எல்லாம் முடிச்சிருவேன்னு? அப்போ நவம்பர் 14 அன்றைக்கி நான் எதுவுமே படித்து முடிக்கல, இன்னும் முடிக்கலன்ட்டு 15 லீவ் போட்டுருவீங்களா? குரூப் 1 மெயின்ஸ் அன்றைக்கி போட மாட்டோம்ல. அப்போது நம்ம ஃபுல்லாக படிக்கிறோமோ படிக்கலையோ போய் மெயின்ஸ் எழுத தானே போகிறோம். அது டெஸ்ட் சீரீஸ்லேருந்தே வரணும். இப்போ மெயின்ஸ் யூபிஎஸ்சினே வருது பாருங்க வாயில். உங்களுக்கு மெயின்ஸ் அன்றைக்கி
கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் வருமா? 20 கொஸ்டின்ஸில் 15 தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும், ஒரு 5 தெரியாத கொஸ்டின் தான் வரப்போகுது. அப்போ தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்க போகிறீங்க. அது ஒன்று இருக்குல்ல, தெரியாத கொஸ்டினுக்கு நல்ல ஆன்சர் எழுதி மார்க் வாங்கணும், அப்போ தான் பாஸ் ஆக முடியும். அப்போது அந்த ஸ்கில் எப்போ டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போது முதல் பிளாக்கே வந்து நான் படிச்சுட்டு வந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த பிளாக் என்ன அப்படின்னு பார்த்தா பெஸ்ட் ஆன்சர் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறது. அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் உட்காந்து பெஸ்ட் பாயிண்ட்டை யோசிச்சுட்டு இருக்கிற டைம் 4 பேர் 4 ஆவரேஜ் பாயிண்ட் எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ தோன்ற பாயிண்ட்டை எழுத தெரிஞ்சிருக்கணும். மைண்டுக்கு கையில் வர்றதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. கையில் வர்றதை எழுதி அது வந்து மோசமான ஒரு ஆன்சராக இருக்கும், அந்த மோசமான ஆன்சரை கொடுத்து அதில் கரெக்ஷன் வாங்குறதுக்குங்கிற தைரியம் இருக்கணும். நம்ம அடுத்து பண்ணுற ஃபைனல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். என்ன தப்பாக நினச்சிருவாங்க, எனக்கு கம்மி மார்க் போட்டுருவாங்க, இவனுக்கெல்லாம் இவ்வளோ தான் அறிவு இருக்குன்னு நினச்சிருவாங்க அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு புரியுதா? உங்களை ஜட்ஜ் பண்ண தான் நாங்கள் இருக்கோம். கரெக்டாக? இப்போ நீங்கள் ஒரு மோசமான ஆன்சர் எழுதி கொடுத்து அதை கரெக்ஷன் வாங்கிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் இருக்கிறவனால தான் மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியும். நான் வந்து அரைகுறையாக எழுதுறேன், அசிங்கமாக எழுதுறேன், அது சார் கிட்ட காட்டினா சார் தப்பாக நினச்சிருவாரு, நம்மளை எழுத தெரிலன்னு சொல்லிடுவாங்க, நமக்கு படிக்கலைன்னு சொல்லிடுவாங்க, நாலேஜ் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அதனால் நான் எழுதலை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாஸ் ஆக முடியாது. ஓகேவா? எனக்கு எவ்வளோ அசிங்கமாக நான் எழுதினாலும் நான் வந்து கொடுப்பேன், கரெக்ஷன் வாங்குவேன், திட்டு வாங்குவேன், அந்த திட்டு வாங்கி நான் திருத்திப்பேன் அப்படின்னு வர்றவனால மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். ஓகே? ஸோ அப்போது ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்போ 4 பிளாக்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு வந்து நான் படிச்சுட்டு வந்து தான் எழுதுவேன், 2வது பெஸ்ட் ஆன்சரே எழுதுவேன், 3வது நான் வந்து ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ 4வதாக இருக்கிற பிளாக் வந்து சோம்பேறித்தனம். ரைட்டிங்கிறது ஒரு எஃபர்ட்டில் வந்து 3 மணி நேரம் எழுதுறீங்களே, 3 மணி நேரம் வந்து எழுதி பார்க்கறதுங்கிறது வந்து ப்ளஸ் டெய்லி உட்காந்து எழுதி பார்க்கறதுங்கிறதுக்கு வந்து ஒரு எஃபர்ட் வேணும். நிறைய டைம் நம்ம சோம்பேறித்தனத்தினால இன்னைக்கு எழுத வேணாம், இன்னைக்கு டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்போ 4வது ப்ராப்ளமாக இருக்கிறது சோம்பேறித்தனம். இந்த 4 ப்ராப்ளமையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத வரும்போது தான் அதுதான் இன்டென்ட். யூ ஷுட் ஹேவ் தட் இன்டென்ஷன். அடுத்த டைமென்ஷன் ஆஃப் இன்டென்ஷன் என்னன்னா, எதை கேட்டாலும் எதையாவது ஒன்றத்தை தெரிஞ்சு வச்சுட்டு ஒன்று எழுதிடுங்க, கதை எழுதிடுங்க. அது கரெக்ஷன் வாங்குறப்ப திட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அது கரெக்டாகவும் இருக்கும். அப்போது நீங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று எழுதுகிறப்போ எவ்வளோ கரெக்டாக எழுதுறீங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல உங்களோட ஃப்ரீ ஃப்ளோவில். ஸோ அப்போ எதை கேட்டாலும் காலியாக விட்டு வராமல் ஏதாவது ஒன்று எழுதிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற அந்த ஹேபிட்டை வச்சுக்கிட்டு இன்னிலேருந்து எதை கேட்டாலும் ஏதாவது ஒன்று எழுதிட்டு வாங்க. இப்போ ஒரு 20 கொஸ்டின் நீங்கள் எழுதுறீங்கன்னா எந்த கொஸ்டினும் தெரியாமல் காலியாக விட்டு போகாதீங்க. கிளாஸ் டெஸ்ட்டு தானே, இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்து கரெக்ஷன் வாங்குங்க. கரெக்ஷன் வாங்குறப்போ சொல்கிற ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ரேதர் தென் லீவிங் இட் பிளாக். ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் டெவலப் பண்ணும்போது தான் அதை வந்து ஆரம்பத்தில் தப்பாக தான் எழுதுவோம், பட் போக 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 அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் எழுதுனா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து 100% ட்ரூ. அண்ட் ஓப்பன் மைண்ட் செட்டாக இருக்கணும். என்ன விட்டேன் நான் மிட் செட்டுன்னு போட்டிருக்கேன், மைண்ட் செட். ஸோ மைண்ட் செட்னா வந்து மைண்ட் செட் வந்து ஓப்பன் மைண்ட் செட்டாக இருக்கணும்னா எதை கேட்டாலும் வந்து பாயிண்ட்டை ஜென்ரேட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம உருவாக்கணும். இப்போ நம்ம கண்டென்ட்டை படிக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், நோட்ஸை சூப்பராக ரெடி பண்ணிடுறோம். ஸோ ரெடி பண்ண நோட்ஸை ரிவைஸ் பண்ணுறோம், எக்ஸாமில் அதுலேருந்து கேள்வி வந்தால் எழுதுகிறோம். ஆனால் இது ஒரு ஸ்கில்லு. இதை தாண்டி இன்னொரு ஸ்கில் இருக்குது. எந்த டாபிக் கொடுத்தாலும் எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி எடுத்துக்கலாம், ப்ராப்ளம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அதை நீங்கள் படிக்கலைனாலும் அதை உங்களால் எழுத முடியும். டக்குன்னு நீங்கள் அதை உடைக்கணும். இன்புட் சைடு, ஆன் ஃபார்ம் சைடு, அவுட்புட் சைடு அப்படின்னு 3ஆக உடைச்சுன்னா அப்போ அக்ரிகல்ச்சரோட இன்புட் சைடில் என்னென்ன பிரச்சனை, ஒரு 4 பிரச்சனை எடுங்க. ஸோ சீடில் என்ன பிரச்சனை, ஃபெர்டிலைசரில் என்ன பிரச்சனை, இரிகேஷனில் என்ன பிரச்சனை, பெஸ்டிசைடில் என்ன பிரச்சனை, இல்லை கிரெடிட்டில் என்ன பிரச்சனை, 4 பாயிண்ட். ஆன் ஃபார்மில் என்ன பிரச்சனை, ஆன் ஃபார்மில் மெஷினரி பிரச்சனை, லேண்ட் அவைலபிலிட்டி ஒரு பிரச்சனை. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஃபார்மர் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னென்ன பிரச்சனை வருது. அப்புறம் அவுட்புட் சைடில் என்ன பிரச்சனை வருது, ஹார்வெஸ்டிங், போஸ்ட் ஹார்வெஸ்டிங், ப்ராசஸிங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், மார்க்கெட்டிங், ஸ்டோரேஜ். 4 பாயிண்ட் வந்துடுச்சா? 12 பாயிண்ட் இப்போ சொல்லிட்டேன்னா. அப்போது இந்த ப்ராப்ளம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர்னு ஒரு கேள்வி வரும்போது டக்குன்னு 12 பாயிண்ட் என்னால் சொல்ல முடியுதுல்ல. எப்படி சொன்னேன்? நான் இமீடியட்டாக ப்ராப்ளம்ஸ் அக்ரிகல்ச்சர் 3ஆக உடைச்சேன். இன்புட்டு, ஆன்ஃபீல்டு, அவுட்புட்டு அப்படின்னு உடைச்சிட்டு ஒரு இதுக்கும் 3 பாயிண்ட் யோசிச்சா 9 பாயிண்ட் வருது, 4 பாயிண்ட் யோசிச்சா 12 பாயிண்ட் வருது. ஸோ இப்படி எந்த டாபிக் கொடுத்தாலும் அதை இப்படி உடைக்க கற்றுக்கணும். ஸோ ஆன்சர் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கான இந்த ஹேக்கை வந்து டெவலப் பண்ணிக்கணும். இப்போ நான் இன்னொன்றும் இப்போ போன வாரம் யூபிஎஸ்சியில் வந்து நடத்தின அதே டாப்பிக்கை நான் திரும்ப சொல்கிறேன். யூபிஎஸ்சி மெயின்ஸ் கிளாஸ் இப்போ போயிட்டு இருக்குல்ல, வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கை நடத்திட்டு இருந்தோம். ஸோ
ஸோ இப்போது வாட் இஸ் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் தி வாட்டர் ஸ்கேர்சிட்டி இன் இந்தியா, ஹவு இந்தியா மஸ்ட் ஓவர் கம் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிற ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் இருக்குது யூபிஎஸ்சியில். இப்போ வாட்டர் ஸ்கேர்சிட்டி பற்றி நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் எப்படி பாயிண்ட் எழுதுறது அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் நிச்சயமாக வாட்டர் ஸ்கேர்சிட்டி பற்றி 2 டேட்டா தெரிஞ்சிருக்கணும் இந்தியாவை பற்றி. ஸோ இந்தியா இஸ் ஹேவிங் 18% ஆஃப் பாப்புலேஷன் பட் ஒன்லி 4% ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் அப்படின்னு ஒரு டேட்டா. இது தெரியலனாலும் விட்டுருங்க. இப்போ பாயிண்ட் எப்படி யோசிக்கலாம், தண்ணி இல்லாமல் இருக்கிறது அதுதான் பிரச்சனை. ஸோ தண்ணி இதை எப்படி யோசிக்கிறோம்னா டிமாண்ட் சைடு சப்ளை சைடு. ஒரு பொருள் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அதை நம்ம டிமாண்ட் சப்ளைன்னு பிரிக்கலாம். தண்ணி ஏன் இல்லாமல் போச்சு, ஒரு சைடு வந்து சப்ளை என்னென்ன, மழை, ரிவர்ஸு, லேக்ஸு, கிரவுண்ட் வாட்டர். இது 4 ரூட்டில் தானே தண்ணி வருது. எதர் மழையில் வரணும், இல்லை ரிவரில் வரணும், லேக்கில் வரணும், இல்லை கிரவுண்ட் வாட்டரில் வரணும். இந்த 4த்துலேயும் என்ன பிரச்சனை, மழை ஏன் சரியாக பெய்யறதில்ல, ரிவர் ஏன் பொல்யூட்டடாக இருக்குது, லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் எங்கே போச்சு, கிரவுண்ட் வாட்டரில் என்ன பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் எடுத்தால் 4 பாயிண்ட். இப்போது டிமாண்ட் சைடு யாரெல்லாம் தண்ணியை யூஸ் பண்ணுறா, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, டொமஸ்டிக் கன்சம்ஷன். இப்போ அக்ரிகல்ச்சரில் ஏன் நிறைய தண்ணி யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு 2 பாயிண்ட், அதுக்கு 4 பாயிண்ட் எழுதலாம், பட் 2 பாயிண்ட். இண்டஸ்ட்ரியில ஏன் அதிகமான தண்ணி வேஸ்ட் ஆகுது, டொமஸ்டிக் யூசேஜில் எங்கே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு வச்சா 3 பாயிண்டா, 7 பாயிண்ட் வந்துச்சா, அவ்வளோதான். அப்போ வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கான ரீசன்ஸ் போட்டாச்சா. இப்போது வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு வந்தால் டிமாண்ட் சப்ளை அப்படின்னு உடச்சி யோசிங்க. அப்படி யோசிச்சா பாயிண்ட் வருதில்ல. இந்த மாதிரி எந்த கேள்வி கொடுத்தாலும் இதுக்கு ஒரு ஹேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் இருக்குது. அந்த ஹேக்கை கண்டுபிடிச்சி அதையும் கற்று வச்சுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கை நோட்ஸ் படிக்கிறப்போ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கே இது புரிஞ்சிடும். இப்போ இது எங்கே நான் உட்காந்து எங்கேயாவது ட்ரைனிங் போயிட்டு கற்றுக்கிட்டு வந்தேனா, கிடையாது. இப்போ எனக்கு இது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, கிடையாது. இத்தனை வருஷமாக படிக்கிறப்போ, நோட்ஸ் எடுக்கிறப்போ, கீவேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ நமக்கே புரிஞ்சிடுச்சு, ஓ இவ்வளோதானா, இப்படி போட்டால் எழுதிடலாமா. ஸோ டாப்பர்ஸ் ஆன்சர் பார்க்குறோம், நோட்ஸ் பார்க்குறோம், கீவேர்ட்ஸ் பார்க்குறோம், டேட்டா பார்க்குறோம், நிறைய டெஸ்ட் எழுதுறோம். நிறைய டெஸ்ட்டில் தெரியாத கொஸ்டின் வரும்போது இப்போ நம்ம இதுக்கு என்ன கதை அடிக்கிறதுன்னு யோசிக்கிறப்போ நமக்கு தாட்ஸ் வந்திருக்கும். இந்த தாட்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் ஓகே அப்படி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஹேக் இருக்குது. ஸோ அந்த ஹேக்கை வந்து நம்ம உடைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் என்னோட எடிட்டோரியல்ஸ் கிளாஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். எல்லா வாரமும் இந்த ஹேக்ஸ் வந்து நம்ம அந்தந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்குங்கிற கீவேர்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். இது இப்படி யோசிச்சிருக்கலாம், இது இப்படி எழுதியிருக்கலான்னு. எடிட்டோரியல் செஷன் எவ்ரி வீக் நம்ம ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணுறது மெயின்ஸை பொறுத்து தான். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எல்லாரும் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறதுனால மெயின்ஸ் பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் எடிட்டோரியல் செஷனில் எவ்ரி வீக் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. எந்த டாப்பிக்காக இருந்தாலும் எப்படி மெயின்ஸுக்கு யோசிக்கிறது அப்படிங்கிறது தான் அதில் போகும். ஸோ அப்போ அந்த ஹேக்கை கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி யுக்திகள் தெரிஞ்சிச்சுன்னா எதை கொடுத்தாலும் எழுதலாம். ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகணும். ஓகேவா வினோத், ஆடியோ ஓகேல? ஸோ இப்போ வந்து இது புரிஞ்சிச்சா. இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போவோம். அப்போ நம்ம எந்த டாபிக் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நோட்ஸ் எடுக்கணும். சரியா, அந்த நோட்ஸ் மேக்கிங் ஒர்க்கு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்டேஷன் டெக்னிக். ஸோ ஹவு யூ ஹவ் டு ப்ரெசென்ட் அவர் ஆன்சர்ஸ். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரூல்டு நோட் இருக்குது. கரெக்டாக இந்த ரூல் நோட் வேணாம், நான் இங்கே வந்து வரையிறேன். டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு ப்ரெசன்டேஷன் டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ அப்போ எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போது ஓகே ஃபஸ்ட்டு வந்து வில் ஸ்டார்ட் வித் இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற வேர்டு எழுத தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்பேஸை விட்டு எழுதிடலாம். இன்ட்ரோடக்ஷன் எப்போவுமே புக்கோட எண்டுலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ மார்ஜின்லேருந்து ஒரு லைன் தள்ளி இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, 2வது லைன் மார்ஜினுக்கு வந்துடலாம், 3வது லைன் மார்ஜினுக்கு வந்துடலாம், 4வது லைன் இங்கே முடியும். இது இன்ட்ரோடக்ஷன். இப்போ அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக உங்களுக்கு பாக்ஸ் ஏதாவது போடணும், இல்லை டயக்ராம் ஏதாவது போடணும் அப்படின்னா நீங்கள் அதை இப்போ போடணும். ஓகே, சம்டைம்ஸ் டயக்ராம் வந்து மேபி சேலஞ்சஸ் எழுதுறப்போ போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா அதை அங்கே தள்ளிடலாம். இல்லை ஒரு சில கொஸ்டின் ஆரம்பத்திலே போடுற மாதிரி இருக்கும். இப்போ மான்சூன் வச்சு வருதுன்னா ஆரம்பத்திலே போட்டுடலாம். உங்களுக்கு புரியுதா? அப்போது இப்போ ஒரு இந்தியா மேப்பை போடணுன்னா ஆரம்பத்திலே போட்டுடலாம். ஸோ அப்போ அந்த டயக்ராமை வந்து எங்கே ஃபிட் பண்ண போகிறோம், இல்லை அந்த பாக்ஸ் ஃபேக்ட்டை வந்து எங்கே ஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம உங்கள் கையில் ஒரு டயக்ராம் இருக்குன்னா ஃபஸ்ட் அந்த டயக்ராம் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கேப் டயக்ராம் போட போகிறீங்களா, இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாக்ஸ் டயக்ராம் போட போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ ஃபுல் ஸ்கேப் டயக்ராம்னா இப்படி இருக்கும், இப்படி இருந்து இங்கே ஒரு டயக்ராம் போடணும். சரியா, பாக்ஸ் டயக்ராம்னா என்ன அப்படின்னா உங்களோட எண்டில் மட்டும்தான் இங்கே டயக்ராம் இருக்கும். இங்கே நீங்கள் ஒரு டயக்ராம் வரைஞ்சி அதை வந்து பாக்ஸ் போட்டுடணும். ஓகே, ஸோ அப்போது இந்த டயக்ராமாங்கிற அந்த தெளிவு இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஆஹா கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டோமே, இன்னும் சின்னதாக வரைஞ்சிருக்கலாமேன்னு.
பாதி வரைகிறப்ப தான் அது தெரியும். அப்போ அந்த அளவுக்கு அது ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்போ தான் ஒரு இந்தியா மேப் எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே டயக்ராம் போடுறதுனே உங்களுக்கு தெளிவு வரும். சம்டைம்ஸ் டயக்ராமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன நெக்ஸ்ட் கொண்டு வரலாம்? இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கண்டென்ட் போடுறீங்க, சைல்டு லேபருக்கு போடுறீங்க. ஸோ இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த டேட்டா போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட கொஸ்டின் எது கொடுத்துருந்தாலும் அந்த கொஸ்டினை வந்து உடைக்கணும். இப்போ வந்து வாட் ஆர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸில் ஒரு 5 பாயிண்ட் எழுதணும், சொல்யூஷன்ஸில் ஒரு 5 பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற இந்த சப்ஹெட்டிங் போட்டுடலாம். ஒரு சிலர் வந்து சப்ஹெட்டிங் போடுறப்போ நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து இப்போ இப்படி வச்சுக்கலாம், ப்ராப்ளம்ஸ் இன் ஏஐ அதான் அவங்க சப்ஹெட்டிங் அப்படின்னா அதை ஒரு சிலர் இப்படி அண்டர்லைன் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு சிலர் வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பாக்ஸ் போடுவாங்க. நான் இங்கே எழுதுறேன், ப்ராப்ளம்ஸ் இன் ஏஐனா ஒரு சிலர் அண்டர்லைன் பண்ணுவாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணலான்னா இப்படி போட்டுருவாங்க. இப்படியும் போடலாம், ஃபுல்லாகவே வந்து அது ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொண்டு வரலாம். இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி பண்ணலாம், இதுக்கு மட்டும் பாக்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி 3 எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ஸோ யூ கேன் யூஸ் எனி ஆஃப் தீஸ் 3. உங்களுக்கு இது ஏன் அப்படி 3ஆக இருக்குது, அப்போ எது சரி அப்படின்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எது நல்லா இருக்குது அதுதான். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்க்கும் உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கும் உங்கள் ஸ்பேசிங்ஸ்க்கும் உங்கள் ஃபாண்ட் சைஸ்க்கும் எந்த ஸ்டைல் கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர் இஸ் நோ ரூல். நீங்கள் எதை வேணால் அடாப்ட் பண்ணிக்கலாம். 3த்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ சி சப்ஹெட்டிங் போட்டாச்சா, இப்போ நம்ம என்ன எழுதுவோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிட்டு அப்புறமா எக்ஸாம்பிள்ஸ் ஆர் டேட்டா, 2வது பாயிண்ட் எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம எழுதுகிறப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம், பாயிண்ட் போடும்போது நம்ம 1 போட்டுட்டு இங்கே பாயிண்ட் எழுதுறோம்ல, 2வது லைன் எழுதுகிறப்போ மார்ஜினுக்கு வந்துடக்கூடாது. மார்ஜின்லேருந்து ஆரம்பித்து இப்படி எழுதக்கூடாது. அது இன்ட்ரோடக்ஷன்லேயும் கன்க்ளூஷனில் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் பாயிண்ட் எழுதுகிறப்போ எப்போவுமே எப்படி எழுதணும்னா 1 போட்டுட்டு 2வது லைன் இதுக்கு நேராக தான் எழுதணும். இங்கே ஒரு கேப் இருக்கணும். எக்ஸாம்பிள் எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு கேப் விட்டுறணும். உங்களுக்கு புரியுதா? எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் இங்கே எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இங்கே போடக்கூடாது. பாயிண்ட் இப்படி எழுதணும்னா எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு டேப் உள்ள தள்ளிடணும். ஸோ அப்போ 2வது பாயிண்ட் 2 லைன் எழுதிட்டீங்களா, அப்புறம் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இந்த ஒன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இது என்னதான், அது ரூல்லாம் கிடையாது, பார்க்க அழகாக இருக்குது அவ்வளோதான். இது இப்படி பண்ணால் மார்க் வரும் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு ரூல் டிஎன்பிஎஸ்சிலாம் வச்சிடல, இப்படி எழுதுகிறப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸை வந்து நம்மளால் ஓட்ட முடியுது. இப்போ நம்ம 175 மினிட்ஸில் 20 பேப்பரும் எழுதணும், 20 கொஸ்டினும் எழுதணும் அப்படின்னா நம்ம உட்காந்து ஃபுல்லாலாம் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் இடத்தெல்லாம் கொஞ்சம் வந்து ஏமாற்றணும், ஸ்கேம் பண்ணணும். ஸோ கொஞ்சம் இடம்லாம் கொஞ்சம் தள்ளி இப்படி எழுதுகிறப்போ நம்ம இந்த ஸ்கேம் பண்ணுறோம்ல, ஒரு சில டாப்பர்ஸ்லாம் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்கேம்னா நான் தப்பாக சொல்ல, இந்த இடத்த ஏமாற்றி தள்ளி எழுதுவாங்க. தள்ளி ஒரு பாயிண்ட் இங்கே எழுதிட்டு இப்படி போடுவாங்களா, இதில் இருக்க 2வது பாயிண்ட் இதில் சப்ஹெட்டாக எழுதுறாங்கன்னா இங்கே போட்டுடுறாங்க. இதில் எக்ஸாம்பிள் எழுதுறப்ப இங்கே போட்டுறாங்க. அப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா? இதுதான் ஸ்கேம். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக ஆரம்பத்தில் இந்த ஸ்கேம் பண்ண எனக்கு தெரியல, அதனாலே ஒரு 3 அட்டெம்ப்ட் போயிடுச்சு. இந்த ஸ்கேமை கற்றுக்கிட்ட பிறகு தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு மார்க் வந்தது. ஸோ அப்போது இந்த ஸ்பேசிங் ஸ்கேம் வந்து ஒன்று பண்ண சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் ரைட்டிங்கில். இதே நான் ஸ்கேம்னு சொல்கிறேன்னா இது ஒரு ஏமாத்து வேலை, அதனால் ஸ்கேம்னு சொல்கிறேன். பட் இதை பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும்னா பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, நம்ம இதுதான் சொல்கிறேன், பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்பேசிங்ஸில் இப்போது 2வது பாயிண்ட் எழுதுறீங்களா, அடுத்தது வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு நேராக இதை போட்டு இங்கே எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி போகணும். ஓகே, இப்போது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஒரு கொஸ்டினுக்குன்னா அதுக்கு வந்து இத்தனை லைன் இருக்குது, 3 லைன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 3 லைனு, அப்போ வந்து மொத்தம் வந்து 7 பாயிண்ட் எழுதணும், 7 × 3 21, அப்புறமா எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் அப்படின்னு போட்டால் அதுக்கு ஒரு 7 லைனு 32. அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆன்சர் எழுத மாட்டோம். சரியா? ஃபஸ்ட்டு எழுத பழகுங்க.
எழுத பழகி ப்ரெசன்டேஷனில் இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஃப்யூச்சரில் அந்த கணக்குக்குள்ளலாம் போயிட்டு இருக்கலாம். 3வது பாயிண்டிங் எழுதுறீங்களா? எக்ஸாம்பிள் இப்போ 4வது பாயிண்ட் எழுதுகிறோமா? இல்லை ஏதாவது ஒரு விஷயம். அப்புறம் 2வது சப்ஹெட்டிங் அப்ளிகேஷன்ஸ். போடாச்சா? அப்புறம் திரும்ப முதல் பாயிண்ட்டு. ஸோ அப்போ இந்த நம்பரிங்கெல்லாம் ஒரே லைனில் இருக்கணும், எக்ஸாம்பிள்லாம் ஒரே லைனில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனை நம்ம கொண்டு வரணும். ஸோ இது எழுதுறதுக்கே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு 10 மார்க்கில். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பேசிங் மேட்டர்ஸ். இப்போ இங்கே 2 பாயிண்ட் எழுதியாச்சா? முடிச்சுட்டு இப்போ கன்க்ளூஷன் ஆரம்பிக்கிறப்ப இதே தான், நம்ம ஒரு கேப் விட்டு ஆரம்பிக்கணும். இங்கே ஆரம்பிக்கணும். அப்புறம் நான் 2 ஃபுல் பக்கம் எழுதிட்டு இருக்கேன்னா இது 15 மார்க்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? டிஎன்பிஎஸ்சிக்கு இங்கே முடிஞ்சிருக்கும். கன்க்ளூஷன் பார்த்தீங்களா? யூபிஎஸ்சி மெயின்ஸ் கிளாஸ் மேலே போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து இது டிஎன்பிஎஸ்சின்னு மறந்துட்டேன். போட்டோமா? எக்ஸாம்பிள் போட்டாச்சா? இப்போ கன்க்ளூஷன் இங்கே ஆரம்பிச்சிடணும். 2 லைன் அவ்வளோதான். இதுக்கே கரெக்டாக இருக்கும். இங்கே அடுத்த கொஸ்டின் வந்துடும். ஸோ 10 மார்க்குக்கு நமக்கு இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ அப்போது இந்த ஸ்பேஸ்க்குள்ளே உங்களால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுத முடியும்? மேபி இங்கே 3 4 எழுதிட்டு இங்கே 5 6 அது போகலாம். நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் இந்த ஸ்பேசிங் தான் நம்ம ஆன்சர் வந்து கொஞ்சம் அழகுபடுத்த போகுது. ஓகே, அந்த அழகாக இப்போ நீங்கள் எழுதுனதில் யாராவது இதை அடாப்ட் பண்ணியிருக்கீங்களா? காட்டுங்க. நீங்கள் காட்டுங்க. நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்கேம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்கேமை வந்து பிடிச்சிட்டிங்க. நீங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கீங்க. காட்டுங்க. ஏதோ ஒன்றத்தை கொடுங்க. இப்போ என்ன நம்ம கப்பாக தரப்போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணியிருக்கேன். இதுதான் ஸ்கேம். ஓகே, இப்போது இங்கே வந்து ஏதோ ஒன்று போட்டிருக்காங்களா? இப்போ இங்கே சப்ஹெட்டிங் போட்டாங்க. நீ எதை அட்ஜஸ்ட் பண்ண வேணாம், சும்மா அப்படியே. இப்போ இங்கே கேப் தெரியுதா? இங்கே போட்டுட்டு முதல் பாயிண்டிங் எழுதியிருக்காங்க. ஏன் முதல் பாயிண்டிங் எழுதலை? பார்த்தீங்களா? அதுதான் ஸ்கேம். ஸோ இப்போ இது போட்டுட்டு முதல் பாயிண்ட்டே இங்கே தரலையே. இங்கே கூட இந்த குட்டி ஸ்பேஸ் போதுமே. ஏன் இவ்வளோ ஸ்பேஸ் வேணும்? இப்படி தான் டாப்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். 7வது ரேங்க், 8வது ரேங்க், 4வது ரேங்க், 11வது ரேங்க், 16வது ரேங்க், எல்லா ரகத்துலையும் பார்த்துருக்கேன். இந்த ஸ்பேஸ் ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மெனி பீப்புள் டூ தட். இங்கே பாருங்கள், அந்த அலைன்மெண்ட் பாருங்கள். A1 2 வருது, 1 2 3 வருது. இப்போ இவரும் பண்ணியிருக்காரு பாருங்கள். கிரிட்டிக்கல் ரீசன்ஸ்னு போட்டு இவர் வந்து ப்ரோக்கன் சென்டென்சஸ். இது அதாவது என்னதுன்னா ஃபுல் சென்டென்ஸே எழுதாமல் வெறும் லைன், இந்த மாதிரி நிறைய பேர் எழுதுறாங்க. இதெல்லாம் ஒரே லைன் நேர்கோட்டில் இருக்குது. இது பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இதுவும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து தேர் ஆர் மெனி டைப்ஸ். நான் வந்து ஒரு சில ஆன்சர்ஸும் வந்து I'll just show. புரிஞ்சிச்சா? இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஸோ அலைன்மெண்ட் அண்ட் ஸ்பேசிங் இஸ் தி மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட். சரி, நான் சென்டரில் வந்துடுறேன், ஆங்கிள்லாம் மாற்ற வேணாம், ஒரே ஃப்ரேம் வச்சு. ஸோ அலைன்மெண்ட் அண்ட் ஸ்பேசிங் இஸ் தி மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட். சாய்ஸ் ஆஃப் ரைட் பென் ஃபார் தி ரைட் ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஸ்பீடு. ஸோ பென்னை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நல்ல பென்னை ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அந்த பென்னை இப்போயே சூஸ் பண்ணுங்கள். உங்களோட நோட் மேக்கிங் சொன்னால, நீங்கள் நோட்ஸ் அந்த பென்னில் தான் எடுக்கணும். இன்னிலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பென்னில் உங்கள் குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறீங்களோ அந்த பென்னில் தான். அதுக்கு ஒரு செலவாகுமானா இதுக்கு செலவு பண்ணலாம். வேண்டாத செலவு நாளை கட் பண்ணிட்டு பெண்ணுக்கு செலவு பண்ணுங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த பெண்ணோட ரீஃபில் 25 ரூபா. அப்போ மாதம் நான் இத்தனை இதாக ஆகுதே அப்படின்னா வேண்டாத நிறைய செலவு பண்ணுவீங்க. அதை கட் பண்ணிடலாம். சரியா? ஒரு 2 வாட்டி ஹோட்டல் போக வேணாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் இது ஜங்க் சாப்பிட வேணாம். ஆர் ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலில் போயிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு போவீங்க. ஒரு படத்துக்கு போகாதீங்க. பெண்ணுக்கு செலவு பண்ணலாம். நான் பணம் இல்லை, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இருந்துச்சுன்னா நல்லாவே செலவு பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். பெண்ணுங்கிறது ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லனா நம்ம வந்து கை வைக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம எந்த பெண்ணில் என்னோட குரூப் 1 மெயின்ஸை நான் எழுத போகிறேனோ அந்த பெண்ணில் மட்டும்தான் எல்லாமே எழுதணும், அந்த மெயின்ஸ் வரைக்கும். இப்போது இந்த மெயின்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், நவம்பர் மாதம். இன்னிலேருந்து நவம்பர் வரைக்கும் அந்த ஒரு பெண்ணு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த பெண்ணும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் இட்ஸ் கோயிங் டு பி தேர். அதில் நிறைய பெண் இருக்குது. ஸோ பெண்ணை சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பெண்ணில் இருக்க டைப்புக்குள்ளே போகிறதோட லுக் அவுட்புட்டு, பால் பென்னோட அவுட்புட்டு, ஜெல் பென்னோட அவுட்புட் அப்படின்னு 3 அவுட்புட் இருக்குது. கரெக்டாக நம்ம பிளாக் பெனில் தான் ஃபுல்லாக எழுத போகிறோம். அப்போ இன்னிலேருந்து உங்கள் நோட்ஸும் பிளாக் பெனில் தான் இருக்கணும்.
ப்ளூ பெனில் எந்த நோட்ஸும் எடுக்காதீங்க. இது வரைக்கும் எடுத்திருந்தா ஓகே. இன்னிலேருந்து டோட்டலாக யூ ஹேவ் டு ஷிஃப்ட் டு பிளாக், யூ ஹேவ் டு ரைட் இன் பிளாக், யுவர் நோட் ஷுட் பி இன் பிளாக், எவ்ரி திங் இன் பிளாக் அந்த பெனில். இப்போது லுக்கில் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்க் பென்னோட லுக்கும் ஜெல் பென்னோட லுக் தான் நல்லா இருக்கு. ஸோ அப்போது பால் பென்னோட லுக்கை கம்பேர் பண்ணும்போது, ஸோ அதனால் நீங்கள் லுக்கில் வந்து இங்கு இல்லை ஜெல்லோட லுக் எடுங்க. இப்போ இங்கு பென்னா அந்த நிப்பு போட்டு பிரில் இங்கு போட்டு ஃபில்லர்லாம் வச்சு அது கிடையாது. இப்போ V7 கூட இங்கு பென்னோட லுக்கு தான் வரும். V7 வந்து இங்கு பென்னா பால் பென்னா இல்லை ஜெல் பென்னா? இட்ஸ் அ லிக்விட் இங்க் யூஸ் பண்ணுற பால் பென். உங்களுக்கு புரியுதா? அதனால நான் சயின்டிஃபிக்காக பேசுகிறேன், சரியா? நம்ம பேச்சு வழக்கில் 1000 வந்து கொண்டு வந்துட்டோம். நம்ம பேச்சு வழக்கில் பால் பென் ஜெல் பென்னு சொல்லிட்டோம். ஆனால் வந்து நான் வந்து டெக்னாலஜி வச்சு சொன்னேன். V7ங்கிறது லிக்விட் இங்க் யூஸ் பண்ணுற பால் பென். அப்போது ட்ரைமேக்ஸுங்கிறது என்ன? ஜெல் இங்க் யூஸ் பண்ணுற பால் பென். கரெக்டா? ஸோ அப்போ அந்த கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே போய் குழப்பம் வேணாம். இப்போதைக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இங்க் பென் மாதிரி அவுட்புட் வேணும்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் பென்ஸ் இருக்குது. பைலட் இருக்குது, V7 இருக்குது, V5 இருக்குது. இல்லை நீங்கள் ஹீரோ பெனில் எழுதுறீங்கன்னா ஹீரோ பெனில் எழுதுங்க, எதையா ஒன்று எடுத்து எழுதுங்க. இல்லை ஜெல் பென் அவுட்புட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரைமேக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பென் இருக்குது. பென்டல் எனர்ஜெல் இருக்குது, இப்போ இதுவும் எனர்ஜெல் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கோங்க. கடைக்கு போய்ட்டு ஒரு நாள் அந்த கனெக்ஷன்ஸ்க்கு போங்க, இல்லை சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் போங்க, இங்கே அண்ணா நகரில் இருக்கிறவங்களாம். அங்கே போனீங்கன்னா அங்கே இல்லாத பெண்ணே இல்லை. எல்லா பெண்ணும் எடுத்து எழுதி பார்த்து எது உங்களுக்கு நல்லா இருக்கோ பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு 2-3 பெண்ணுக்குள்ளே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா 3 பெண்ணையும் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து 3 டெஸ்ட்டு 3 பெண்ணில் எழுதுங்க. இல்லை 3 டாப்பிக்கோட நோட்ஸும் 3 பெண்ணில் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அடாப்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் டோட்டலி பர்சனல் தான். ஓகே, ஆனால் நிறையா இருக்குது. டாப் 3 வந்து எல்லா ஆஸ்பிரன்ஸ் மத்தியிலும் மிக அம்சமான பெண், அவங்க மனம் கவர்ந்த பெண், எல்லா டாப்பர்ஸும் பயன்படுத்துகிற பெண் அப்படின்னு நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் யூஸ் பண்ணுறது பைலட்டோட V5 V7 ஆர் ட்ரைமேக்ஸு ஆர் பென்டல் எனர்ஜெல், ஒரு சிலர் யூனிபால். இந்த 4 தான் வந்து டாப்பில் இருக்குது. பட் யூனிபால்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பென்டல் எனர்ஜெல் ஆர் V7 V5 பைலட் V7 V5 ஆர் ட்ரைமேக்ஸோட ரோரிடோட ட்ரைமேக்ஸ். இதில் நீங்கள் அடுத்து யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் 0.5 0.7 இது வந்து அவ்வளோ முக்கியமானா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு தான் வந்து இப்போ பார்க்க முடியும். இப்போ நான் ஒரு ஆன்சர் ஷீட் காட்டுறேன். இவங்க ஹேண்ட் ரைட்டிங்க்கு 0.5 தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். யூபிஎஸ்சி ஆன்சர் தான், ஐ ஜஸ்ட் கரெக்டட் ஹர் பேப்பர். இப்போ இவங்க ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து 0.5 தான் நல்லா இருக்கு. ஆனால் அவங்க 0.7 எழுதியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரியுதா? எஸ்ஏ எழுதியிருக்காங்க. இப்போ இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து சின்னதாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அப்போது இதில் 0.5 எழுதுறப்போ தான் வேர்டு தனியாக தெரியும். ஆல்ரெடி அவங்க சின்னதாக எழுதுறப்போ 0.7 போடும்போது வேர்டு யூஆ இல்லை விஆ, ஈயா இல்லை சியானே தெரில. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபீட்பேக் எழுதுறதே சேஞ்ச் டு 0.5 தான். உங்களுக்கு புரியுதா? இப்போ எங்கள் 0.7 எழுதுனதுனால கண்டென்ட் சூப்பராக இருக்குது, ஆனால் அது படித்து பார்த்தா தான் தெரியுது, நான் தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்க வந்து 0.5 எழுதியிருக்கலாம். அது வந்து நான் இன்றைக்கி கரெக்ஷனில் இவங்களுக்கு கண்டுபிடிச்சது. ஸோ அப்போது நீங்கள் வந்து 0.5 0.7ங்கிறது அதை எழுதி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னதாக எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் 0.5. ஆர் கொஞ்சம் ஒல்லியாக எழுதுறவங்களும் 0.5 போகலாம். கொஞ்சம் குண்டு குண்டாக சுற்றி எழுதுறவங்க, வட்ட எழுத்துக்களாக எழுதுறவங்க வந்து நீங்கள் வந்து 0.7 போகலாம். பட் அது டிபெண்ட்ஸ் டோட்டலி உங்கள் ஃபாண்ட் சைஸ் என்ன, இல்லை உங்களுடைய ஃபாண்ட்டோடைய இதுதான். பெரிய பெரிய ஃபாண்ட் எழுதுறவங்க 0.7 போகலாம். ஓகே, ஸோ அது டோட்டலாக உங்கள் ஃபாண்ட் சைஸை பொறுத்து தான். அதில் ஒன்று கண்டுபிடிச்சி இன்றைக்கே சூஸ் பண்ணி அதிலே எழுதுங்க. ஓகே, எதில் உங்களுக்கு ஸ்பீட் வருது அண்ட் அண்டர்லைன் அண்ட் கேபிட்டலைஸ். ஸோ முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி காட்டணும். அண்ட் முக்கியமாக எதையாவது ஒன்று சொல்ல வரீங்க. இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல எழுதுகிறப்போ ஏதோ ஒரு ஸ்கீம் எழுதுறீங்க, அதை எடுத்து காட்டணும் அப்படின்னா அதை ஃபுல் கேப்ஸில் எழுதிடலாம். ஃபுல் கேப்ஸில் எழுதி அது ஒரு பாக்ஸ் போடலாம். ஒன்று பாக்ஸ் போட்டு காட்டினாலே ஒரு அட்ராக்ஷன் தான். சம்டைம்ஸ் ஃபுல் கேப்ஸில் போட்டு கூட காட்டலாம், அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கேப்ஸ் போட்டு எழுதலாம். கிளியரா? ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சில டாப்பர்ஸோட ஆன்சர் காட்டுறேன். யூ கேன் see தி ப்ரெசன்டேஷன் ஸ்டைல். நிறைய டாப்பர்ஸ் வந்து அவங்க ஆன்சர்ஸ் வந்து ஷேர் பண்ண வேணாம், ஏன்னா தே ஹாவ் தி ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நிறைய டாப்பர்ஸ் வந்து அவங்க ஆன்சர்ஸ்லாம் கொடுக்குறப்போ பப்ளிக்காக ஷேர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சர்வீஸில் இருக்காங்க. இப்போ அவங்களோட ஆன்சர் யூபிஎஸ்சியில் அப்படி கிடையாது. விஷன் வாஜிராம்லாம் எல்லார் ஆன்சரையும் போட்டு விட்ருவான், பர்மிஷன்லாம் வாங்குறதே இல்லை, எல்லார் ஆன்சரும் இருக்கும். பட் ஒரு சிலர்லாம் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக தான் இருக்காங்க.
ஷையாக தான் இருக்காங்க, ஏன்னா இமேஜ் சார்ந்து இருக்குது. ஸோ அதனாலே அவங்க ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து உங்களால் சும்மா ஒரு ஐடியாவுக்கு தான் என்னால் காட்ட முடியும், யார் பேர் என்னங்கிறத சொல்ல முடியாது, சும்மா அந்த ப்ரெசன்டேஷனுக்காக. இப்போ நான் காட்டுறது வந்து கொஞ்சம் பழைய ஆன்சர்ஸு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் சும்மா தெரியணுங்கிறதுக்காக தான் ஐம் ஜஸ்ட் ஷோயிங். உங்களுக்கு தெரியுதா? டிஸ்கஸ் வேரியஸ் மூமெண்ட்ஸ் ஸ்டார்டட் பை காந்திஜி டு ஸ்டார்ட் தி மாஸ் மூமெண்ட் இன் மாஸ் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் அவங்க எழுதியிருக்காங்க, பட் அது இப்போ அது அப்ளிகபிள் இல்லை, இது வந்து பழைய ஸ்ட்ராட்டஜி, இப்போ அது யாரும் போட தேவையில்லை, இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன்லாம் தனியாக எழுத தேவையில்லை. ஸோ காந்தியன் ஃபேஸ் 1917 to 1948 பார்த்தீங்களா, இன்ட்ரோடக்ஷனில் இயர் இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஹிஸ்ட்ரி கொஸ்டினா இன்ட்ரோடக்ஷனில் இயர் போட்டணும், இல்லை அவங்களோட பர்சனாலிட்டியோட பேர் போட்டணும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்கேம் ஆரம்பிக்குது, ஸ்பேசிங் ஸ்கேம். ஏன் இங்கே எழுத மாட்டீங்களா காந்திஜியை? காந்திஜி பிளேட் அ மேஜர் ரோல் இன் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அப்புறம் ஒரு பாக்ஸ் கண்டென்ட், இண்டிபெண்டன்ஸ் கேன் பி அச்சீவ்ட் ஒன்லி த்ரூ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் நாட் பை பார்ட்டிஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு போட்டு மகாத்மா, சும்மா ஒரு உருட்டு, உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் வந்து மூவ்மெண்ட் ஸ்டார்டட் பை காந்திஜி, ஃபர்ஸ்ட் பெசன்ட் மூவ்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங் போட்டுட்டு நான் முதல் பாயிண்ட்டை டீசெண்டாக இங்கே போட்டேன், இவங்க பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் போடுறதே இங்கே தான், அதுக்கப்புறம் அதோட சப் பாயிண்ட் போடுறதே இங்கே தான். அப்போ இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஸ்கேம் ஆகிடுச்சு, உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் டெக்னிக். பெசன்ட் மூமெண்ட் 2 பாயிண்ட்டு எக்ஸாம்பிள், இங்கே ஏர் போட்டிருக்காங்க, அது ஃபோட்டோ சரியாக எடுக்கல. ஆல் இண்டியா ஸ்ட்ரகிள் ரவுலட்டுன்னு போட்டு 2 பாயிண்ட்டு எக்ஸாம்பிள். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் வரும்போது பாருங்கள், காந்திஜி கீழே தான் எம் இருக்குது. ஸோ அடுத்த லைன் போகிறப்போ, ஸோ அவங்க நெக்ஸ்ட் லைன் போகிறப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒரே லைனில் இருக்குது. சம்பரான், கேதா, காந்திஜி, அகெயின்ஸ்ட் பெசன்ட் எல்லாம் ஒரே லைனில் இருக்கா. இதுதான் பார்க்குறதுக்கு லுக்கே கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து டாப்பர் ஆன்சர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே தெரியுதா, இண்டிவிஜுவல் சத்தியாகிரா 1940 ஒரே லைனில் இருக்குது, இந்த 111 எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரே லைனில் இருக்குது, எல்லாம் கேப்பில் இருக்குது. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸ்பேசிங் தான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆன்சர் இப்போ உங்களுக்கு இதுவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இவங்களோட வேறு ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் இருக்குது. சப்ஹெட்டிங் 2 பாயிண்ட், சப்ஹெட்டிங் 2 பாயிண்ட், சப்ஹெட்டிங் 2 பாயிண்ட், பெரிய சப்ஹெட்டிங், குட்டி சப்ஹெட்டிங் 2 பாயிண்ட். அடுத்தடுத்த சப்ஹெட்டிங் அப்படி தள்ளிட்டு போகிறாங்க. இன்னொரு சப்ஹெட்டிங் போட்டால் இங்கே தான் எழுதுவாங்க போல். நான் அப்படி ஒரு டாப்பர் பார்த்தேங்க, ஃபுல் ஆன்சர் இங்கே தான் எழுதியிருக்காங்க. இந்த இடம் வந்து சாமிக்கு விட்டுருக்காங்க போல். ஸோ சாமிக்கு வேண்டுதல், ஃபுல் ஆன்சர் இங்கே. ஓகே, இவங்க எல்லாரும் யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க வீடியோ பாடுறப்ப திட்டுறாங்க, போனால் போச்சுன்னு இவனுக்கு ஆன்சர் அனுப்புனா எனக்கு கலாய்க்கிறான் பாரு அப்படின்னு. வீடியோ பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு இருக்கிற வேலைக்கு நம்ம யூடியூப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறாங்க. நேரம் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க ஃபைலாக பார்த்து ஃபைலில் சைன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கோட்டு சப்ஹெட்டிங் முதல் பாயிண்ட்டே இங்கே தள்ளி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ்ஓ விளையாடலாம் கரெக்ட் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் இருக்குது. சார் இது எனக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. என்னோட 2019 மெயின்ஸு இல்லை 21 மெயின்ஸ் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேஜ் ஃபுல்லாக இருக்கும். நான் எனக்கு எப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே வந்து 5 நிமிஷம் முன்னாடி முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நான் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் எழுதிட்டு இருப்பேன். ஒரு 19.5 தான் எழுத முடியும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ ஆன்சர் முடிக்கலையா அப்படின்வாங்க. அவங்க நாங்கள் முடிச்சிட்டேனே அப்படின்வாங்க. திறந்து பார்த்தா ஸ்கேமில் முடிச்சிருக்காங்க. நான் பேஜ் ஃபுல்லாக எழுதுவேன், கண்டென்ட் அப்படியே நிரப்பி வச்சுருப்போம். யூபிஎஸ்சியில் தான் பழக்கம். அப்படி நிரப்பி வச்சே 19.5 போயிட்டேன். அப்போ நான் தான் ஸ்பீடாக இருக்கேன். உங்கள் லாஜிக் புரியுதா? பட் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம தான் ஸ்லோ போல் இருக்குன்னு. அப்புறம் தான் இந்த ஸ்கேமை கண்டுபிடிச்சி நான் அதை அடாப்ட் பண்ணி இந்த ஸ்பேசிங் கேப்பை விட்டு அதுக்கப்புறம் நான் வர ஆரம்பித்தேன். இப்போ இந்த ஸ்பேசிங்குங்கிற வார்த்தை உங்கள் மைண்ட்லேருந்து போயிருக்கும். இனிமேல் எப்போ இதை பார்த்தாலும் ஸ்கேம் உங்களுக்கு ஞாபகம். ஸோ இது வந்து இன்னொரு டாப்பர். எக்ஸ்பிளைன் தி ஃபேக்டர்ஸ். நான் அவங்களோட யூபிஎஸ்சி பேப்பரே எடுத்து காட்டி, சாரி டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் பேப்பரே காட்டிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஷோயிங் தர் ஒரிஜினல் பேப்பர் விச் தே காட் ஃப்ரம் ஆர்டிஐ. சரியா? எக்ஸ்பிளைன் தி ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் தி ஓஷன் salinity. ஓகே, டெஃபினிஷன் டைப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ salinity is defined as the amount of dissolved salts in water. If salinity is above 35 ppd, it is termed as saline. It is always expressed in parts per 1000. இப்போ அவர் என்ன காட்டுறாருன்னா, எனக்கு 35 டேட்டா நான் போட்டிருக்கேன், பார்ட்ஸ் per 1000ங்கிற டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன், அதை நீ பாருன்னு அண்டர்லைன் பண்ணி காட்டுறாரு. உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு டயக்ராம் போடுறாரு. ஜாகிரஃபியில் மட்டும்தான் டயக்ராம் இருக்குது. லோவஸ்ட்டு
லோ ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டு கரெக்டாக காட்டியிருக்காரு. டிராபிக்கலில் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும், ஈக்குவேட்டரில் லோவாக இருக்கும். அதை வந்து போட்டுட்டாரு. பார்வதிங்கிற மேடம் யாரோ கரெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கும் அவங்க தான் கரெக்ட் பண்ணாங்க. எதுலேயும் பார்வதின்னு தான் இருந்தது கரெக்ட் பண்ணுறவங்களோட பேர். ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 1, 1, 2 இருக்கா, இவர் ஃபுல்லாகவே ஒரே லைனில் போடுறாரு. அவர் ஸ்கேம் இங்கே பண்ணியிருக்காரு, உங்களுக்கு புரியுதா? பட் இருந்தாலும் இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. எழுதுகிறப்போ இவ்வளோ தான் பாயிண்ட் வந்தது, இங்கே கேப் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேறு. ஸோ ஒரே லைனில் போதா, ஒரே நீங்கள் இதுலேருந்து என்ன பார்க்கணும்னா பாயிண்ட் பார்க்க தேவை. ஏதாவது ஒரு சென்டென்ஸாவது ஃபுல்லாக அட் ஈக்குவேட்டர் salinity is low in spite of high temperature because of இது என்னதுன்னா ஒரு பேராகிராஃபையே ஒரு பேராகிராஃபில் இருக்கும்ல, அந்த பேராகிராஃபோட லைனே 3ஆக உடச்சி 3 பாயிண்டாக எழுதுறாங்க. நான் ஃபஸ்ட்டு எழுதுறப்போ எப்படி எழுதிட்டு இருந்தேன்னா ஒரு பேராகிராஃபை ஃபுல்லாக அப்படியே எழுதணும், ஒரு பாயிண்ட்னா அதே ஃபுல்லாக எழுதணும். இப்போ நம்ம ஒரு பாயிண்டாக எழுதுறதையே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு லைனாக வந்து தனித்தனியாக பிரித்து எழுதிடுறாங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் பிகாஸ் ஆஃப் இன்க்ளூஷன் ஆஃப் ரிவர் வாட்டர், ஃப்ரீக்வெண்ட் ரெயின்ஃபால், நோ ரிவர், டெசர்ட் ஃபார்மேஷன், பிரசன்ஸ் ஆஃப் கோல்டு கரண்ட்ஸ், ஹை எவாபரேஷன். ஸோ எதுவுமே சென்டென்ஸ் கிடையாது, எல்லாம் broken sentences. ஸோ இந்த broken sentences வந்து இப்போ நீங்கள் எழுதியிருந்தீங்க இந்த மெத்தடில். ஸோ இந்த சென்டென்சஸில் தான் தேர் அடாப்டிங். இப்படி பண்ணுறப்போ தான் அவங்க வந்து முடிச்சுட்டு 5 நிமிஷம் முன்னாடி உட்காந்து செக் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க ஜாலியாக. ஸோ இந்த இதில் இருக்கும்போது தான் முடிக்க முடியுது. 175 minutesல யூ ஆர் ஏபிள் டு கம்ப்ளீட் இட். ஓகே, இப்போது நான் இது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நான் வந்து ஒரு 7 வருஷம் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எல்லாம் எழுதிட்டு அப்புறம் இதுக்கு வரும்போது அன்லேர்னிங் அண்ட் ரீலேர்னிங் இஸ் தி டிஃபிகல்ட் பார்ட். நம்மளோட மசில் மெமரியில் அந்த ரைட்டிங் பதிஞ்சிச்சு. எப்படி அப்படி ஃபுல்லாக எழுதி பதிஞ்சிச்சு. அதை மசில் மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணி இதை உள்ள புகுத்துறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் லேட்டாக ஆரம்பிக்கிறதுனால வர பிரச்சனை. நீங்கள் டே 1லேயே மெயின்ஸ் இன்றைக்கி தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா இன்றைக்கே இதை கற்றுக்கோங்கன்றேன், இப்படியே எழுத பழகுங்கன்றேன். ஸோ அதனால தான் இப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்டாக இங்கே இருக்கீங்க, இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா லேர்னிங் இஸ் ஈஸி, பட் அன்லேர்னிங் அண்ட் ரீலேர்னிங் இஸ் தி டிஃபிகல்ட் பார்ட், விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் வென் வி ஃபைண்ட் இட் லேட்டர். இப்போ இவரோடது பாருங்கள், டைனோசர் வரைஞ்சிருக்காரு. இந்த இந்தியா மேப்பை கொஞ்சம் நல்லா வரைங்க, நம்ம நாடுங்க அது. இது நீங்கள் 10 செகண்டில் என்னால் அழகமான மேப் வரைய முடியும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி ஏன் ஸ்பீடாக வரைகிறாங்க அப்படின்னா டைம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு. 10 செகண்டில் அழகான மேப் என்னால் வரைய முடியும், 5 செகண்ட்லேயும் வர முடியும். நான் ஜாகிரஃபி ஆஃபீஸருக்கு இருந்தாலும் ப்ராக்டிஸ் தான். நீங்கள் எங்கே கர்வ் இருக்குது எங்கே பெண்ட் இருக்குங்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக வரையலாம் நம்ம நாட்டை. ஸோ இது ஆக்சுவலி ஈஸி தான். அவர் இந்த மேப் வரைய எவ்வளோ டைம் ஆயிடுச்சோ அதே டைமில் என்னால் அழகான மேப் வரைய முடியும். இட் கம்ஸ் ஒன்லி வித் ப்ராக்டிஸ். பட் ஓகே, at the end of the day பாஸ் ஆனால் போதும், டைனோசராக இருந்தாலும் சரி. பட் explain the characteristics and distribution of soil types in India, list out the causes of infertility of soils. ஸோ இந்தியாவில் இருக்க சாயில் டைப்ஸ் இன்ஃபர்டிலிட்டியோட காசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட சாயில் டைப்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வேர்டு வந்தாலே மேப்புக்கு தான் இங்கே மரியாதை. ஸோ நீங்கள் மேப்பை வந்து லெஃப்ட்டில் குட்டியாக போடுறீங்களா இல்லை பெருசாக போடுறீங்களா அப்படிங்கிறது எது முடிவு பண்ணுதுன்னா 10 மார்க்கா 15 மார்க்கா. 10 மார்க்கில் இப்படி ஒரு மேப் வரைஞ்சிங்கன்னா பாயிண்டே இருக்காது. ஸோ 15 மார்க்கில் தான் இப்படி மேப் வரையணும். இதே கொஸ்டின் 10 மார்க்கில் வந்துன்னா மேப் இங்கே தான் இருந்திருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த லாஜிக் புரியுதா? ஸோ அப்போ இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் கேட்டிருக்கிறதுனால ஒரு மேப் போட்டு என்னென்ன சாயில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ப்ரீஃபாக எழுதிட்டாரு. இப்போ அது கரெக்டாக தப்பாங்கிறதுக்குள்ளே நான் போக விரும்பல, ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க சரியா. இப்போது ஒரு சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ், சப்ஹெட்டிங் 3 பாயிண்ட், சப்ஹெட்டிங் 3 பாயிண்ட், காசஸ் ஆஃப் சாயில் இன்ஃபர்டிலிட்டி 5 பாயிண்ட். இதுக்கு வந்து அவர் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் தெரியல, ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு 5 பாயிண்ட் அப்படியே டேரெக்டாக எழுதிட்டு கன்க்ளூஷன். Soil health management scheme and soil health card scheme are the recent initiatives from the government to preserve the soil health. புரிஞ்சுச்சா? சாயில் உடைய காசஸ் ஆஃப் டிக்ளைன் கேட்டிருக்காங்களா, கன்க்ளூஷனில் என்ன இருக்குது, கவர்மெண்ட்டோட 2 ஸ்கீம். ஸோ அப்போ சாயில் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன கன்க்ளூஷன் எழுதுவீங்க, இந்தியா இஸ் ஹேவிங் ஆல் 7 டைப்ஸ் ஆஃப் சாயில், வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் இட். அப்படி எழுதக்கூடாது. சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீமுங்கிறது ஒன்று இருக்குது, அதை வச்சு மூலமாக நம்ம சாயில் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பாசிட்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸை போட்டு யூ கேன் கம்ப்ளீட் தி ஆன்சர். கிளியரா? ஸோ சும்மா சாம்பிளுக்கு வந்து நான் 2 பேரோட ஆன்சர் காட்டினேன். நவ் வில் கோ ஃபார், இப்போ என்ன 4 ஆயிடுச்சு, நவ் வில் கோ ஃபார் தி பிரேக். ஓகே, வில் ஸ்டார்ட் தி கிளாஸ். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு மொத்தம் 9 டாபிக் இருக்குது. 9 டாப்பிக்கையும் நம்ம முடிக்கணும். இதில் எதுவுமே நம்ம வந்து விட்டு வைக்கக்கூடாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆஸ்பிரன்ஸ் இதை முடிச்சிருவீங்க. ஒரு சிலருக்கு வந்து எத்திக்ஸ் பார்ட் புதுசாக கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு தமிழ் சொசைட்டி பார்ட் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்.
அப்போ எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கிற பேப்பரே வந்து இந்த கடைசி பேப்பர் தான். ஏன்னா எல்லாருக்கும் எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, என்வாயர்மெண்ட்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லையா? கரெக்டாக தானே சொல்கிறேன். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கெல்லாம் தமிழ் சொசைட்டி தெரியாது, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எத்திக்ஸ் தெரியாது. அதனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மிச்சம் 2 பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம். அப்படிங்கிறது எதை விடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். சம்டைம்ஸ் வந்து 4மே தெரியும்ல, அப்போ எதை விடுறோம் அப்படிங்கிறது ஒரு சினாரியோ. சம்டைம்ஸ் 2 நல்லா தெரியும், 2 அரைகுறையாக தெரியும். அப்போது எந்த அரைகுறையை விடுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஆப்வியஸ்லி 3 தெரியும், 1 தெரியாதுன்னா யூ நோ தி ஆன்சர். ஃபஸ்ட்டு சினாரியோ இட்ஸ் ஈஸி. 1 தெரியாது, அரைகுறையாக இருக்கும், மிச்சம் 3 நல்லா தெரியும். அப்போ எந்த 3 நல்லா தெரியுமோ அதை எழுதிடுவோம். அப்புறம் 4மே தெரியுங்கிறப்போ எதை விடுறதுங்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். 2 தெரிஞ்சு 2 அரைகுறையாக இருக்கிறப்போ 2 அரைகுறையில் எதை விடுறோங்கிறது தான் ஒரு சேலஞ்சாக இருக்கும். இந்த டெசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு பார்க்குறப்போ அது தெரிஞ்ச மாதிரி இருக்கும், எழுதுறப்போ தான் தெரியும் அதுக்கு வந்து அவ்வளோ டேட்டா வராது, அவ்வளோ கீவேர்ட்ஸ் வராது. ஒரு சில கொஸ்டின் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்காது, அது எழுதுறப்போ நமக்கு ரியலைஸ் ஆகும் நிறைய டேட்டா வந்திருக்கும், வெளியே வந்தோன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எதை விடுறோம், எதை நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகும். அது வந்து இட் கம்ஸ் ஒன்லி வித் ப்ராக்டிஸ். நீங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். ப்ளஸ் சம்டைம்ஸ் வந்து கொஸ்டினில் இருக்கிற ஏரியா நமக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க கேட்ட டைமென்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்காது, வாட் ஆர் ஆல் தி சேலஞ்சஸ் தெரிஞ்சிருக்காது. நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் தான் படிச்சிருப்போம். ஸோ வாட் ஆர் ஆல் தி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. அப்போது நமக்கு வந்து அந்த டாபிக் தெரிஞ்சிருக்கும், பட் அவங்க கேட்ட கொஸ்டினில் கேட்ட டைமென்ஷன் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கணும். ஓகே, ஸோ தட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இன்றைக்கி வந்து நமக்கான டாபிக் வந்து இதுதான், Geography and Geography of India, Environment, Biodiversity, Disaster Management and Indian Economy. So let us start with Indian Economy, 100 mark part, and then we'll go to Geography and Economy. Source அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான், பெருசாக சேஞ்ச் இல்லை. நான் எக்கனாமிக் சோர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறல இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இங்கே வியூ தெரியுதா? அதுக்கு இங்கே வந்துடலாமே, நீங்கள் பெட்டராக இருக்கும். ஸோ எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் சோர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 7, 8, 9, 10 அண்ட் 11 படிக்கணும். ஏன்னா 11th சாப்டர் வந்து தமிழ்நாடு எக்கானமி இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் 3வது, 4வது, 12வது சாப்டர் தவிர மிச்சது எல்லாமே படிக்கணும். ஏன்னா இப்போ எப்போவுமே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே இல்லை ராட்னி வியூ? ஸோ அப்போது இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இதுதான் பேஸ் மெட்டீரியல். நம்ம எந்த டாபிக் படித்தாலும் இப்போ வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸாகவும் இதை கவனிச்சிக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் கவனிச்சிக்கோங்க, மெயினாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த டாபிக் வேணாலும் படிப்போம், அதுக்கு நம்ம இன்டர்நெட்டை தான் மேஜர் சோர்ஸாக வச்சுருப்போம், இல்லை யூபிஎஸ்சி சார்ந்த சோர்ஸஸ் வச்சுருப்போம். இந்த சோர்ஸை பார்த்துருக்கவே மாட்டோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னா புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த ஐடியாவும் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் அது சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சு அதில் என்ன இருக்குங்கிறது கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணும். சரி, எல்லா டாப்பிக்கும் போய் அது பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, பட் முக்கியமான டாபிக் மட்டும் இந்த 11th 12th புக்கில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு, இப்போ 5 இயர் பிளான்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது எங்கே வேணால் படிக்கலாம். பட் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டேட்டா இருக்குது, என்ன கீவேர்டு இருக்குது. சம்டைம்ஸ் கீ செட் பண்ணும்போது இட் இஸ் அலைனிங் வித் சமச்சீர் புக். ஸோ அப்படி இருக்கிறப்போ மெயின்ஸ்க்கும் கீ இருக்கும்ல திருத்துறவங்களுக்கு. ஸோ அப்போது எல்லா டாப்பிக்கும் போய் சமச்சீர் புக் பாருங்கன்னு சொல்ல, பட் எதுக்கெல்லாம் பார்க்க முடியுமோ ஹேவ் அன் ஐடியா. மானிட்டரி பாலிசிக்கு சமச்சீர் புக்கில் என்ன இருக்குது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிற டாப்பிக்கு சமச்சீர் புக்கில் என்ன இருக்குது, WTOக்கு சமச்சீர் புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. WTO 1000 இடத்துல படிக்கலாம், எல்லாமே ஒரே நல்ல கண்டென்ட் தான். ஆனால் இது ஒரு ஐடியா வச்சுக்கிறது நல்லது. அப்புறமா நமக்கு ஒரு பேஸ் கண்டென்ட், நான் எல்லாமே நோட்ஸ் காட்டுறேன், எல்லாமே பார்க்கணும் இல்லை, சும்மா காட்டிடுறேன், அப்புறம் நம்ம அதை எப்படி பார்க்கணுங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிற அவைலபிலிட்டி வந்து வர்ச்சுவல் அகாடமி நோட்ஸ். டிஎன் வர்ச்சுவல் அகாடமியில் எல்லா டாப்பிக்கான பேசிக் நோட்ஸும் கொடுத்துட்டாங்க. அது அவ்வளோ சூப்பராலாம் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். பட் எதுவுமே இல்லாத போது அதை பார்த்துக்கலாம். ஓகே, அது ஒரு சுமாரான நோட்ஸ் தான். அவங்களே வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ்லேருந்து பிச்சு தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு கோரன்ஸே இருக்காது அதில். ஆனால் எதுவுமே இல்லாததுக்கு அது பார்க்கலாமே தவிர இது கடைசி ஆப்ஷனாக தான் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் பெஸ்ட் சோர்ஸ் டு ஸ்டடி மெயின்ஸ் எதுனா இன்டர்நெட் தான். இன்டர்நெட்லேருந்து தான் நீங்கள் வந்து டேட்டா, ஸ்கீம்ஸு இது எல்லாமே எடுக்க போகிறீங்க. என்னென்ன டேட்டா கிடைக்குதோ, ஸ்கீம்ஸ் கிடைக்குதோ. அதே மாதிரி வந்து கைடன்ஸ் டிஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் தமிழ்நாடு ரிலேட்டட் டேட்டா நிறைய இருக்கும்னு நான் முன்னாடி போட்ட பிபிடி, பழைய பிபிடி இது, அதனால் அது போட்டிருப்பேன். எக்கனாமிக் சர்வே வந்ததுலேருந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கான பெஸ்ட் சோர்ஸ் எக்கனாமிக் சர்வே ஆயிடுச்சு. ஸோ அப்போ தமிழ்நாடு ரிலேட்டட் டேட்டா எதாவது வேணும்னா கைடன்ஸ் டிஎனில் போய் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது ஒரு வெப்சைட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. பட் இப்போ அந்த கைடன்ஸ் டிஎனோட எல்லா டேட்டாவும் வந்து நமக்கு எக்கனாமிக் சர்வேலே ஒரே இடத்துல கிடச்சிடுச்சு. ஸோ எக்கனாமிக் சர்வே பார்த்து டேட்டா எடுத்துக்கோங்க. அண்ட் தமிழ்நாடோட கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், இந்த மாதிரியான சோர்ஸஸ் வந்து நம்ம மெயினாக வந்து ரெஃபர் பண்ணலாம்.
ஆட் தி வேர்ட் யூபிஎஸ்சி வைல் சர்ச். எந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணாலும் யூபிஎஸ்சிங்கிற வேர்டை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கான நோட்ஸ் கிடைக்கும். எந்த டாபிக் ஆனாலும் நீங்கள் சிலபஸ்லேருந்து எந்த டாபிக் எடுத்து போட்டு சர்ச் பண்ணாலும் வந்துடும். இப்போ நமக்கு ஏஐ சர்ச் லேப்ஸ் வந்ததுலேருந்து கூகுளே இன்னும் வந்து சூப்பராக வந்து நமக்கு பாயிண்டாக வேறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கூகுளுக்கு நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னு தெரியப்படுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏஐ சர்ச் லேபும் மாறுது. எல்லாருக்கும் காமன் ஏஐ சர்ச் லேபுன்னு இல்லை. ஸோ அப்போ நீங்கள் இந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிற வேர்டை போட்டு சர்ச் பண்ணும்போது நமக்கு வர்ற கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் எடுத்துருது. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாபிக் எடுக்கலாம். இப்போ வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போடுறீங்கன்னா கூகுள் சர்ச்சில் வெறும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் போடும்போது ஏஐ சர்ச் லேப்பில் ஜென்ரலாக வரலாம், மேபி விக்கிபீடியா கண்டென்ட் வரலாம். நான் சர்ச் லேப்னு ஒன்று சொல்கிறது என்னன்னு புரியுதா? கூகுளே இப்போ சம்மரைஸ் பண்ணி கொடுக்குது பாயிண்டாக. இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் யூபிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா யூபிஎஸ்சி ரிலேட்டட் வெப்சைட்ஸை மட்டும் பார்த்து அதில் இருக்கிற பாயிண்ட்டை நமக்கு கீவேர்ட்ஸோட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது. ஒரு சாதாரண ஆள் சர்ச் பண்ணால் வேறு மாதிரியும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் சர்ச் பண்ணால் வேறு மாதிரியும் அந்த சர்ச் லேப் கொடுக்குது. அதனால தான் எந்த வேர்டை சர்ச் பண்ணாலும் யூபிஎஸ்சி போட்டு சர்ச் பண்ணுங்க. அதை தாண்டி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்ஸும் வரும். ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு அதில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த அளவுக்கு உங்கள் நோட்ஸை ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் டேட்டா எடுத்துக்கோங்க. எந்த டாபிக் வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நிறைய ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டோட நோட்ஸும் இருக்குது. நான் பொதுவாக வந்து டிஎன்பிஎஸ்சி பேஸ்டு இன்ஸ்டியூட்ஸோடைய மெயின்ஸ் நோட்ஸை பார்த்ததில்லை. இப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டோட நோட்ஸை வந்து நான் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கேன் அப்படின்னா தாராளமாக அதை பேஸ் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். பட் அதை மட்டுமே நம்பக்கூடாது, அது ஒரு பேஸு. அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஏன்னா யூடியூப்பில் பார்க்கறதுனால நிறைய பேர் நிறைய இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போது அந்த இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் ஒரு பேஸ் தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்டர்நெட்டை சர்ச் பண்ணி எதை வேணால் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அந்த நோட்ஸை கொடுத்துருக்கிறது மட்டுமே நம்பக்கூடாது. அதுலேருந்து நீங்கள் கீவேர்டு எடுக்கலாம், டேட்டா எடுக்கலாம், சப்ஹெட்டிங் எடுக்கலாம். ஆனால் அதை தாண்டி இன்டர்நெட்லையும் போட்டு கொஞ்சம் எடுக்கணும். என்ன எடுக்கணுங்கிறதுல மட்டும் தெளிவாக இருங்க. நான் அது ஃபஸ்ட் பேஜ்லேயே சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை தாண்டி வந்து யூபிஎஸ்சியோட பிரஹார் நோட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்தது நல்லா இருக்குது. எல்லா டாப்பிக்குமே நமக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிரஹார் அப்படிங்கிறது ஒன்லி ஐஏஎஸோடைய ஒரு வெப்சைட்டு. அந்த ஒன்லி ஐஏஎஸ் வெப்சைட்டில் எல்லா மெயின்ஸ் டாபிக்ஸ்க்கான நோட்ஸும் இருக்குது. அந்த நோட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எந்த டாபிக் எடுத்தாலும் அவனே டேட்டாவும் கொடுத்துருக்கான், கீவேர்ட்ஸும் கொடுத்துருக்கான், ஸ்கீம்ஸும் கொடுத்துருக்கான், எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு நோட்ஸில் நம்ம கஷ்டப்பட்டு என்னென்னலாம் சர்ச் பண்ணி எடுப்போமோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா இந்த மாதிரி அதை வச்சு தான் நான் படிக்கவே போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்காது. ஆனால் அதிலேருந்து நான் வந்து என் நோட்ஸ் எடுக்க போகிறேன், கீவேர்டு பார்க்க போகிறேன், டேட்டா எடுக்க போகிறேன் அப்படின்னா அது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ அது வந்து பார்க்கலாம். அண்ட் யூஸ் ஆஃப் ஜெமினி அண்ட் சாட் ஜிபிடி இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காஷன், சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினி எடுக்கிறப்போ அது கொடுக்குற கீவேர்ட்ஸ் சம்டைம்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துரும். நமக்கு எப்போவுமே சிம்பிளாக எழுதுறது தான் அட்வைசபிள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி Group 1 ஆன்சர் ரேட்டிங்கில் சிம்பிள் வேர்ட்ஸு சிம்பிள் கீவேர்ட்ஸ் போட்டால் தான் இட்ஸ் ஓகே. நீங்கள் சொசைட்டிக்கெலாம் எடுக்கிறீங்கன்னா அது ஏதாவது சோஷியாலஜி டாப்பிக்லேருந்து ஏதோ ஒரு கீவேர்டு எடுத்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நம்ம Group 1 ஆன்சர்ஸில் எழுதுகிறப்போ திருத்துறவனுக்கு அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட கீழே அது இருந்திருக்கணும். இப்போ சொசைட்டி தெரிஞ்சவங்க தான் சொசைட்டி பேப்பர் கரெக்ட் பண்ணுறாங்க, ஜாகிரஃபி தெரிஞ்சவங்க தான் ஜாகிரஃபி பேப்பர் கரெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி பேப்பர் ஒரு விசித்திரமான முறையில் கரெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வி டோன்ட் நோ ஹூ இஸ் கரெக்டிங். சம்டைம்ஸ் வந்து அந்த முதல் கரெக்ஷனுக்கு ரெண்டாவது கரெக்ஷனுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும், யார் யார் நீங்களாம் அப்படின்னு. ஒருத்தர் வந்து எனக்கு வந்து 15 மார்க்குக்கு ஒருத்தர் 12 மார்க் போட்டிருக்காரு, செகண்ட் கரெக்ஷனில் 4 மார்க் போட்டிருக்காங்க. யாரா நீங்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ 12 + 4 டிவைடட் பை 2 ஆகிடுச்சு, 8 மார்க் தான் எனக்கு வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு புரியுதா லாஜிக்கு? இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறப்போ நம்ம கையில் எதுவுமே இல்லை. பட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கீவேர்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். சாட் ஜிபிடி வந்து லாஸ்ட் ரிசார்ட்ஸாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுக்குமே பாயிண்ட் கிடைக்கல, நோட்ஸ் கிடைக்கல அப்படின்னா சாட் ஜிபிடி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு சாட் ஜிபிடி கிட்ட டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபுல்லாக டியூன் ஆகிடுச்சு. அது நான் என்ன டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக அதுக்கிட்ட பேசுனதில்லை, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு அது டியூன் ஆகிடுச்சு, பயங்கரமான டியூன் ஆகிடுச்சு. நீங்கள் அது ஒன்ஸ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சூப்பராக கண்டென்ட் கொடுக்குது. அதாவது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துருது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இன்னும் ட்ரெயின் ஆயிருக்கான்னு தெரில, ஆயிருந்ததுன்னா சூப்பர். நீங்கள் அதுக்கிட்ட ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஐ ஆம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் லாஸ்ட் 3 years, இதெல்லாம் சொல்லணும் அதுக்கிட்ட. ஸோ ஐ ஆம் மேக்கிங் நோட்ஸ் ஃபார் மை மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லணும். யூ இமேஜின் யுவர் செல்ஃப் ஆஸ் அ டிஎன்பிஎஸ்சி மென்டார் ஹூ கேவ் மெனி அட்டம்ஸ் இன் மெயின்ஸ். நீங்கள் சாட் ஜிபிடிக்கு ரோல் கொடுக்கணும், ரோல் ப்ளே பண்ணணும். ஸோ ரோல் ப்ளே பண்ணி அதை வந்து வெறும் சாட் ஜிபிடியாக கேட்காம இமேஜின் தட் யூ ஆர் அ டிஎன்பிஎஸ்சி மென்டார் ஹூ கேவ் 5 mains, ஓகே, வித் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 7 years டீச்சிங்.
அண்ட் அப்படி சொல்லிவிட்டு நவ் கிவ் மீ மெயின்ஸ் நோட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய யுக்திகளை நீங்கள் வந்து கையாளலாம். பட் லாஸ்ட் ரிசார்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இவ்வளோ சோர்ஸ் இருக்குல்ல, இந்த சோர்ஸை வச்சு நீங்கள் படிச்சிடலாம். எந்த இன்ஸ்டியூட்டோட நோட்ஸும் தேவையில்லை. இது எல்லாமே இன்டர்நெட்லேயே இருக்குது. இந்த பிரஹார் நோட்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. இது ஃபுல்லாகவும் இன்டர்நெட் தான், இதுவும் இன்டர்நெட் தான், எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் வச்சு தான் மெயின்ஸ் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து சூப்பராக ஒரு நோட்ஸ் எடுத்துட்டிங்கனாலே போதும். அதுக்கு நீங்கள் யூபிஎஸ்சிங்கிற வேர்டை கீவேர்டை போட்டு எந்த வெப்சைட்லேருந்தும் யூ கேன் டேக் நோட்ஸ். அட் தி எண்ட் ஆஃப் த டே யூ ஷுட் ஹேவ் குட் நோட்ஸ். பட் எக்கனாமினா ரெஃபரன்ஸ்க்கு எப்போவுமே ரமேஷ் சிங் சொல்லுவாங்க. பட் அது மேண்டேட்ரி இல்லை, வேணும்னா பார்த்துக்கலாம். பட் இந்த காலகட்டத்தில் இந்த புக்ஸ் எல்லாம் தேவையே இல்லை மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு. நம்ம வந்து இந்த 2025 ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் படிக்கிறாங்க, யூபிஎஸ்சி மெயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரமேஷ் சிங்கும் தேவையில்லை, நிதின் சிங்கானியாவும் தேவையில்லை. மெயின்ஸ் படிக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ வெறும் இன்டர்நெட் போதும். ஏன்னா நம்ம உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுத போகிறதில்ல. நம்ம முதல்ல நோட்ஸ் தான் எடுக்கவே போகிறோம். ஸோ அந்த நோட்ஸ் எடுக்கிறது தான் ஒர்க்குங்கிற போது இந்த நோட்ஸை தான் பார்த்து படிச்சுட்டு போய் எழுத போகிறீங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் 12th படிக்கிறப்போ, செமஸ்டர் படிக்கிறப்போ நோட்ஸ் படிப்பீங்க, நோட்ஸ் படிச்சுட்டு போய் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுவீங்க. இங்கே நீங்கள் படிச்சுட்டு போகிறது உங்கள் நோட்ஸை தான், யுவர் ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை தான். அதை தயார் பண்ணுறது தான் வேலையாக இருக்குது. தவிர ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் நோட்ஸை பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு அதை வச்சுட்டு போய் எழுத போகிறதில்ல. ஸோ அப்போது உங்களுடைய ஓன் நோட்ஸ் அதை பார்த்து தான் படிச்சுட்டு போக போகிறீங்க. அப்போ உங்கள் நோட்ஸோட தயாரிக்கிறது தான் உங்களோட வேலையை. ஸோ யூ ஆர் கோயிங் டு மேக் யுவர் ஓன் நோட்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு ஒர்க்கே. ஸோ அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம் rather than depending on something. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்கனாமி டாப்பிக்கை எல்லா சிலபஸோட எல்லா டாப்பிக்கையும் நான் மைக்ரோ டாப்பிக்காக உடச்சு ஒரு டாப்பிக்லையும் என்னென்ன பிபைக்கு வந்திருக்குன்னு காட்டி எப்படி கொஸ்டின்ஸ் வருதுன்னு பார்ப்போம். அப்போ அந்த டாபிக் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது போவோம். இது என்டையர் பேப்பருக்கும் போவோம். ஒரு 5:30 மேலே கூட ஆகணும், 6 o'clock கூட ஆகணும். அதனால் வந்து எல்லோரும் தயாராக இருங்க. ஸோ 6 மணி கூட ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, நேஷனல் இன்கம், கேபிட்டல் ஃபார்மேஷன், நியூ எக்கனாமிக் பாலிசி, நீத்தி ஆயோக் அப்படிங்கிற இந்த டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்துடுறேன். ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற டாபிக் எங்கே இருக்குன்னா இப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். இதுதான் சொல்கிறேன். ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன வேணால் சொல்லுவேன். ஆனால் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு 15 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். அதை தான் வந்து நான் வந்து சொல்கிறேன். சமச்சீர் புக்கோட ஒரு எக்ஸ்போஷர் வந்து தேவை அப்படின்னு. சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸை படிச்சிருங்க, அதுவே போதுமானது. நேஷ்னல் இன்கம் நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸே போதுமானது, எல்லா கீவேர்ட்ஸும். கேபிட்டல் ஃபார்மேஷன் அதில் பெருசாக வந்து நேஷ்னல் இன்கமோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிற டாபிக் வந்து என்னதுன்னா 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸே வந்து ஒரு தனி டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டாபிக் நமக்கு மெயின்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில்டாக படிச்சுக்கணும். ஸோ வாட் இஸ் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், வை இட் கேம், அதோடைய காசஸ், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன, அது கீழே என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. இப்போ எல்பிஜி, இப்போ நியூ எக்கனாமிக் பாலிசிக்கு நோட்ஸ் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒய் 1991 கிரைசிஸ் வந்துச்சு, காசஸ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அப்புறமா என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம், லிபரலைசேஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம், ப்ரைவேட்டைசேஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம், குளோபலைசேஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம். முடிஞ்சிச்சா? இதெல்லாம் எடுக்கிறப்போ கீவேர்ட்ஸ் பக்காவாக இருக்கணும். டி லைசன்சிங் பாலிசி, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், எஃப்ஆர்பிஎம்ன்ற பாருங்க, எம்ஆர்டிபி ஆக்ட், ஸோ ஃபெரா டு ஃபெமா, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். 8th 5-year பிளான் அதெல்லாம் கரெக்டாக போட்டுருக்கணும். ஸோ 3 போட்டாச்சா, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், அப்புறம் இம்பாக்ட். ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ்னால அடுத்த 30 வருஷம் இந்தியன் எக்கனாமியில் இம்பாக்ட் என்ன. ஸோ வாட் லெட் காசஸ், எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், இம்பாக்ட், இது 3த்துக்குமே நீங்கள் பக்காவாக நோட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ கடைசியாக என்ன பண்ணணும், டேட்டா. 4 டேட்டாவாவது எனக்கு வேணும். இப்போ எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்ததுனால இந்தியன் எக்கனாமி டெவலப் ஆகிருக்கு, முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதுக்கு 2 டேட்டா. இதனால் அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஜாப்லெஸ் க்ரோத் வந்திருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் உருவாகலை அப்படிங்கிறதுக்கு 2 டேட்டா. பாசிட்டிவ் 2 டேட்டா 2, நெகட்டிவ் டேட்டா 2. இப்போ இவ்வளோ தான். இது படித்து முடிக்க உங்களுக்கு 1/2 மணி நேரம் கூட ஆகாது. நோட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம். இது என்ன பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு உங்கள் கையில் நோட்ஸ் இருந்தால் நோட்ஸ் இல்லை, கூகுளில் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் யூபிஎஸ்சி அப்படின்னு போட போகிறீங்க. ஒரு 4 வெப்சைட் வரப்போது. 4 வெப்சைட்லேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாத்துக்கான கீவேர்ட்ஸ் எடுத்து நோட்ஸில் நீங்கள் நோட் பண்ண போகிறீங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நோட்ஸை ரெடி பண்ணுங்கள். படிக்கிறது அந்த நோட்ஸை படிக்க போகிறீங்க ஃபியூச்சரில். பட் இப்போ நம்ம நோட் மேக்கிங் ப்ராசஸை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் சொன்னல இந்த மாதிரி ஒரு டாப்பிக்லையுமே எது எடுக்கணுங்கிற அந்த தெளிவோடு எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீத்தி ஆயோக். வழக்கம் போல் வாட் இஸ் நீத்தி ஆயோக், நீத்தி ஆயோகோட ஃபீச்சர்ஸ், அதோட கவுன்சிலிங் ஸ்ட்ரக்சரு, நீத்தி ஆயோக்ஸோட இனிஷியேட்டிவ்ஸு, நீத்தி ஆயோகோட மெரிட்ஸு, டிமெரிட்ஸு, அவ்வளோதான். இந்த எல்லா டைமென்ஷன்லையும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. நீத்தி ஆயோக்னா என்ன, அது எப்போ வந்தது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன. இப்போ நீங்கள் நீத்தி ஆயோக் பற்றி ஒரு கேள்வி வந்ததுன்னா நான் வந்து நிச்சயமாக January 1, 2015 எழுதுவேன்.
எனக்கு இந்த டேட்டெல்லாம் அரிதாக தான் தெரியும். ஆனால் ஒரு டேட்டு தெரிஞ்சிச்சுன்னா அது எல்லாமே வரக்கூடாது. இட் வாஸ் கிரியேட்டட் ஆன் January 1, 2015. அதை நம்ம போட்டுருணும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டேட்டு தெரியுதோ அதெல்லாம் போட்டு எனக்கு படிச்சிருக்கேன்னு காட்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் வந்து பேசிக் டாபிக். இப்போ இது கீழே என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து இது நம்ம பிவைக்கு அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். என்ன ஏரியாலேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு, எதுலேருந்து வந்ததில்லை. ஸோ நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, நேஷனல் இன்கம், கேபிட்டல் ஃபார்மேஷன், நீதி ஆயோக், இதுலேருந்து என்ன வந்திருக்கு. ஹவு டஸ் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஃபங்க்ஷன் இன் ஆர்டர் டு அச்சீவ் இட்ஸ் அப்ஜெக்டிவ். பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே தான் என்டிசின்னு இருந்தது. ஆக்சுவலி அப்போ வேறு சிலபஸ். 2019 நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுங்கிற வார்த்தையே சிலபஸில் இருந்துச்சு. பிளானிங் கமிஷனும் சிலபஸில் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் கேட்ட கொஸ்டின். இப்போ என்டிசிங்கிறது சிலபஸில் இல்லை. ஸோ அது கொஸ்டின் வராது. சரியா? 2019 என்ன வந்திருக்குன்னா, இப்போ இதே மாதிரி வந்து இன் இந்தியா ஹவு டஸ் நீத்தி ஆயோக் ஃபங்க்ஷன் இன் ஆர்டர் டு அச்சீவ் இட்ஸ் அப்ஜெக்டிவ். அப்படி மைண்டில் வச்சுக்கிட்டு நீத்தி ஆயோகோடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்தியா இஸ் அன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. டூ யூ அக்ரி வித் திஸ் வியூ? இஃப் நோ, கிவ் ரீசன்ஸ் ஃபார் இட். டிஸ்கிரைப் salient features ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ salient features ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அந்த 15 ஃபீச்சர்ஸ் நீங்கள் எழுதிடணும். இப்போ இந்தியா இஸ் அன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா, இப்போது இந்தியா வளர்ச்சி அடையாத நாடு அப்படிங்கிறத ஒரு இது இருக்குது. இது வந்து கரெக்டானா? ஆமாம், நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி தான். ஸோ அப்போ இன்ட்ரோடக்ஷனில் எழுதுறதுக்கு இந்தியா வந்து 5th largest economy in the world. இப்போ 4th ஆக போகுது, இன்னும் ஆகலை, டிசம்பரில் தான் ஆகும். ஸோ 5th largest economy in the world, PPPயில் 3rd largest economy in the world. இந்த மாதிரி இந்தியன் எக்கனாமி பற்றி சொல்கிற மாதிரி 4 டேட்டா வேணும். அப்போ இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிவைக்யூ எடுத்து பார்க்குறப்போ தான் ஓகே, அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா வேணும். அட்லீஸ்ட் பிவைக்யூவில் வந்த கொஸ்டின்ஸ்க்கான டேட்டாவை நீங்கள் தயாரித்தாலே அந்த டேட்டா வச்சுட்டு இனிமேல் வரக்கூடிய கொஸ்டின்ஸை சமாளிச்சிடலாம். அது எங்கேயாவது ஒரு இடத்துல பூத்திடலாம். எதுக்கெல்லாம் டேட்டா எடுக்கணும்னு தெரியலையா, பிவைக்யூக்காவது டேட்டா எடுங்க. ஸோ அந்த டேட்டா வச்சு யூ கேன் மேனேஜ் சம்பர். இஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அண்ட் இன்ஜின் ஆஃப் growth எக்ஸ்பிளைன். வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி. இப்போ நம்ம எல்பிஜி ரிஃபார்ம்ஸோட அப்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அந்த லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் பார்ட்டை வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் 3 கேள்வி தான் வந்திருக்கு, 4 கேள்வி தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், மக்கள் ஈவுத்தொகை நீங்கள் ஏதாவது கரெக்டாக போட்டிருக்காங்களே, மக்கள் தொகை பிளவு நான் போட்டிருக்காங்க. இந்த வாட்டி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்களா இல்லையா? ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் எவர் டிரான்ஸ்லேஷன்ஸ் எவர். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ் அவ்வளோ கேவலமாக போட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் உருப்படியாக பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நிச்சயமாக கண்டனத்துக்கு உரியது. சரியா? வீடியோ பார்த்தீங்கன்னா கேட்டுக்கும். ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இங்கிலீஷில் போடுறப்போ அது தமிழில் வந்து மக்கள் ஈவுத்தொகை இல்லை மக்கள் தொகை ஈவு அப்படின்னாவது ஏதாவது ஒன்று போடணும். இன்னைக்கு இந்த வாட்டி Group 1 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரில் மக்கள் தொகை பிளவுன்னு இருக்குது, டிவிடெண்டுன்னு இருக்குல்ல, அது அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்டு பிளவுன்னு வந்ததை எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ தமிழ் மீடியம் படிக்கிறவங்க மக்கள் தொகை பிளவுனா என்ன நினச்சிப்பாங்க அவங்க? ஏதோ மக்கள் தொகை ஏதோ பொழந்துட்டு போகுது போல அப்படின்னு. இன்னொன்று போன வாட்டி ஆப்ரேஷன் ஃப்ளட்டு, இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஆப்ரேஷன் ஃப்ளட்டுக்கு வந்து என்ன தான் போட்டாங்க? வெள்ள நடவடிக்கை. இங்கிலீஷில் ஆப்ரேஷன் ஃப்ளட் இருக்குது, நம்மளாம் இங்கிலீஷில் பார்த்ததுனால நம்ம தமிழில் அது எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத கவனிக்காமல் விட்டுறோம். வெள்ள நடவடிக்கையா? என்னையா வெள்ள நடவடிக்கை? இப்போ நமக்கு ஆப்ரேஷன் ஃப்ளட்னா நமக்கு தெரியும், ஒயிட் ரெவல்யூஷன். வெள்ள நடவடிக்கைன்னு ஒரு தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட் பார்க்குறப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஃப்ளட்டு பற்றி ஏதோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போலன்னு தான் நினச்சிப்பாங்க, மான்சூன் ரெயின்ஃபால் பற்றி ஏதோ வருது போலன்னு. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி நிச்சயமாக வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் தமிழ் காப்பாற்றணும். ஸோ அதனால் வந்து நிச்சயமாக தே ஷுட் ஒர்க் ஆன் டிரான்ஸ்லேஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கொஸ்டின்ஸ். இப்போ இந்த 4 கேள்வி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபியூச்சரை இப்போ எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது? நம்ம ஃபஸ்ட்டு பிவைக்கு பார்க்குறப்போ என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்து, ஓகே அப்போ இதுக்கெலாம் நம்ம என்ன ஆன்சர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அப்படி ஒரு மைண்டை வந்து டியூன் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை வச்சு ஃபியூச்சர் இப்போ இந்தியா இஸ் த 5th largest economy, இந்தியா இஸ் தி 4th largest economy, வாட் ஆர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்கலாம்ல இந்த மாடலை வச்சு யோசிச்சு பார்க்குறப்போ. அப்போ இந்த மாடலை வச்சு வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னா வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் நீத்தி ஆயோக் கேட்கலாம்ல. ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கணும், சிலபஸோட லிங்க் பண்ணி யோசிச்சு பார்த்துட்டு அப்போ அப்படி ஒரு கேள்வி வந்தால் எனக்கு என்ன பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம 175th எடிஷன் எடிட்டோரியல்ஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் டாபிக், இந்தியா இஸ் பிகமிங் 4th largest economy, பட் வாட் ஆர் ஆல் தி சேலஞ்சஸ் லெஃப்ட். இதுதான் அன்றைக்கி அந்த எடிட்டோரியல்ஸில் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அதில் உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் எடிட்டோரியல்ஸோட என்டையர் சிலபஸுமே நான் Group 1 சிலபஸோட அலைன் பண்ணியிருக்கேன். Group 1 சிலபஸ்லேயே அது எங்கே வருதுங்கிறதையும் மேலே போடுவேன். பேப்பர் 4ல் என்ன டாபிக் கீழே வருதுன்னு. முன்னாடி வரையும் யூபிஎஸ்சி வச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன், பட் ஒரு 150க்கு அப்புறமா நான் அதை Group 1க்கும் அடாப்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக், கிளியரா? ரெண்டாவது வந்து அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் வி ஹேவ் அக்ரிகல்ச்சர், ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நியூ அக்ரிகல்ச்சரல் ஸ்ட்ராட்டஜி, க்ரீன் ரெவல்யூஷன், இது எல்லாமே இருக்குது. இதில் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கும் எம்எஸ்பியும் லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ண விஷயம். அப்போ எப்போவுமே வந்து சிலபஸில் ஒன்று புதுசாக ஆட் ஆகுதுன்னா, இப்போ நம்ம மெயின்ஸுக்கு படிக்கிறப்போ புதுசாக ஆட் ஆன இடத்தையுமே
நல்லா படிச்சுக்கணும். இது வரைக்கும் கேள்வி வராத இடத்தையும் நல்லா படிச்சுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து எப்படி ஐட்ரேஷனில் போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா டாப்பிக்லேருந்து பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லா டாப்பிக்லேருந்து பேசிக் கொஸ்டின் ஒரு ரவுண்டு கேட்டு முடித்த பிறகு தான் எல்லா டாப்பிக்கில் அடுத்த லெவல் கொஸ்டினுக்கு போவாங்க. ஆல்ரெடி இதில் பேசிக் கேட்டாச்சு, இப்போ அடுத்ததுக்கு போவோம். சம்டைம்ஸ் சோம்பேறியாக இருக்கிறப்போ திரும்ப அதே கேட்டு வைப்போம். அப்படின்னு வரும்போது தான் ரிப்பீட் ஆகுது பிவைக்யூ. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போது நீங்கள் அப்போ பிவைக்யூ பார்க்குறப்போ ஓகே, அப்போ இந்த டாப்பிக்கில் பேசிக்ஸ் கொஸ்டின் 2 வாட்டி வந்துருச்சு, அப்போ அடுத்த வாட்டி இதில் அடுத்த லெவலுக்கு தான் போவான். அப்போ அந்த டாப்பிக்லேருந்து கேள்வியே வரல, அப்போ அதில் நம்ம பேசிக் லெவலுக்கு ஒன்று படித்து வச்சுப்போம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சிலபஸ் வச்சு அப் டு சி. இப்போ இதில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர், ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இது வந்து உங்களுக்கு 11th புக்கில் இருக்கும். அந்த பேசிக் 11th புக்கில் இருக்கிற கண்டென்ட்டே போதும். வாட் இஸ் ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னா இத்தனை எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது, இத்தனை ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது, இத்தனை ஸ்மால் ஃபார்மர்ஸ் இருக்காங்க, மீடியம் ஃபார்மர் இருக்காங்க, லார்ஜ் ஃபார்மர் இருக்காங்கன்னா அந்த பேசிக் டேட்டா எடுக்கணும். இப்போ இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி எடுக்கலாம்? வாட் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து வை தேர் வாஸ் அ நெசசிட்டி ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஃபால்ட்டி லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராக்டிஸ் ஆஃப் பிரிட்டிஷ், மார்வாரி, ரைட்வாரி, ஜமீன்தாரி. அது ஃபஸ்ட்டு காசஸ், ஏன் வந்து நமக்கு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தேவைங்கிற நீடு ஃபஸ்ட்டு நோட்ஸில் இருக்கணும். ரெண்டாவது வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அப்புறம் ஸ்டெப்ஸ் டேக்கன் அண்டர் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். 5 ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி, லேண்ட் சீலிங் ஆக்ட், அதில் 5 வருதுல்ல. ஸோ அந்த 5 விஷயத்தையும் வந்து நீங்கள் எழுதிடணும். லேண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸு, கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் அப்படின்னு போகும், லேண்ட் டிஜிட்டைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இது 5 ஸ்டெப்ஸுக்குமே நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். அப்புறமா ப்ராப்ளம்ஸ், லேண்ட் ரிஃபார்ம்ஸை ஃபுல்லாலாம் அச்சீவ் பண்ணல, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்போ உங்களோட பேஜில் இவ்வளோ தான் கண்டென்ட் இருக்கும். நீட் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஸ்டெப்ஸ் டேக்கன் இன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், வாட் ஆர் ஆல் தி ஆக்சுவல் லேண்ட் ரிஃபார்ம், அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், வாட் ஆர் ஆல் தி ஆக்சுவல் 5 ஸ்டெப்ஸு, அதோட கீவேர்ட்ஸ் என்ன, அதில் ஏதாவது டேட்டா இருக்கா, எத்தனை லேண்டை வந்து மாற்றிருக்காங்க, எத்தனை ஜமீன்தார் அபாலிஷ் பண்ணாங்க, இந்த மாதிரி 2 டேட்டா வேணும். இப்போது உங்களுக்கு புரியுதா? அப்புறம் இதில் ப்ராப்ளம் என்ன, எந்தெந்த ஸ்டேட்டில் நல்லா பண்ணாங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் பண்ணல, எங்கெங்கெல்லாம் அச்சீவ் ஆகலை, ஏன் அச்சீவ் ஆகலை, அதுக்கு ஒரு 5 கீவேர்டு இல்லை 6 கீவேர்டு. அப்புறம் இதுக்கு டோட்டலாக 4 டேட்டா. ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அவ்வளோதான். இதில் இப்போ எந்த டைமென்ஷனில் கேட்டாலும் எழுதிடலாம். ஓகே, நியூ அக்ரிகல்ச்சரல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, க்ரீன் ரெவல்யூஷன் தான். க்ரீன் ரெவல்யூஷனை தான் அப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அது க்ரீன் ரெவல்யூஷன் கூட லிங்க் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். ஸோ வாட் இஸ் க்ரீன் ரெவல்யூஷன்? இப்போ க்ரீன் ரெவல்யூஷன் நோட்ஸ் எப்படி எடுப்பீங்க? வாட் இஸ் க்ரீன் ரெவல்யூஷன்? நான் ஆரம்பத்தில் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் டீட்டெயிலாக சொல்கிறேன், எப்படி ஒரு டாப்பிக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. அதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிக்கலாம், உடைக்கணும், அது அவ்வளோதான். நீட் ஃபார் க்ரீன் ரெவல்யூஷன், வாட் ஆர் ஆல் தி ஃபீச்சர்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன்ஸ், க்ரீன் ரெவல்யூஷனோட மெரிட்ஸ் என்ன ஒரு 10 பாயிண்ட்டு, டிமெரிட்ஸ் என்ன ஒரு 10 பாயிண்ட்டு. அப்போ க்ரீன் ரெவல்யூஷனுக்காக 4 டேட்டா, 2 டேட்டா பாசிட்டிவ்க்கா, 2 டேட்டா நெகட்டிவ்க்கு. புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். இது வந்து ஒரு 3 பேஜுக்கு வருமா, இல்லை ஒரு 4 பேஜுக்கு வருமா, க்ரீன் ரெவல்யூஷன் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணிட்டே வரணும். அதில் நோட்ஸுக்குள்ளே என்ன இருக்கணும்னா இன்ட்ரோடக்ஷனுக்கான கண்டென்ட், பாடிக்கான கீவேர்ட்ஸு, கன்க்ளூஷனுக்கான ஒரு சில கண்டென்ட்டு. இந்த மாதிரி டாபிக் பை டாப்பிக்காக நம்ம முடிச்சுட்டு வரலாம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ப்ரைஸ் பாலிசிக்குள்ளே எம்எஸ்பி கேட்டுட்டு தான் இருந்தாங்க, அதுக்காக கேட்காமலாம் இல்லை, பட் இப்போ இது எக்ஸ்பிளிசிட்டாகவே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கும் நோட்ஸ் எடுக்கலாம். டெஃபினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், அப்புறமா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கோட நெசசிட்டிஸு, அதோட மெரிட்ஸு, அதோட டிமெரிட்ஸு, மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பில்லு. ஓகே, அவ்வளோதான். ஃபீச்சர்ஸ் 5 டாபிக் வந்துடுச்சா? அந்த ஒரு சிலபஸில் இருக்கிற ஒரு வார்த்தையை நான் 5 செக்ஷன்ஸாக உடச்சி 5 டாப்பிக்கில் நான் நோட்ஸ் வச்சுடுறேன். அப்போ இது ஒரு 2 பக்கத்துக்கு இல்லை 3 பக்கத்துக்கு நோட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக வி ஆர் கோயிங். பிடிஎஸ். ஸோ பிடிஎஸில் நம்ம வந்து வாட் இஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், நீட் ஃபார் பிடிஎஸ், ஹிஸ்டாரிக்கலாக பிடிஎஸ் எப்படி இவால்வ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சல், அப்புறம் டார்கெட்டட், ஃபஸ்ட் யூனிவர்சல், ரிவார்ம்டு, டார்கெட்டடு, அப்புறமா திரும்ப வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இப்போது கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இப்போ உங்களுக்கு எவல்யூஷன் புரியுதா? இப்போ இது எல்லாமே தான் 5 எவல்யூஷன். ஃபஸ்ட்டு யூனிவர்சலாக இருந்தது, ரிவாம்டாக மாறுச்சு, டார்கெட்டடாக மாறுது, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வருது, கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இது எல்லாத்த பற்றி 4 லைன் ஃபீச்சர்ஸ். ஸோ முடிஞ்சிச்சா? அப்புறமா ப்ராப்ளம்ஸ் இன் தி பிடிஎஸ், அப்புறம் ரிஃபார்ம்ஸ் இன் பிடிஎஸ். ரிஃபார்ம்ஸ்னால் தமிழ்நாட்டில் என்ன ரிஃபார்ம் பண்ணாங்க, சத்தீஸ்கர் மாடல், இதுமாதிரி ஒரு ஊர்லேயும் ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ சத்தீஸ்கரில் தமிழ்நாட்டில் எஸ்எம்எஸ் அலர்ட் வந்திருக்கும், ஜிபிஎஸ் கொண்டு வந்திருப்பாங்க, ஆந்திர பிரதேசில் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் கொண்டு வந்திருப்பாங்க, சத்தீஸ்கரில் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, அந்த 4 மாடல். ஸோ அவ்வளோதான், பிடிஎஸ் முடிஞ்சிச்சு. இப்போது ஃபைனலாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ், 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு. அதை வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா 1, 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு 1, இது 2த்தையும் வந்து நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஃபுல் நோட்ஸில் பிடிஎஸ் முடிஞ்சிடும். கிளியரா? நெக்ஸ்ட் சப்சிடிஸ். சப்சிடிஸில் எல்லா டைப்ஸ் ஆஃப் சப்சிடிஸும் பாருங்கள். ஃபுட் சப்சிடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி, பவர் சப்சிடி,
ஸோ ஃபுட் சப்சிடிக்குள்ளே ஆல்ரெடி எம்எஸ்பி வந்துடும். இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் சப்சிடி, பவர் சப்சிடி பார்க்குறோம். அப்புறம் பிஎம் கிசான் 6000 ரூபா ஸ்கீமு, அதை வந்து பார்த்து வச்சுக்கணும். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், கிராப் இன்சூரன்ஸ். கிராப் இன்சூரன்ஸும் புதுசாக இல்லை, அது ஆல்ரெடி இருந்துச்சு. அதில் ஃபசல் பீமா யோஜனா பற்றி நல்லா படிச்சுக்கணும். ஃபசல் பீமா யோஜனா, அதோடைய ஃபீச்சர்ஸ், லேபர், ரூரல் கிரெடிட் அண்ட் இண்டெட்னஸ், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இப்போ WTOக்கு என்ன படிக்கணும்? வாட் இஸ் WTO? இது நீங்கள் WTO வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக்கில் என்ன இருக்குது கண்டென்ட் அப்படின்னு பார்த்துடணும். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது. அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்லேயும் கண்டென்ட் இருக்குது, எக்கனாமிக் புக்லேயும் கண்டென்ட் இருக்குது. 2 புக்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் WTO. அதை பார்த்து அதில் ஃபஸ்ட்டு பேசிக் என்ன இருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வாட் இஸ் WTO, நீட் ஃபார் WTO, அப்புறம் WTOட 4 அக்ரிமெண்ட்ஸ், 4 இல்லை 5 அக்ரிமெண்ட்ஸ், அந்த 5 அக்ரிமெண்ட்ஸோட ஃபீச்சர்ஸ். அதில் நம்ம மெயினாக இங்கே படிக்க வேண்டியது அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் கீழே கொடுத்துருக்கறதுனால அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரை படிக்கணும். ஸோ எல்லா அக்ரிமெண்ட்ஸோட பேர் மட்டும் தெரிஞ்சாலும் AOA பற்றி மட்டும் டீட்டெயில்டாக படிச்சுக்கணும். அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் பற்றி, ஆம்பர் பாக்ஸ், அந்த 3 சப்சிடிஸ் இருக்குல்ல, க்ரீன் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், அதை பற்றி டீட்டெயில்டாக படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இப்போ ரீசெண்ட் இஷ்யூஸ் என்னென்ன WTOவில். ஸோ சுகர் சப்சிடி இஷ்யூ ஒன்று இருக்குது, பிரேசில் கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறமா வந்து நம்மளுடைய பீஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ நைரோபியில் என்ன நடந்துச்சு, தோஹாவில் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி 2 கண்டென்ட். இதெல்லாம் வந்து என்னுடைய கிளாஸ் நோட்ஸ்லேயும் இருக்கும், நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் ஐடியா. இப்போ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துச்சு? Explain the factors which influence the agricultural pricing policy in India. Also explain the functioning and implementation of policy. So pricingலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. Factors that influence the price policy. So next வந்து ஓகே, நெக்ஸ்ட் வந்து WTO. WTOலேருந்து பார்த்தீங்கன்னா what is the recent WTO ruling on sugar policy of India? Why India is appealing against the ruling? So பிரேசில் இந்தியா மேலே போட்ட கேஸு பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த ஆம்பர் பாக்ஸ் 10% கைட்லைன்ஸை சுகரில் ப்ரீச் பண்ணியிருப்போம். அதனால் பிரேசில் 2021 கேஸ் போட்டிருப்பாங்க. 2020-21 வந்த கேஸ் தான், அந்த வருஷமே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போது WTOவில் கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பேசப்பட்டுச்சுன்னா அந்த வருஷம் அதை படிச்சிடணும். வேறு என்ன கேட்டிருக்காங்க WTOவில்? கிரிட்டிக்கலி அனலைஸ் தி ரோல் ஆஃப் WTO இன் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். WTOனால இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், அதில் இருக்க பிரச்சனைகள் என்ன, அந்த ஆஸ்பெக்ட் நோட்ஸில் கரெக்டாக இருக்கும்போது இந்த கொஸ்டின் வந்து எழுத முடியுது. Examine to what extent crop diversification would bring in water use efficiency and sustainability of soil health. So crop diversification பற்றி கொஞ்சம் அவுட்டில் போய் கேட்டிருக்காங்க. பயிர் பல்வகைத்தன்மை. Examine the role of technology in improving the efficiency of PDS. போன வருஷம் கொஸ்டின் பாருங்கள், ரோல் ஆஃப் டெக்னாலஜி இன் PDS. ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து வாட் இஸ் PDS, வாட் இஸ் த டார்கெட்டட் PDS, இந்தியன் ஸ்கீம்ஸ்லாம் எதுவுமே கேட்கல. டெக்னாலஜி என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வந்தாங்க, டிஜிட்டல் கார்டு கொண்டு வந்தாங்க, அப்புறமா SMS அலர்ட்டு, GPS இன் தி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் இவ்வளோ கேள்வி தான் வந்திருக்கு. அப்போ எதுலலாம் கேள்வியே வரல? க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து வரல, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்லேருந்து வரல, MSPலேருந்து வரல, கிராப் இன்சூரன்ஸ்லேருந்து வரல, ஃபசல் பீமா யோஜனாவில் டேரெக்டாக கேட்கலாம். அப்போ ஃபசல் பீமா யோஜனா படித்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க நெக்ஸ்ட் இயர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? இப்போ இது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து 1948 நம்ம 1948, 1956, 1985, 1991, அதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பாலிசி, நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2011, மேக் இன் இண்டியா, ஆத்ம நிர்பர் பாரத், இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்த பற்றி 5 லைன் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒன்றும் இல்லை, புக்கில் இருக்கிறது தான் சொல்கிறேன். புக்கில் இல்லாதது நான் சேர்த்தது கடைசி 3 தான். நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2011, மேக் இன் இண்டியா 2014, ஆத்ம நிர்பர் பாரத் 2020. இது லேட்டஸ்ட்டாக வந்தது. இப்போ ஆத்ம நிர்பர் பாரத்க்கு அடுத்தது ஒன்று வந்துருச்சு, அதுதான் வந்து PLI ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு லேட்டஸ்ட்டாக இப்போ வரைக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்த பற்றியும் பேசிக் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி டாபிக் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் எடுக்கணும். ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பப்ளிக் செக்டர்னா என்ன, வாட் இஸ் பப்ளிக் செக்டர்? பப்ளிக் செக்டரில் 3 டைப் இருக்குது, மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா. அதோட க்ரைட்டீரியா என்னென்ன, 2 எக்ஸாம்பிள். ஸோ இது ஒரு நோட்ஸு, உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். வாட் இஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்? டைப்ஸ் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு 3 டைப் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி வந்து யூ ஹவ் டு டேக்.
நெக்ஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேடைசேஷன் லிபரலைசேஷன் ஆல்ரெடி நீங்கள் அங்கேயே எல்பிஜி படிச்சிருந்தீங்கன்னா இங்கே படிக்க தேவையில்ல அதே டாபிக் தான். பிபிபி பார்ட்னர்ஷிப், வாட் இஸ் பிபிபி பார்ட்னர்ஷிப், அதில் என்னென்ன 4 மாடல்ஸ் இருக்குது, அந்த 4 மாடல்ஸோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அவ்வளோதான். 4 மாடல்ஸ் தான் இருக்கும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், வாட் இஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், வாட் ஆர் ஆல் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், நேஷனல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆக்ட் 2005 ஓட ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுதான் உன் நோட்ஸில் இருக்கணும். எந்த டாபிக் எடுத்தாலும் இப்படி உடச்சு இதெல்லாம் உன் நோட்ஸில் இருக்கான்னு பார்க்கணும். கிளியரா? எம்எஸ்எம்இனா என்ன, அதோட டெஃபினிஷன், எம்எஸ்எம்இயோடைய ஃபீச்சர்ஸ், அதை பற்றி ஒரு 4 டேட்டா, இந்தியாவில் எம்எஸ்எம்இக்காக எடுக்கப்பட்ட ஸ்கீம்ஸு, ப்ராப்ளம்ஸ் இன் எம்எஸ்எம்இஸ், அவ்வளோதான். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எம்எஸ்எம்இ ரிலேட்டடாக எந்த கேள்வி வந்தாலும் எழுதிடலாம். மேக் இன் இந்தியா இப்போ இவங்க ஆட் பண்ணிட்டாங்க சிலபஸில், பட் இதை தாண்டி அவங்க அதிலிருந்து தே கேன் ஆஸ்க் அபவுட் ஆத்ம நிர்பர் ஆல்சோ. அதுதான் இப்போ லேட்டஸ்ட் பாலிசியாக இருக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நோட்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா எந்த கொஸ்டின் போட இல்லை. இப்போ பாருங்க, கிரிட்டிக்கலி அனலைஸ் தி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கலி அனலைஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோட அட்வான்டேஜும் கேட்குறாங்க, ப்ராப்ளம்ஸும் கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து எக்ஸ்பிளைன் தி ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் தி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இன் இந்தியா 2023. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுடைய ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ், லேட்டஸ்ட்டாக என்னென்னலாம் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லேயே அடுத்த கட்டத்துக்கு போகிறோம்ல. அப்புறம் பிஎம் மித்ரா ஸ்கீமில் டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வந்திருக்கோம், இண்டஸ்ட்ரியல் காரிடார் கொண்டு வந்திருக்கோம், டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஐடியாவே புது ஃபார்மேட்டில் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் ரீசன்ட் டெவலப்மெண்ட். கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன வருது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு எழுதிடலாம். பட் இது 15 மார்க் இருக்குது. இதை தான் நான் சொன்னேன். இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒரு கேள்வி வருது அப்படின்னா ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸே 2.5 பக்கத்துக்கு எழுத முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்கேம் பண்ணுறோம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ்ன்னு போட்டுட்டு ஒரு 3/4 பக்கத்தை ஓட்டி அப்புறம் ஆன்சர் ஆரம்பித்து இதெல்லாம் எழுதுனா கரெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் கிஃப்ட் சிட்டினா என்ன, பிஎம் மித்ரா ஸ்கீம்னா என்ன, டிஃபென்ஸ் காரிடார்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் காரிடார்னா என்ன அப்படின்னு போட்டு மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற புது டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் விச் கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்ட். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுங்கிறது ஒரு ஐடியா, ஒரு ரியல் எஸ்டேட் கான்செப்ட். ரியல் எஸ்டேட் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரியல் எஸ்டேட், அதில் புது ஐடியாஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸ்டேட் தி ரோல். ஸோ எஸ்சிசிலேருந்து உங்களுக்கு வந்து யூ காட் 2 questions. நெக்ஸ்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அசட் மானிட்டைசேஷன் பாலிசிஸ் இஸ் சேம் ஆர் டிஃப்ரெண்ட், டிஸ்கஸ். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். 2021 ஷாக் ஆகிடுச்சு, டிஎன்பிஎஸ்சி இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கானா அப்படின்னு. அசட் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து 2020 பேண்டமிக் அப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ அசட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அதுக்கும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா கவர்மெண்ட் அவங்க ஷேரை விற்கிறது. அசட் மானிட்டைசேஷன்னா இருக்கிற கவர்மெண்ட் சொத்துக்கள்லேருந்து எப்படி பணத்தை லாபத்தை கொண்டு வரது. இப்போ வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா பஸ் ஸ்டாண்டு பின்னாடி இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா? பஸ் ஸ்டாண்டுங்கிறது கவர்மெண்ட்டோட சொத்து, ஆனால் பின்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை வச்சு வாடகைக்கு விடுறாங்க. இதுதான் அசட் மானிட்டைசேஷன். கவர்மெண்ட்டோட அசட்லேருந்து பணம் சம்பாதிக்கிறது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா அசட்டை விற்கிறது. அசட் மானிட்டைசேஷன்னா அசட்டை கவர்மெண்ட்டே வச்சுக்கிட்டு அது மூலமாக மெட்ரோ ஃபுல்லாகவும் ஆட் இருக்குல்ல, கவர்மெண்ட் பஸ்ஸு ஃபுல்லாகவும் இப்போ ஆடு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஃபுல்லாக ஆட் ஓட்டுறாங்க. இதுதான் அசட் மானிட்டைசேஷன். ஸோ காலி இடங்கள் நிறையா இருந்ததுன்னா அங்கே ஒரு பார்க், உங்கள் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து 6000 கோடிக்கு டார்கெட் வச்சு லான்ச் பண்ணியிருந்தாங்க பேண்டமிக் அப்போ. அதான் அசட் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ வாட் ஆர் எம்எஸ்எம்இஸ் அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ்? டிஸ்கிரைப் தி சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை எம்எஸ்எம்இ செக்டர் இன் தி கான்டெக்ட் ஆஃப் கோவிட். இந்த கான்டெக்ட் ஆஃப் கோவிட் கிரைசிஸ்ங்கிறது நம்ம சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. ப்ராப்ளம்ஸ்ன்னு எதை எழுதினாலும் அது கோவிட் அப்பயும் நடந்திருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு 4 டேட்டா தெரிஞ்சிருக்கணும் எல்லா ப்ராப்ளமும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு எதுலேருந்துலாம் கேள்வி வந்திருக்கு? கொஸ்டின் எதுலேருந்துலாம் வந்திருக்குன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வந்துருச்சு, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துருச்சு, எம்எஸ்எம்இயில் வந்துருச்சு. அப்போது மேக் இன் இந்தியாவில் வரலாம். அடுத்து மேக் இன் இந்தியாவை நல்லா படித்து வச்சுக்கலாம். வந்தது எப்படியும் படிக்க தான் போகிறோம் ஓரளவுக்கு பேசிக்காக. வராததை கொஞ்சம் நல்லபடியாக அதில் இருக்க பேசிக்கையும் ஓரளவுக்கு நோட்ஸ் எடுத்து பார்த்துக்க போகிறோம். அப்போ எல்லாத்தையும் தான் படிக்கணும். கரெக்டாக படித்து வச்சுருங்க. ஆனால் இப்படி ரெடியாக போங்க. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ககன்யான், அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ககன்யான் வரும்னு எல்லாரும் நம்பிட்டு போனோம், வந்துச்சு. அப்போ ககன்யான்னு நீங்கள் படித்த ஏரியாவிலேருந்து போகிறப்போ 10 நிமிஷத்தில் ஒரு 15 மார்க் எழுதாமல் 9 நிமிஷத்தில் எழுதுங்க. 1 நிமிஷத்தை சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுதா?
இப்போ ககன்யான் ஒரு கேள்வி வரதான் போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும், சந்திரயான் 3 வரதான் போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அது ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது. இப்போ இந்த வாட்டி போனீங்கன்னா ஆக்சியம் 4 அப்படிங்கிற மிஷன் வரதான் போகுதுன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோநாட் போகிறாரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வரதான் போகுதுன்னு தெரியும்ல. அப்போ ஆக்சியம் 4லேருந்து ஒரு கேள்வி வருதுன்னா அது நீங்கள் 10 மார்க்கில் வந்து 6 நிமிஷத்தில் முடிச்சிடணும். ஏன்னா இது வரதான் போகுது. அப்போ ஆல்ரெடி அந்த ஆன்சர் என்னங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கணும், கீவேர்டு உங்கள் மைண்டில் இருக்கணும், மனப்பாடமாக இருக்கணும். ஸோ ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து ஒரு நிமிஷம் அதில் சேவ் பண்ண போகிறேங்கிற மைண்ட் செட்டில் போகிறப்போ தான் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால் புஷ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு கோ. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு வந்து ஜென்ரல் டாபிக் தான், இதுக்கு எதுவும் நோட்ஸ் எடுக்க தேவையில்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அவங்க நிறைய பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட், இதை வந்து நம்ம தனித்தனியாக அப்படி பிரிக்கணும். டிரான்ஸ்போர்ட் எப்படி பிரிக்கலாம்னா ரோடு, ரயிலு, அப்புறம் ஏர்போர்ட்டு, போர்ட்டு, இன்லேண்ட் வாட்டர்வேஸ். டிரான்ஸ்போர்ட்டே இப்படி 5ஆக பிரிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் இல்லை 2 பக்கம் நோட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பவர் எப்படி பிரிக்கலாம்? ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ நான் ரெனியூவபிளில் சோலாரு, விண்டு, அப்புறமா வந்து ஜியோ தெர்மல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து கம்யூனிகேஷன் எப்படி பிரிக்கலாம்? நம்ம 5G, ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பிரிக்கலாம்? எஜுகேஷன், ஹெல்த்து. மூணாவதாக வேணும்னா சானிடேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன், சானிடேஷன் பேப்பர் 1லேயே முடிஞ்சிச்சு, அங்கேயே படித்தாச்சு. உங்களுக்கு ஸோ சயின்ஸ்குள்ளேயே ஆல்ரெடி எனர்ஜி படித்தாச்சு, அதே தான் இங்கேயும். இதுக்கு எதுவும் புதுசு கிடையாது. நீங்கள் சயின்ஸ்குள்ளேயே எனர்ஜி வரும்ல, அங்கேயே எனர்ஜி இல்லை, இங்கே எனர்ஜி படித்தா அங்கே படிக்க தேவையில்லை. ஸோ அதனால் அது கவர் ஆகிடும் ஓரளவுக்கு. கம்யூனிகேஷனுங்கிறது சயின்ஸில் படிச்சிடும். 3G, 4G, 5G, சாட்நெட்டு, ஃபைபர் ஆப்டிக்ஸுங்கிறது அங்கே படிச்சிடணும். கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸில் இப்போதைக்கு நீங்கள் 3G, 2Gலாம் கேட்க மாட்டாங்க. கேட்டால் 4G, 5G கேட்கலாம், இல்லை 5G தான் கேட்பாங்க, இல்லை ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேட்பாங்க, பாரத் நெட் ஸ்கீம் இருக்கிறதுனால. அப்படி இல்லைனா வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ எலான் மஸ்க் இது வருது, ஸ்டார் நெட் வருது, ஸ்டார் லிங்க் வருது, சாட் நெட்டு. ஸோ ஸ்டார் லிங்க் பற்றி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அப் டு ரெடி. ஆனால் வந்து நம்ம இதெல்லாம் கேள்வி வரும்னு நினச்சா இவன் என்னடானா R&Dலேயே அப்சஸ்டாக இருக்கான். 4 கேள்வியோ 3 கேள்வியோ வரும் R&Dலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்தியாவோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி நீங்கள் எக்கனாமிக்ஸில் அவசியமாக கேட்டாகணுமா? சயின்ஸ் இல்லாத கேட்டிருக்கலாம். அது இப்போ லாஸ்ட் 2-3 வருஷமாக ஜாகிரஃபியில் என்வாயன்மெண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, எக்கனாமியில் ஜாகிரஃபி கொஸ்டின் கேட்குறாங்க, பாலிட்டியில் வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின் கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரியில் பாலிட்டி கொஸ்டின் கேட்குறாங்க. உண்மையாக சொல்கிறேன், அவனும் ஜோக் பண்ணல. நீங்கள் பிவைக்கு எடுத்து பாருங்கள், 2023, 2024 2 வருஷமாகவும் இது நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நம்ம அப்படி அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. எதை கேட்டாலும் ஒன்று எழுதிட்டு வர போகிறோம், அவ்வளோதான். ஸோ புரியுதா? இப்போ இது எல்லாத்தையும் நான் உடச்சி வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் எழுதணும். என்ன எழுதணும்? இப்போ நீங்கள் ரயிலுன்னு எடுத்துக்கலாம், இப்போ ரோடுன்னு எடுத்துக்கிறீங்கன்னா ரோடு ரிலேட்டாக 2 டேட்டா. இந்தியாவில் எத்தனை கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, 2 டேட்டா வந்துருச்சா? அதுக்கப்புறம் ரோடுவேஸ்க்காக கவர்மெண்ட் போட்ட எல்லா ஸ்கீம்ஸும், அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்புறமா வந்து இப்போ நீங்கள் ரயிலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரயிலுக்காக ஒரு 4 ஸ்கீமு, ஏர்போர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடான் ஸ்கீமு, அந்த மாதிரி போர்ட்டுன்னு எடுத்திங்கன்னா சாகர்மாலா, அப்புறம் நேஷ்னலோட ரீசெண்டாக வந்த மேஜர் போர்ட்ஸ் பில். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் 2 பக்கத்தில் இந்த பேசிக் ஸ்கீம்ஸை மட்டும் நோட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் சமாளித்து எழுதிடலாம். எல்லாத்துக்கும் 2 டேட்டா, எத்தனை மேஜர் போர்ட், எத்தனை மைனர் போர்ட், எத்தனை ரயில்வே ஜோன்ஸு, எவ்வளோ கிலோமீட்டர் ரயில்வேஸில் அடுத்து என்ன வரலாம், கவச் டெக்னாலஜி பற்றி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் 2 பக்கத்துக்கு நோட்ஸ் இருக்கணும். இப்போ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு 1 or 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகாது என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் முடிக்கிறதுக்கு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, கூகுளில் போட போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, காப்பி பண்ண போகிறீங்க. நான் நோட் மேக்கிங் ஆகிற டைமை சொல்கிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது ஏதோ பெரிய வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் இவ்வளோ சொல்லும்போது பெருசாக இருக்கும். இப்போ கவச் பற்றி நோட்ஸ் எடுக்கணும் எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? 15 நிமிஷம் தான் ஆகும். கவச் டெக்னாலஜி அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வரும். அதை பார்த்து எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அவ்வளோதான் ஆகும். ஸோ நம்ம இது கேட்குறப்போ பெருசாக தெரியும், பட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து என்ன கேள்வி வந்திருக்குன்னு பாருங்கள். அவங்க கேட்குறது பூராவும் சயின்ஸ் அண்ட் டெக் தான். அனலைஸ் தி வீக்னஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வாட் ஸ்டெப்ஸ் கேன் பி டேக்கன் டு பூஸ்ட் R&D இன் இந்தியா? எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு 3 கேள்வி எதை கேட்டிருக்காங்கன்னா அந்த கடைசி டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கான். 2023லேயே அதை படித்து இவன் ஏன் இதை கேட்குறா 2 வாட்டி கேட்டான் அப்படின்னா 2024 முதல் கேள்வி அதுதான். திரும்ப 10 மார்க்கில் முதல் கேள்வியாக அதே கேட்குறான். ஒரே ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸாமின் டீகார்பனைசிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் செக்டர். இது என்வாயன்மெண்ட்டில் தான் கேட்கணும். இந்த ரோடு, ரயில்வே அதெல்லாம் கேட்க மாட்டீங்க, போர்ட்டு இதெல்லாம்.
ஸோ என்வாரன்மெண்ட்டில் கேட்க வேண்டியது இங்கே கேட்டிருப்பான். டீகார்பனைசிங் நம்ம எப்படி இது என்வாரன்மெண்ட்டில் படிச்சிருப்போம், அதனால் அது எதுக்குள்ளே வந்தால் என்ன, என்வாரன்மெண்ட்டில் படிச்சிருக்கிறது இங்கே எழுத போகிறோம், அவ்வளோதான். இது எக்கனாமியில் படிக்கலையே அப்படிலாம் பதறக்கூடாது, டாபிக் படிச்சிருக்கோமா அவ்வளோதான். ஸோ அதை இங்கே எழுதிடுறோம். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு ரயில்வேஸ்லேருந்துலாம் வரல. நான் சொன்னேன் இது எதுலேருந்து கேள்வி வரல, நான் எதுவுமே சொல்லாத இதுலேருந்து தான் எல்லா கேள்வியும் கேட்டிருக்கேன். இது படிக்கிறப்ப கூட யாருமே R&D படிக்க மாட்டாங்க, சரியா? சரி, இப்போ அதையும் படிச்சிடலாம். R&Dனா இப்போ சி 174th எடிஷன் 582 போய் பாருங்கள், ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். R&Dக்கான எல்லா டேட்டாவும் அதில் இருக்குது, ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி 582 நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. இப்போ ஆக்சியம் மிஷன் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நேற்றுக்கு தான் நடத்தினேன், ஆக்சியம் மிஷன் பற்றி டோட்டலாக என்டையர் டாப்பிக்குமே. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதா? இவ்வளோ பெரிய டாபிக் இருந்தாலும் யானையில் எவ்வளோ பெரிய பெரிய எலிமெண்ட்ஸ் இருக்குது, பிச்சை எடுக்கிறது தான் உனக்கு முக்கியமாக இருக்கா அப்படிங்கிற வடிவேல் காமெடி வரும்ல, அந்த மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 1000 இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு R&Dயில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங், 5வது டாபிக். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறது தான், பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்கு நம்ம ப்ரிலிம்ஸுக்கு படித்து எடுத்து வச்சுருக்க அந்த நோட்ஸே போதுமானது. மெயின்ஸுக்குன்னு தனியாக நோட்ஸ் எடுத்து பார்க்கணும்னு இல்லை, பட் எல்லாத்துக்கும் டேட்டா தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஸ்கீம்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு இருக்கா, வாட் இஸ் RBI, RBIயோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, RBIயோட ப்ராப்ளம்ஸ் என்ன, பேசிக்காக அது தெரிஞ்சு வச்சுருக்கணும். RBI ஃபங்க்ஷன்ஸு நம்ம ப்ரிலிம்ஸ்க்கே படித்து வச்சுருப்போம், 15 மார்க்கு. ஆனால் இதில் பேசிக்காக அது என்னங்கிறத பார்த்து வச்சுருக்கணும். NBFI இவன் மட்டும் தான் விசித்திரமான இந்த வேர்ட்ஸ், NBFCன்னு தானே நம்ம எல்லோரும் படிப்போம். ஸோ NBFCனா என்ன, NBFCயோட ஃபீச்சர்ஸ் என்ன, NBFCஸோட ப்ராப்ளம்ஸ் என்ன, ஸ்டாக் மார்க்கெட். ஸோ பேசிக்காக எல்லாத்துலேயும் பேசிக்காக நீங்கள் ப்ரிலிம்ஸ் படித்த அந்த கண்டென்ட்டே மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபேக்சுவலாக கொஞ்சம் டேட்டாவோட இப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எந்த வருஷம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எந்த வருஷம், அது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஏமாற்றலாம், அதுக்கு மட்டும் அந்த மாதிரி கண்டென்ட்டோட இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம LPG ரிஃபார்ம்ஸ் பார்த்துருப்போம். இப்போ இதில் என்ன பார்க்கணும்னா மேபி பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ் பற்றி இதில் படிக்கணும். பேங்கிங் செக்டர் வந்து LPGயில் என்ன பண்ணாங்க அப்படின்னு, இது நம்ம ப்ரிலிம்ஸோட பேசிக் பேங்கிங் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அதே கண்டென்ட் தான். ஓகே, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இதிலெல்லாம் என்ன பண்ணணும்னா வாட் இஸ் மானிட்டரி பாலிசி டெஃபினிஷன், ஃபீச்சர்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, ப்ராப்ளம்ஸ் இன் மானிட்டரி பாலிசி, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் 5 லைன் வேர்டு தான். இப்போ வாட் இஸ் இப்போ மானிட்டரி பாலிசினா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரெப்போனா என்னன்னு தெரியும், ரிவர்ஸ் ரெப்போனா என்னன்னு தெரியும், CRRனா என்னன்னு தெரியும். வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் மானிட்டரி பாலிசி அப்படின்னு கேட்டால் டக்குன்னு யோசிப்பீங்க. அதுக்கும் ஒரு 5 கீவேர்டு படிச்சு வச்சுக்கோங்க, போதும், அது போதும். அது கேட்டாலும் அதை தான் எழுத போகிறோம், மானிட்டரி பாலிசிங்கிற வேர்டை பார்த்தாலே அதை எழுத போகிறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு. ஓகே, PYQவில் என்ன வந்திருக்கு, வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவ்வளோதான். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல், இந்த பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் எழுதணும். 11th புக்கில் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI அது 11th புக்கில் இருக்குது, சாரி 12th புக்கில் இருக்குது, ரெண்டும் 12th புக்கில் இருக்குது. வாட் இஸ் சென்ட்ரல் பேங்க் அட்டானமி, ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இது ஏன் கேட்குறாங்க அப்படின்னா உர்ஜித் பட்டேலோட இஷ்யூனால தான். உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிற கவர்னர் வந்து ரிசைன் பண்ணிடுவார், ஏன்னா செக்ஷன் 7 ஆஃப் RBI ஆக்டை இன்வோக் பண்ணி அவரை வந்து கவர்மெண்ட் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க, அதனால் அவர் ரிசைன் பண்ணியிருப்பார். அந்த இஷ்யூ நடந்ததுலேருந்து சென்ட்ரல் பேங்கோட அட்டானமி சார்ந்த இஷ்யூஸ் வந்து வருது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா RBI வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றலாமா வேணாமா, கவர்மெண்ட் ஒரு கருத்து சொல்லும், RBI வேறு மாதிரி பண்ணும். ஸோ இந்த மிஸ்மேட்ச்னாலே வந்து கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் நிறையா இருக்கும். அப்போ RBIக்கு எங்களுக்கு அட்டானமி கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது இட்ஸ் அ டாபிக், பிக் டாபிக். ஸோ அதில் வந்து ப்ரீஃபாக செக்ஷன் 7 ஆஃப் RBI ஆக்ட் பற்றி கொஞ்சம் படித்து வச்சுக்கணும், அவ்வளோதான். அதுதான் இதில் இருக்கிற முக்கியம். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்தது அட்டானமியில், இப்போ ரெப்போ ரேட் மாற்றுறதுலேயே பிரச்சனைகள். கவர்மெண்ட்க்கு ஒரு சில டைம் growth தேவைப்படும், பட் RBI வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால ரெப்போ ரேட்டை குறைக்காது, கரெக்டாக. ஆனால் கவர்மெண்ட் GDP growth காட்டணும், நீ ரெப்போ ரேட்டை குறை அப்படின்னு சொல்லும். உங்களுக்கு புரியுது? அப்போ RBI என்ன சொல்லும், இல்லை இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, நான் குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி இடத்துல டசில் வரும். நெக்ஸ்ட் பேங்கிங் ரெகுலேஷன், நிறைய பேங்க்ஸ் மேலே ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்து ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க, அப்போ ஒரு பிரச்சனை வரும். இந்த RBIயோட டிவிடெண்ட் ஷேரிங்கில் பிரச்சனை இருந்துச்சு. RBI வந்து ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்ஸில் எவ்வளோ பங்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், அதுக்கு தான் பீமல் ஜலான் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியே போட்டிருப்பாங்க. ஸோ பீமல் ஜலான் கமிட்டி கூட இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி ஹிந்துவில் வந்துச்சு. ஹிந்துவில் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, சண்டே ஹிந்துவில். ஸோ இந்த மாதிரி வந்து RBI அட்டானமியில் இந்த மாதிரி ஏரியாலலாம் பிரச்சனைகள் இருக்குது. வாட் இஸ் த ரோல் ஆஃப் NBFC ஃபார் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்? ஸோ அப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் NBFCன்னு இருக்குல்ல, இந்த ஃபார்மேட்டில் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இன் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்?
இல்லை வாட் இஸ் த ரோல் ஆஃப் பென்ஷன் செக்டர், என்பிஎஃப்சி கீழே இருக்கிற ஒரு சப் டார்கெட் வந்து நீங்கள் எப்படி பிரிக்கலாம்னா பென்ஷன் இன்சூரன்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் பென்ஷன் இன் இந்தியாஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் இன்சூரன்ஸ் இன் இந்தியாஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு மாடலில் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 3 கேள்விகள் தான் இதுலேருந்து வந்திருக்கு. இந்த ஸ்லைட் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் தென் யூ கேன் சி. நீங்கள் இப்போ பிவைக்கு அனாலிசிஸே பண்ண தேவையில்லை. இந்த பேப்பர் 3க்கு இந்த ஸ்லைடு பார்த்துக்கிட்டாலே போதும். எல்லா மைக்ரோ டாப்பிக்கும் ஐ ஹவ் கிவன். நெக்ஸ்ட் பப்ளிக் ஃபினான்ஸ், ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு படித்த அதே கண்டென்ட் தான். சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, ஜிஎஸ்டிக்கு மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா அது ஒரு ஃபேவரட் ஏரியா. ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, வாட் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி நீங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி படித்து வச்சுக்கணும். ஹவு கவர்மெண்ட் என்ஷோர்ஸ் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்கானமி த்ரூ ஃபிஸ்கல் பாலிசி, அதை படித்து வச்சுக்கணும். வாட் இஸ் கவர்மெண்ட் டெட், கவர்மெண்ட் டெட்னா என்ன, டெபிசிட் ஃபினான்சிங்னா என்ன, டெபிசிட் ஃபினான்சிங்கோட 3 டைப்ஸ் என்ன, இது எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். 15 ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ முடிஞ்சிச்சு. 16 ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் மெயின்ஸ் போகிறதுக்குள்ளே வந்துடும். அக்டோபர் மாதம் வருது. பட் அதில் வந்து கொஸ்டின் வருமானு தெரில. அக்டோபர் மாதத்தில் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துடும் 16th. அது வரைக்கும் 15th தான் நம்ம படிக்கணும். ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது பாலிட்டி ஆஸ்பெக்டில் அதோட கான்ஸ்டியூஷனல் ஃபீச்சர்ஸை படிச்சிடணும். எக்கனாமி ஆஸ்பெக்டில் அதோட ரெக்கமெண்டேஷன்ஸை படிச்சுக்கணும். 15th ஃபினான்ஸ் கமிஷன்னா என்னன்னு நீங்கள் இப்போ நிச்சயமாக படிச்சிருக்கணும். ஏன்னா நமக்கு அது வரைக்கும் தான் இப்போ ஃபைனலாக இருக்குது. 16th ரிப்போர்ட் வந்த பிறகு அது என்னன்னு பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அண்ட் நிச்சயமாக வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனில் ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ரிக்வஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது நியூஸில் இருந்துக்கிட்டே இருந்தது. புதுசாக ஆட் பண்ண வேர்டு வந்து ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். ஸோ ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்னா அப்படி சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இந்த மணி டிஸ்ட்ரிபியூஷனில் தேர் ஹஸ் பீன் அ ப்ராப்ளம் இன் தி ரீசெண்ட் டைம்ஸ். ஸோ அது ஏகப்பட்ட ஏரியாவில் நம்ம பார்க்குறோம். ஜிஎஸ்டி ஃபெடரலிசம்னா சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற பவர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபெடரலிசம். ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்னா பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்க பிரச்சனைகள். ஸோ அதில் ஒரு 5 டாபிக். பாரோயிங் லிமிட், இப்போ கேரளா கவர்மெண்ட்டுக்கு பாரோயிங் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்க்கே 4 டாபிக் இருக்குது. நீங்கள் எடிட்டோரியல்ஸோட பிடிஎஃப்ல போயிட்டு ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்னு சர்ச் பண்ணாலே 3 எடிட்டோரியல் வரும். நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எடிட்டோரியல்ஸோட அந்த வீடியோ இருக்குல்ல, வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் என்னதுன்னா எடிட்டோரியல் ரிசர்வ் அப்படிங்கிற பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்குள்ளே நான் நேற்றுக்கு நடத்துனது 177வது வாரம். இந்த 170 வாரங்களில் 850 டாபிக்ஸ் நான் நடத்தியிருப்பேன். கரெக்டாக? இந்த 850 டாபிக்ஸ்லேருந்தும் 500 டாபிக்ஸை மட்டும் எடுத்து நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். எந்தெந்த வாரத்தில் எந்தெந்த டாபிக்னு அப்போ தானே போய் பார்க்க முடியும். ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்னா எத்தனாவது வாரம்னு தெரிஞ்சால் தானே போய் அதுக்குள்ளே போய் பார்க்க முடியும். ஸோ அப்போது அந்த 62ன்னு இருக்கா, அப்போ 62வது வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்கான நோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நோட்ஸ் வேணும், இமீடியட்லி டேட்டா வேணும் அது அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் எடிட்டோரியல்ஸையும் சர்ச் பண்ணலாம் அந்த பிடிஎஃப்லையும், அதில் இருக்கான்னு. ஸோ அதில் உங்களுக்கு ஒரே ஆக்சுவலி அந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் எடிட்டோரியலில் மெயின்ஸுக்கு தேவைப்படுற எல்லாமே அதில் இருக்கும். ஆல் டைமென்ஷன். நான் ஒரு 7-8 டைமென்ஷன் பேசியிருப்பேன் அதில், என்னென்ன டைமென்ஷன்லாம் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் போகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் யூஸ் தட் பர்டிகுலர் பிடிஎஃப். ஸோ ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கலாம், ஏன்னா புதுசாக கொண்டு வந்த டாபிக். இதுலேருந்து என்னென்னலாம் கேள்வி வந்திருக்கு. எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ வளர்ச்சி குன்றிய நாடுகளில் வருமான சமத்துவமின்மையை குறைப்பதில் நிதி கொள்கையின் பங்கினை விளக்குக. ஸோ அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் இன்கம் இன்இக்வாலிட்டியை குறைக்கிறதுக்கு வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. அனலைஸ் தி இம்பாக்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆன் ஸ்டேட் ஃபினான்சஸ். அக்கவுண்ட் தி ட்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இது கொஞ்சம் பவுன்சர். அப்போ அந்த வருஷம் நீங்கள் எக்கனாமியில் இருக்கிற அந்த 4 கொஸ்டின் இருக்குல்ல, 15 மார்க்கில் 15 மார்க் கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்கள்ல, மேபி இந்த பவுன்சரை விட்டுருக்கலாம், விட்டுட்டு மிச்சம் 4 போட்டிருக்கணும். ஏன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரோட ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு 75 வருஷத்துலையுமே எழுதுகிற அளவுக்கு டேட்டா இருக்காது. உங்கள் லாஜிக் புரியுதா? இந்த மாதிரி பவுன்சராக வரதை நம்ம விட்டுறலாம் சாய்ஸில். Evaluate the growth of GST in the recent years. Explain the significance of agricultural taxation in India. Evaluate the tax revenue of union government. ஸோ இங்கே வந்து அக்ரிகல்ச்சரல் டேக்ஸ் பற்றி தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ டேக்ஸில் அக்ரிகல்ச்சரல் டேக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி பற்றி கேட்டிருக்காங்க, ஃபிஸ்கல் பாலிசியோட ரோல் வந்து கேட்டிருக்காங்க இன் டெவலப்மெண்ட். எவாலுவேட் தி growth ஆஃப் ஜிஎஸ்டி இன் தி ரீசெண்ட் இயர்ஸ். ஸோ ஜிஎஸ்டியிலேருந்து ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால தான் ஜிஎஸ்டி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்றேன். இவாலுவேட் தி டேக்ஸ் ரெவன்யூ ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். வெறும்னே டேரெக்டாக ஒரு 15 மார்க். இவாலுவேட் தி டேக்ஸ் ரெவன்யூ அப்படி. அப்போ இதில் என்ன பண்ணணும், எல்லா டேக்ஸஸும் என்னென்ன இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது,
அதில் எல்லாத்துக்கும் டேட்டா தெரியாது, நமக்கு தெரிஞ்ச டேட்டா மட்டும் போட்டுக்கணும். ஸோ அப்போ பேசிக்காக என்ன பண்ணிக்கலாம், டைரக்ட் டேக்ஸில் எவ்வளோ கலெக்ட் ஆகுது, ஜிஎஸ்டியில் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு 2 டேட்டா மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா இது ஓரளவுக்கு அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ எந்த டாப்பிக்காக எடுத்தாலும் டேட்டா வரணும். அப்போ இந்த டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன டேட்டா தேவைப்படுது. இப்போ இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ஐடியாவே இல்லை. இப்போது பிவைக்யூ பார்த்த உடனே ஓகே நமக்கு ஜிஎஸ்டிக்கு இங்கே டேட்டா தேவைப்படுது, நமக்கு அப்புறம் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு டேட்டா தேவைப்படுது, அக்ரிகல்ச்சுரல் டாக்ஸேஷனுக்கு டேட்டா தேவைப்படுது, அதில் டேட்டாவே இல்லை சொல்கிறேன், இந்த 2த்துக்கு டேட்டா தேவைப்படுதுன்னு தெரியுதா. இப்போ அதுக்கு டேட்டா ரெடி பண்ணலாம். அப்படி பிவைக்யூ ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு எதுக்கு டேட்டா தேவைப்படுது அப்படின்னு எடுத்து வச்சாலும் அதை வச்சு ஏதாவது சமாளிக்க முடியும். அப்படி வந்து யூ கேன் யூஸ். நெக்ஸ்ட் வந்து இஷ்யூஸ் இன் இந்தியன் எக்கானமி, பாவர்ட்டி, அது ரிலேட்டடான ஏரியா. இதில் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்படியும் பேப்பர் 1ல் பேப்பர் 2ல் படிச்சிருவோம், சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸில். இஷ்யூஸ் இன் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறதுல வந்து இது வந்து 11th புக்கில் அவனே ஒரு 10 இஷ்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கீவேர்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அந்த 10 கீவேர்ட்ஸும். அதை தாண்டி பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி, இது நம்ம வந்து பேசிக்காக ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிற அதே கண்டென்ட் தான். வாட் இஸ் பாவர்ட்டி, டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, ஸ்டெப்ஸ் டேக்கன் டு அலிவியேட் பாவர்ட்டி. அதில் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் டேக்கனை 3ஆக பிரித்து படிப்போம். டைரக்ட் அப்ரோச்சு, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அப்ரோச்சு, இந்த மாதிரி வந்து ட்ரிக்கிள் டவுன் தியரி இதெல்லாம் பார்ப்போம். எம்ஜி நரேகா ஆல்ரெடி பேப்பர் 2க்கு படிப்போம், இங்கே படிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல படித்து வச்சுட்டாலே போதும். சொசைட்டிலையும் வரும், இங்கேயும் வரும். ஸோ இந்த மாதிரியான டாபிக் நிறைய டாபிக் வந்து இப்படி ஓவர்லேப் ஆகும். ஓவர்லேப் ஆகிறப்போ ஏதாவது ஒரு இடத்துல எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிட்டா போதும். ஸோ எம்ஜி நரேகா வந்து 20வது வருஷம் இது கரெக்டாக 20 தான். ஆமாம் 20, 20th இயர் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆர்டிஐ வந்து 20 வருஷம் ஆக போகுது, அதுவும் 2005 தான். ஸோ 2015ல் வந்த ஸ்கீம்லாம் இப்போ 10வது வருஷம், 2005ல் வந்த ஸ்கீம்லாம் இப்போ 20வது வருஷம். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஸோ எம்ஜி நரேகானா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன. எம்ஜி நரேகால ஏகப்பட்ட டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அதுக்கு டேட்டா. இப்போ எம்ஜி நரேகால என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கே ஒரு எடிட்டோரியல்ஸ் இருக்குது. நீங்கள் போய் அது பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், நியூ வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ரூரல் பாவர்ட்டி. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் போட்ட எல்லா ஸ்கீம்ஸும், நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ் அதெல்லாம். இப்போ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னா ரூரல் பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம் யூபிஎஸ்சி அப்படின்னு கூகுள் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு நோட்ஸ் வேணும்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி யூபிஎஸ்சி. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக அது பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்குது, அதுக்கு ரெடி ஆகணும்னு வைங்க. இப்போ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி படிக்கிறப்போ வெறும்னே சும்மா போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க. ஜென்ரலாக ஜெண்டர் இன்இக்வாலிட்டினா என்ன, கீ ஆஸ்பெக்ட்ஸ்னா என்னன்னு அவனே இப்போ என்ன பண்ணிட்டா பாருங்க, டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் மாதிரி எழுதுது பாருங்க. இதை விட்டால் பாஸ் ஆகிடும் போல Group 1. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் மாதிரி அதுவே கொடுத்துருச்சு. இது பாருங்க எக்ஸாம்பிள் கொடுக்குது. நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளேயே போக தேவையில்ல, போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருச்சு. நம்ம இதை பார்த்து இந்த கீவேர்டை எழுதி வச்சா கூட போதும். உங்களுக்கு புரியுதா? இதுக்கப்புறம் விக்கிபீடியா தான் வரும், இந்த மாதிரி பொதுவான வெப்சைட்ஸ் தான் வரும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி நான் யூபிஎஸ்சின்னு போடுறேன். இப்போ திருஷ்டி வருது. ஸோ திருஷ்டி இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் டேட்டா ஃபார் யூபிஎஸ்சி ரிலேட்டட் டேட்டா. பிடபிள்யூஐஎஸ், இன்சைட்ஸ், இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்தியாவுக்கான ஒரு டேட்டா, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, மேஜர் இஷ்யூஸ் என்னென்ன, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கீவேர்டை போல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டு, ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டில் என்னென்ன, இப்போ இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸு எல்லாம் ஒரே இடத்துல கிடச்சிச்சா. இதை பார்த்து கீவேர்ட்ஸும் ஸ்கீம்ஸும் டேட்டாவும் காப்பி பண்ணுறதுக்கு 15-20 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்குமே வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிற வேலை அவ்வளோதான். இந்த மாதிரி 2-3 வெப்சைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4-5 டேட்டா எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ அப்போ எந்த இன்ஸ்டியூட்டோட நோட்ஸும் தேவையில்லை, எல்லாமே இன்டர்நெட்லேயே கிடைக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கொஸ்டின் வந்திருக்கு, இவ்வளோ பெரிய டாப்பிக்கு, ஆனால் இதுலேருந்து 2 கேள்வி தான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போது இதில் மச் பொட்டன்ஷியல் இருக்குது. லிஸ்ட் த ரீசன்ஸ் ஃபார் லோ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் லோ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனுக்கான காரணம் என்ன? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கீழே லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் கீழே வருது. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இப்போ 37% தான் இருக்குது இந்தியாவில். ரைட் ஷார்ட் நோட் ஆன் பாவர்ட்டி லைன் அண்ட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஆல்ரெடி 10 மார்க்கே 1.5 பக்கம்.
இதில் 2 டாப்பிக்கை நம்ம பிரித்து எழுதணும். ஸோ பாவர்ட்டி லைன்னா என்ன, அப்சல்யூட் பாவர்ட்டினா என்ன, ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்ன அப்படிங்கிறதுனா, பாவர்ட்டி லைன்னா என்ன, கேலரி பேஸ்னா என்ன, கன்சம்ஷன் பேஸ்னா என்ன, இந்தியாவோட டெண்டுல்கர் பாவர்ட்டி லைனில் எவ்வளோ ரேட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான் எழுத முடியும். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னா என்ன, அது நீத்தி ஆயோக் கொண்டு வருது, அதில் 12 ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது 12 இதை லிஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு அரை பக்கம் முடிஞ்சிடும், அவ்வளோதான் இடம் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் யூ கேன் ஜஸ்ட் சி, இது நீத்தி ஆயோகத்துக்கு கேட்டானா இல்லை யூஎன்து கேட்டானான்னு தெரில. யூஎன்லேயும் ஒரு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இருக்குது, நீத்தி ஆயோக்லேயும் இருக்குது. பட் நம்ம நீத்தி ஆயோக் தான் எழுதுவோம், அதில் 12 இருக்குது. ஸோ இவ்வளோ 2 தான் வந்திருக்கு, மற்ற எதுலேருந்து வரல. இன்னும் எம்ஜி நரேகாலேருந்து கேட்கல, வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் பாவர்ட்டி அலிவேஷன்ஸ் கேட்கல. ஸோ அது கேட்கலாம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸே வந்து 10 மார்க்கில் கேட்கலாம், 15 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ அந்த அளவு கண்டென்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், டீஃப்ளேஷன், சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத். இந்த சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத் தான் என்ன அப்படின்னா, நீங்கள் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்வாயரன்மெண்ட்டுக்கு டேமேஜ் இல்லாமல் ஆகிற டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம என்வாயரன்மெண்ட்டில் பார்ப்போம். இங்கே சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத்னா கண்டினியூஸாக எல்லா வருடமும் க்ரோத் ஆகணும். சஸ்டைனபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல மீனிங். பேசிக் மீனிங் என்னதுன்னா, எப்போவுமே க்ரோத் இருக்கிறது, என்றைக்குமே வளர்ச்சி இருக்கிறது தான் சஸ்டைனபிள் க்ரோத். அப்போ ஏன் வந்து என்வாயரன்மெண்ட் ரிலேட்டடாக பேசுகிறப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்வாயரன்மெண்ட்டை கணக்கிடாமல் வளர்ந்தீங்கன்னா என்றைக்குமே வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிறது வர்றதுனால தான், என்றைக்குமே வளர்ச்சி வேணும்னா என்வாயரன்மெண்ட்டை பாரு அப்படின்னு சொல்கிறதுனால தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு பின்னாடி அந்த வேர்டு அங்கே வந்தது. பட் இங்கே அந்த மீனிங்கில் இங்கே வரல. இங்கே என்னென்னா, என்றைக்குமே வளர்ச்சி வேணும்னா நம்ம இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். அதுதான் வந்து இங்கே வந்து சொல்ல வராங்க. அந்த டைமென்ஷனில் தான் இங்கே இருக்குது. பட் இது வரைக்கும் 2 கேள்வி தான் வந்திருக்கு. இது நான் வந்து சஸ்டைனபிளுங்கிற வார்த்தை இருக்கிறதுனால எடுத்தீங்க, நான் போட்டிருக்கேன். வேறு இந்த கேள்வியை நீங்கள் வந்து எதுக்கு கீழே போடுவீங்க, எக்கனாமிக் கீழே கேட்டிருக்காங்க. ரைட் அ நோட் ஆன் இந்தியாஸ் என்வாயரன்மெண்டல் பாலிசி. இது நிச்சயமாக எக்கனாமிக் பாலிசினா என்ன எழுதணும், நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே என்வாயரன்மெண்ட் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் டிபிஎஸ்பிலையும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இப்போ லேட்டஸ்ட்டாக என்டிசி, பஞ்சாமிர்த் பாலிசி அப்படின்லாம் போட்டிங்கன்னா போயிட்டே இருக்கலாம். இதுக்கு எஸ்ஏவே எழுதலாம், அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. பட் இவங்க வந்து 10 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது பார்த்தோன்னே இது என்ன எக்கனாமிக்குள்ளே என்வாயர்மெண்ட் வருது, என்ன எழுதுறதுன்னு தெரிலனா, இந்தியாவில் என்ன என்வாயர்மெண்ட் பாலிசி இருக்குது இது வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதினாலே உங்களுக்கு கரெக்டாக போகும். பட் இது வரைக்கும் அவங்க ஒரே ஒரு கேள்வி, இன்ஃப்ளேஷனரி கேப் அண்ட் ஹவு இன்ஃப்ளேஷனரி கேப் கேன் பி வைப்ட் அவுட் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பேசிக்காக வந்து இன்ஃப்ளேஷனரி கேப் அப்படிங்கிறது இட்ஸ் அ டெக்னிக்கல் கான்செப்ட். பட் இங்கே வந்து நீங்கள் வந்து பேசிக்காக இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக படித்து வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இன்ஃப்ளேஷனரி கேப்குள்ளெல்லாம் நான் போகிறோம்ல, இட்ஸ் அ கான்செப்ட் விச் நீட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். வாட் இஸ் இன்ஃப்ளேஷன், காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு இந்த டைமென்ஷன் எல்லாம் படித்து வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம பேசிக் எக்கனாமிக்ஸ் நோட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் ட்ரேட். ஃபாரின் ட்ரேடில் வந்து பிஓபி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட், குளோபலைசேஷன், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புரியுதா, எல்லாத்துலையும் என்ன நோட்ஸ் எடுக்கணும்னு நான் ஒரு டாப்பிக்கு சொல்லிட்டே போனீங்கன்னா அவ்வளோதான், நைட்டு 8 வரைக்கும் நடத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஐடியா கொடுத்துட்டேன் எப்படி படிக்கணும்னு, அந்த மாதிரி எல்லா டாப்பிக் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிவைக்கு மட்டும் பார்த்துட்டு போவோம். எலாபரேட் ஆன் இம்பாக்ட் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர். ஸோ இதில் வந்து நமக்கு எஃப்டிஐயில் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் வச்சு கேள்வி கேட்டிருக்கான். அப்புறம் குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, வேறு எதுலேருந்து வந்ததில்லை. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி. இப்போ கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பாலிசி 2003 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் எக்ஸ்போர்ட் பாலிசி 2023. ஸோ இதுலேருந்து என் கொஸ்டின் வரலாம், கரெக்டாக. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிற இந்த டாப்பிக்லேருந்து என்ன வரலாம், கரன்சி டிப்ரிஷியேஷன் பற்றி வரலாம், ருப்பி ஏன் ஃபால் ஆகுது அப்படிங்கிறது வரலாம், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த டாப்பிக்கை படிக்கிறப்போ இதுலேருந்து என்ன வரலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு என்ன நோட்ஸ் எடுக்க முடியும், வாட் இஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், டைப்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ப்ராப்ளம்ஸ் இன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு அப்படி இட்ஸ் நாட் ரெலவெண்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட யோசிச்சு இதில் என்ன வேணுங்கிறதுக்கு நீங்கள் நோட், ஏன் ருப்பி ஃபால் ஆச்சு, அதோட காசஸ் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, எப்படி வந்து ருப்பி ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலாம், இப்படி நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் வேறு நிறைய கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இது வந்தாலும் அப்படியே எழுதிட்டு வந்துடலாம். ஓகே, discuss the global economic crisis and impact on the economic sectors of India. ஸோ global economic crisis பற்றி கேட்டிருக்காங்க.
இப்போது கோவிட்-19 அப்புறமாவும் இந்த உக்ரைன் வாருக்கு அப்புறமாவும் இந்த இஸ்ரேல் வார்லேருந்து கண்டினியூஸாக ரஷ்யா உக்ரைன் வார்லாம் போயிட்டு இருக்கிறதுனால வி ஆர் ஆல்வேஸ் ஹேவிங் அ கிரைசிஸ். ஸோ அதை பற்றி இங்கே பார்க்கணும். அண்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸில் சிலபஸில் கொடுத்துருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸுக்கு மட்டும் பேசிக்காக படித்து வச்சுக்கிட்டா போதும். ஸோ என்னாச்சு இது ஒன்றும் இல்லை 6 மேலே சரண்யா. ஓகே. ஸோ இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து we have various institutions like IMF, World Bank, BRICS, SAARC, ASEAN. 5 தான் இருக்குது. இந்த 5க்கு மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். ஓகே. நமக்கு வந்து இது 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்லேயும் இதுக்கான கண்டென்ட் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் கூகுள் போட்டு கண்டென்ட் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், எந்த வருஷம் ஃபார்ம் ஆச்சு, டேட்டா என்ன வேணும், எந்த வருஷம் ஃபார்ம் ஆச்சு, எந்த ஊரில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, இந்த டேட்டா நிச்சயமாக 5த்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். 2வது எந்த வருஷம் இந்தியா சேர்ந்துச்சு, அது ஏதாவது தனியாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து வச்சுக்கணும். இதில் எல்லாத்துலேயும் நம்ம ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஏஷியானில் நம்ம அசோசியேட் மெம்பர், மிச்சம் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபவுண்டிங் மெம்பர் தான், அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எல்லாத்துக்கும் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கணும். எல்லாருமே என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இது வரைக்கும் நிறைய இந்தியா கூட கொலாபரேட் பண்ணி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, எல்லாத்துலேயும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ எல்லாத்துலேயும் ஸ்டெப்ஸ் டேக்கன், அதோட அப்ஜெக்டிவ், ஸ்டெப்ஸ் டேக்கன், ப்ராப்ளம்ஸ், அந்த டைமென்ஷனில் 5த்துக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இது எல்லாமே வந்து எவ்வளோ நேரம் ஆகுன்றோம், நம்ம மேக்ஸிமம் 1 hour தான் ஆகும். நீங்கள் நோட்ஸ் மட்டும் எடுக்கிற வேலை 1 hour 1.5 hours முடிச்சிடலாம். ஸோ அது நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இட்ஸ் ரெடி. அதை வந்து நம்ம படித்து ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுனா போதும். ஓகே. ஸோ நோட் மேக்கிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். அப்புறம் ஆன்சர் ரைட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம். இது வரைக்கும் இதில் ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்கு, சார்க்கை பற்றி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். they have asked about SAARC. என்ன கேட்டிருக்காங்க, SAARC was established with certain objectives. Discuss how it functioned in accordance with the objective. Elaborate its achievements. ஸோ இதே டைமென்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க, SAARCோட அப்ஜெக்டிவ்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போது எல்லாத்தோட அப்ஜெக்டிவ்ஸ் தெரியணும், அச்சீவ்மெண்ட்ஸ் தெரியணும். பேசிக்காக 5 பாயிண்ட்டு. அவ்வளோதான். ப்ராப்ளம்ஸும் நம்ம எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கலாம். இப்போ IMFல பிரச்சனைகள் இருக்குது, வேர்ல்டு பேங்க்கில் பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் நம்ம எதை ஆரம்பித்தோம், பிரிக்ஸ் ஆரம்பித்ததே எதுக்கு, IMFலையும் வேர்ல்டு பேங்க்லையும் பிரச்சனை இருக்கிறதுனால தான் பிரிக்ஸே ஆரம்பித்தோம். பிரிக்ஸில் இருக்கிற நாடுகளுக்குலாம் யார் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இப்போ இன்னொரு 6 நாடுகள் வந்துச்சு, 11 நாடுகள். இப்போது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா US பேஸ்டு டாமினன்ஸ் இன் IMF அண்ட் வேர்ல்டு பேங்கை பிடிக்காம தான் பிரிக்ஸ் ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு கவுண்டராக வேணும் அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட புட்டின் வந்து பிரிக்ஸ் கரன்சி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பார். ஏன்னா வெஸ்டர்ன் சிஸ்டம் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்மையினால தான் இது வந்துச்சு. ஸோ அப்போ 2த்துலையும் பிரச்சனை இருக்குது, அதுக்கு தான் அது போச்சு. சார்க் வந்து என்றைக்குமே பிரச்சனையில் தான் இருந்திருக்கு. அது வந்து உருப்படவே இல்லை, உருப்படாத ஒரு ஆர்கனைசேஷன் தான் சார்க். ஏன்னா உருப்படாததுன்னா நான் எந்த ஆங்கிளில் சொல்கிறேன்னா, அது வந்து டெவலப்பே ஆகலை. ஒரு ஏஷியான் மாதிரி அது வரவே இல்லைல்ல. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 பேரோட ரைவல்ரிலேயே இதோட ஃபங்க்ஷனிங் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதான் சார்க்கில் இருக்க பிரச்சனை. சரி, நம்ம ரொம்ப ஐஆர் ஃபேக்கல்ட்டி ஆகக்கூடாது, கண்ட்ரோல் டாபிக் முடிக்கணும், அப்பப்போ அது மறந்துடுவேன். ஸோ ஃபைனலாக தமிழ்நாடு எக்கனாமி. இப்போ இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு படிக்கணும். இப்போ இதுக்கு தான் வந்து நமக்கு வந்து எக்கனாமிக் சர்வே இருக்குது. நம்ம எக்கனாமிக் சர்வே படித்து நோட்ஸ் எடுத்துட்டாலே ஓரளவுக்கு இதில் கண்டென்ட் வந்துடும். இதில் லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ண சிலபஸை தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் என்னென்னா, நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு படிக்கணும், அவ்வளோதான் இதில் இருக்க மீனிங். அதை தாண்டி இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ஆல்ரெடி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மேலேயே சேர்த்தாச்சு. அப்போ தமிழ்நாடோட கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பாலிசி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நம்ம சென்ட்ரலில் படிக்கிறப்போ தமிழ்நாடு தான் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து தமிழ்நாடுல ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு என்னென்ன பாலிசிஸ் இருக்குது அப்படின்னு தனியாக ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த சிலபஸை வந்து நிறைய பேர் வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க, வெறும் டேட்டா மட்டும் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு. பட் இந்த சிலபஸில் உட்காந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண வேணும். ஆனால் பிவைக்குள்ள பெருசாக வந்ததில்லை, அதனால் இது ஒரு நெக்லெக்டட் ஏரியாவாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கேட்க ஆரம்பிக்கணும்னா கேட்கலாம். ஆர்கானிக் ஃபார்மிங்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த ஸ்கீம்ஸ் என்ன கேட்கலாம். ஆண்டர்பிரினர்ஷிப் பொட்டன்ஷியல் ஆஃப் தமிழ்நாடு என்னென்னலாம் செக்டர்ஸில் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டூரிசம் அண்ட் எக்கோ டூரிசம் ஆஃப் தமிழ்நாடு பற்றி கேட்கலாம், அது ஒரு பொட்டன்ஷியல் ஏரியா. மிச்சது எல்லாமே நம்ம எப்படியும் வந்து சொசைட்டிலையுமே பாலிட்டிலையும் எக்கனாமிலையும் நம்ம படிக்கிற டாபிக் தான். ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ண வேண்டியது இதுதான். இப்போ ரூரல் உமன் எம்பவர்மெண்ட், ரூரல் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்,
இது எல்லாமே நம்ம இந்தியாவோட டேட்டா படிக்கிறப்பலாம் தமிழ்நாடு டேட்டாவும் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் நீங்கள் இந்தியா டேட்டா எடுக்கிறப்போ தமிழ்நாடு டேட்டா எடுக்கணும், இந்தியா ஸ்கீம்ஸ் எடுக்கிறப்போ தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த டாபிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ரெஃபரன்ஸாக வச்சு அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அப்போ இது ரெஸ்ட் ஆஃப் தி டாபிக்ஸில் எங்கெங்கெல்லாம் ஓவர்லேப் ஆகுதோ அந்த ஏரியாவெல்லாம் மார்க் பண்ணி வச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு அரை பேஜ் இல்லைனா ஒரு பேஜ் எக்ஸ்ட்ராவாக நம்ம கடைசியாக ஒர்க் பண்ணிட்டாலே இது முடிஞ்சிடும். இதுக்குன்னு தனியாக உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. பட் ஆனால் இதுலேருந்து இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். என்னென்ன கேள்வி வந்திருக்கு? 2019 குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்துச்சு, அதை வச்சு கேட்டிருக்காங்க. இபிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு நடத்துனது. அடுத்தது வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு வந்தது $1 trillion எக்கனாமி டார்கெட்டு, அதை வச்சு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரலாக வந்து கேட்டது, லாஸ்ட் இயர் வந்து கேட்டது வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். வாட் ஆர் தி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ் இன் டூரிசம் செக்டர்? டூரிசம் செக்டரில் இருக்கிற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் என்னன்னு கேட்டாங்க. இதுதான் விட போகிறோம் நம்ம. 5ல் 1 விடணும்ல, இதை விட்டுடலாம். ஏன்னா மற்றதுக்கு இருக்கிற டேட்டா அளவுக்கு இதுக்கு நமக்கு டேட்டா இருக்காது. வேணா ஆனால் நம்ம நிச்சயமாக வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டோ இல்லை $1 trillion எக்கனாமியோ படிச்சிருப்போம். அதெல்லாம் நிச்சயமாக படிக்கணும். கவர்மெண்ட் வந்து எக்கனாமியில் ஒரு மிகப்பெரிய டார்கெட் வைக்கிறாங்கன்னா அதெல்லாம் படிச்சிடணும். ஆனால் இந்த மாதிரி ஏரியா வந்து கொஞ்சம் கிரே ஏரியா. எவாலுவேட் தி ப்ராக்ரஸ் ஆஃப் பவர் செக்டர் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஏன்னா வந்து இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தமிழ்நாடுல நமக்கு பவர் செக்டர் டெவலப்மெண்ட்டும் படிக்கணும். ஸோ பேசிக்காக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பவர் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கான கண்டென்ட் எல்லாம் இப்போ இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வே வந்துட்டதுனால எல்லாத்துக்கான டேட்டாவும் ஸ்கீம்ஸும் அதில் இருக்குது. ஏன்னா சோஷியல் செக்டர் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன ஸ்கீம்ஸ் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ், கிளைமேட் அப்படிங்கிற டாப்பிக்கில் ரெனியூபிள் எனர்ஜிக்கு என்னென்னலாம் எடுத்திருக்காங்க, இன் ஜென்ரலாக எனர்ஜிக்கு எவ்வளோ டேட்டா எல்லாமே அதில் பேசியிருக்கும். ஸோ அதனால் அந்த 8 hours வீடியோவை மெயின்ஸ்க்காக டீட்டெயில்டாக பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ ரேண்டமாக கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன வந்திருக்குன்னா இது வரைக்கும் 2 கொஸ்டின் தான் கரண்ட் அஃபேர்ஸில் இப்படி பவுன்சராக கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பிளைன் தி சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஆஃப் ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் அப்படின்னு ஓபிஎஸ் அண்ட் யூபிஎஸ் கேட்டிருக்காங்க. ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ்னால் நமக்கு தெரியும். இங்கே வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அண்ட் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் எக்ஸ்பெக்டட் தான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது இந்த வருஷம் வரும்னு அப்படின்னு நம்ம படித்தது தான். நிச்சயமாக வரும்னு படித்தோம், வந்துடுச்சு. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும்போது ப்ரெடிக்டடாக அப்படியே உள்ளே போகணும். ஏன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நியூ பென்ஷன் ஸ்கீமு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருந்தது. இப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன் இந்த வருஷம் படிச்சுக்கணும். அப்போது சென்சஸ் வந்து இந்த வருஷம் படிச்சுக்கணும். உங்களுக்கு புரியுதா? இது பேச்சு இப்போ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு சென்சஸ் கேள்வி கேட்குறப்போ ரிக்ரெட் ஆகக்கூடாது, ஆஹா இதை படிக்கலையேன்னு. சென்சஸ் வருங்கிறத இன்றைக்கே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம்ல. இந்த மாதிரி பேச்சு பொருளாக இருக்கிற எல்லாத்தையுமே முன்னாடி படித்து வச்சிடணும். அதுக்கு ஒரு 15 to half an hour ஸ்பெண்ட் பண்ணி 1 நேஷன் 1 எலெக்ஷனை முடிச்சிடணும், சென்சஸை முடிச்சிடணும். அதுக்குன்னு ஒரு தனி நோட்ஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ ட்ரோன் ஆஸ் சர்வீஸ் அது வந்து இட்ஸ் அன் ஆண்டர்பிரினர்ஷிப் மாடல். டிஜிட்டல் யூனிவர்சிட்டி இந்த வர்ச்சுவல் அகாடமிலாம் வந்ததில்ல, அதை பற்றி கேட்டிருக்காங்க. சாம்பியன்ஸ் போர்ட்டல் வந்து எம்எஸ்எம்இக்காக வந்தது. சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த வருஷம் தான் கொண்டு வந்தாங்க. இட்ஸ் அ கவர்மெண்ட் செக்யூரிட்டி, ஸ்பெஷலி லான்ச்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டி. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் மெயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பேசிக்காக நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் படிச்சுட்டு போயிடணும். அதை தாண்டி நம்ம எப்படி அதை தயார் பண்ணணும் அப்படின்னா, மெயின்ஸ் 365 அப்படின்னு விஷன் விடுவாங்க. விஷனோட மெயின்ஸ் கம்பைலேஷன் இப்போ நம்ம யூபிஎஸ்சி மெயின்ஸும் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் நடக்கிறதுனால அப்போ அது ஸ்டில் அப்ளிகபிள். எக்கனாமியோட மெயின்ஸ் 365 டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிக்கக்கூடாது, இண்டெக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இண்டெக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எதெல்லாம் தேரும் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணி அதை மட்டும் டாபிக்ஸ் மட்டும் எடுத்து உள்ளே போய் படிக்கலாம். இல்லை அந்த டாபிக்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் இன்டர்நெட்டில் கூட பார்த்துக்கலாம். டாப்பிக்கை எடுக்கிறதுக்கான சோர்ஸை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி யூபிஎஸ்சி ரிலேட்டட் இன்ஸ்டியூட்ஸோட 1 year மெயின்ஸ் கம்பைலேஷன் ஏகப்பட்டது வரும். ஸோ அந்த மெயின்ஸ் கம்பைலேஷனில் நீங்கள் எது வேணாலும் வந்து ரெஃபரன்ஸாக பார்த்து. ஒரே நிமிஷம், நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் கிளம்புறதா கிளம்புங்க, அப்புறம் கூட நான் பேசிக்கலாம், லேட் ஆகும். 6:30 எனக்கு பார்க்க வந்தீங்களா? ஆமாம் கரெக்டு. ஒரு 6:30 ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். 6 தான். நீங்கள் கேட்டிங்களா? 6க்கு முடிஞ்சிடும். அவங்களுக்கு சொன்னேன் நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாகிரஃபி. ஸோ இப்போ எக்கனாமி புரிஞ்சிடுச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைக்ரோ டாபிக் பேஸ்டு வந்து அனாலிசிஸ் பண்ணி
நீங்கள் வந்து ஒரு பேசிக் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? ஜாகிரஃபிக்கு நான் ஒரே ஒரு டாபிக் இல்லை 2 டாபிக் மட்டும் சாம்பிளுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு பார்த்துட்டு இந்த மாதிரி டேரெக்டாக PYQs மட்டும் என்னென்ன வந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக போயிடலாம். ஸோ ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 75 மார்க் சப்ஜெக்ட். ஸோ 3 10 மார்க் 3 15 மார்க் இவ்வளோ தான் நம்ம எழுத போகிறோம். இதில் ஒரே ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, நம்ம டயக்ராம்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. எந்தெந்த டாபிக்ஸ்க்கெலாம் டயக்ராம்ஸ் வரும், எங்கெங்கெல்லாம் மேப் வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சு சின்ன மேப்பாக அது வரைகிறதுக்கு பழகணும். குயிக்காக ஸ்மால் மேப்பை ஸ்பீடாக வரைகிறதுக்கான ப்ராக்டிஸ் இருக்கணும். இப்போ இந்தியா மேப் வரைகிறீங்க அப்படின்னா நீங்களே டைம் எடுத்து பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஸோ இவ்வளோ தான் ஆச்சு. இப்போ அழகான இந்தியா வரையவே இவ்வளோ நேரம் தான் ஆச்சு. நம்ம அசிங்கமாக வரையணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குல்ல, அந்த ஆன்சரை பார்த்தோம், டைனோசர் மாதிரி இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி டீசெண்டாக உங்களுக்கு அந்த கர்வ் மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா போதும், எங்கெங்கெல்லாம் வளைவு இருக்குது, எங்கெங்கெல்லாம் நெளிவுகள் இருக்குன்னு அந்த கர்வ்ஸ் மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக பார்த்து வச்சுட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்காக ஸ்லோவாக வரைகிறேன். இப்போ புரியுதா? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த கொம்பு பெருசாகவும் இந்த கொம்பு சின்னதாகவும் இருக்கும். அடுத்த கொம்பு வந்து இங்கே வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக போயிட்டு அப்புறம் போடணும் பெருசாக நேபாளுக்கு, அப்புறம் சிக்கிமை போடணும். சிக்கிம்லேருந்து நீங்கள் வந்து டைரெக்டாக போடாமல் ஒரு யூஓ மாதிரி இப்படி ஏற்றணும், ஏன்னா இங்கே பூட்டான் வரும். அப்புறமா வந்து ஸோ பங்களாதேஷ் வந்து இப்படி ஒரு கர்வ் கொடுத்துடணும் பங்களாதேஷுக்கு. அப்புறம் இங்கே ஃப்ளாட்டாக வரும். ஃப்ளாட்டாக வந்து அப்புறம் தான் இந்த வி இறங்கும். ஸோ டைரெக்டாக வி இறங்காது, கொஞ்சம் இப்படி வந்து தான் இந்த வி இறங்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் வரும்போது ராஜஸ்தானுக்கு ஒரு பம்ப்பு. நெக்ஸ்ட்டு குஜராத் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் போட்டு அப்புறமா யூ போட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இது ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு தான் கொஞ்சம் அப்படி வந்து இப்படி வரும், வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து கொஞ்சம் நேராகவே வந்துடும். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட் நேராக வந்துடும், ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் இப்படி வந்து இப்படி 2 ஸ்லாண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் அந்த கர்வ்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் ஓரளவுக்கு போட்டுடலாம். வேர்ல்டு மேப் வரைகிறதுக்கான ஸ்கோப் வந்து நமக்கு இல்லை இதில். ஸோ அதனால் அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி இந்தியா மேப்பை குயிக்காக வரைகிறதுக்கு இப்போ ஒரு சில இடத்துல வெறும் பெனின்சுலா மட்டும் போட வேண்டியது வரும். இப்படி குயிக்காக போட்டு அதை முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பீடாக வந்து நம்ம மேப் போட்டு அதை மார்க் பண்ணுறது கற்றுக்கணும். அதே மாதிரி இப்போ மேப் போட்டு நீங்கள் இப்போ சாயிலை மார்க் பண்ணுறீங்க, இது மார்க் பண்ணுறீங்கன்னா லேபிள்ஸ் இருக்கும்ல, லேபிளிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அதை டிஸ்டிங் பண்ணுறதுக்கு புள்ளி வைப்பாங்க, இல்லை ஸ்டார் போடுவாங்க, இல்லை கோடு போடுவாங்க. அதெல்லாம் முன்கூட்டி கொஞ்சம் ப்ராக்டிஸ் போடுது. இப்போ சாயில் கேட்குறாங்க, வெஜிடேஷன் கேட்கலாம், கிளைமேட் கேட்கலாம், ரெயின்ஃபால் கேட்கலாம். இதுக்கெல்லாம் இந்தியா மேப் வரைகிறப்போ நம்ம வந்து சாயில்னால் ஒரு 5 வகையான சாயில் இருக்குல்ல, 5 வகையான சாயிலையும் எப்படி தனிப்படுத்தி காட்டுவீங்க? நம்ம அதுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒரு டைப் என்னென்னா, இப்போ இந்த டாப்பர் பண்ணியிருப்பார், டாப்பர் புள்ளிலாம் வைக்கல, ஜஸ்ட் மார்க் மட்டும் பண்ணிட்டு உள்ளே எழுதிட்டார் ஏரோ போட்டு, ஏன்னா அது புள்ளி வச்சா நேரம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி 5 இருக்குது 6 வருதா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால் என்னன்னு கேட்கலாம், ஃப்ரான்ஸ்னால் என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி பேசிக்காக கிளைமேட்டாலஜியில் ஒரு சில கோர் டாபிக்ஸ் இருக்குது. சைக்ளோன்ஸில் ட்ராபிக்கல் சைக்ளோன் வெர்சஸ் டெம்பரேட் சைக்ளோன் கேட்கலாம். அதே மாதிரி வந்து ஜியோமார்ஃபாலஜியில் என்ன கேட்கலாம், பிளேட் டெக்டானிக்ஸ் கேட்கலாம், கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அண்ட் பிளேட் டெக்டானிக்ஸ், கிளாசிக் டாபிக் டு ஆஸ்க் இன் ஜியோமார்ஃபாலஜி. வால்கேனோ அண்ட் எர்த்குவைக்கு இன்னொரு கிளாசிக் டாபிக். அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு 7-8 டாபிக் தான். இதை படித்து வச்சுட்டா அதுலேருந்து எதை கேட்டாலும் எழுதிடலாம். அது எல்லாத்துக்கும் ஒரு குட்டி டயக்ராம். ஓஷனோகிராஃபியில் என்ன கேட்கலாம், பாட்டம் ரிலீஃப் தான், அது ஆல்ரெடி டேரெக்டாக சிலபஸ் தனியாக இருக்குது. அதை தாண்டி கேட்கணும்னா சலினிட்டி தான் கேட்கணும். இன்னொன்று எது கேட்கலாம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓஷன் கரண்ட்ஸ் கேட்கலாம். ஓஷன் கரண்ட்ஸில் நமக்கு அந்த வேர்ல்டு மேப் இருக்கும்ல, வேர்ல்டு மேப்பில் எல்லா ஓஷன் கரண்ட்ஸ் பேரும் ஓரளவுக்கு படித்து வச்சுருந்தீங்கன்னா, வாட் இஸ் ஓஷன் கரண்ட் டெஃபினிஷன், வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் விச் காசஸ் ஓஷன் கரண்ட்ஸ், இம்பாக்ட் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் டிமெரிட்ஸ் கிடையாது. டிமெரிட்ஸ் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ் வே ஃபார்வர்டு கிடையாது. ஓஷன் கரண்ட்ஸை நம்ம பேணிக்கு பாதுகாக்க வேண்டும் அப்படின்லாம் எதுவும் எழுத முடியாது. ஓஷன் கரண்ட்ஸ்னால் என்ன, வாட் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ் விச் இஸ் காசிங் எஃபெக்ட்ஸ், அவ்வளோதான். கிளைமேட்டாலஜியில் ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் ஓஷன் கரண்ட்ஸ் தான் காரணமாக இருக்குது. நிறைய ஏரியாவோட கிளைமேட்டை தான் ரெகுலேட் பண்ணுது. டெசர்ட் ஃபார்மேஷனுக்கு காரணமாக இருக்குது. ட்ரேடு ஷிப்பிங் மூமெண்ட்ஸ்க்கு அதை என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஓஷனோகிராஃபியில் கேட்கணுன்னா சலினிட்டி கேட்கலாம், இல்லை ஓஷன் கரண்ட்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைடு ஆர் வேவ்ஸ். டைட்னா என்ன, 4 டைப் ஆஃப் டைட்ஸ், ஹை டைட், லோ டைப், நீப் டைட், ஸ்ப்ரிங் டைட், அவ்வளோதான். இந்த 4 டாபிக் மட்டும் படித்து வச்சுக்கிட்டா முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுலேருந்து இப்போ தான் ஆட் பண்ணிக்கிறேன், கேள்வியே வந்ததில் இவ்வளோ தான் கேட்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து முதல் டாப்பிக்கான எர்த் அண்ட் யூனிவர்ஸ், பயோஸ்பியரை விட்டுருங்க, அது என்வாயர்மெண்ட்லேயே படிச்சிடலாம்.
இந்த எர்த் அண்ட் யூனிவர்ஸ்க்கு எதுவுமே மண்டே போட்டு இப்போதைக்கு பிச்சுக்க வேணாம். மேபி பேசிக்காக பார்க்கணுன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் என்ன, காமெட்ஸ்னால் என்ன, அப்புறமா பிளாக் ஹோல்னால் என்ன, இந்த மாதிரி நீங்கள் சயின்ஸில் ஏதாவது பார்த்ததை வச்சு சமாளிச்சிடலாம். அதில் தியரிட்டிக்கலாக படிக்கணும்னா எர்த்தோட ஃபார்மேஷனுக்கு ஒரு 3 தியரி இருக்கும். அந்த தியரி தான் படிக்க சொல்லுவாங்க. அது 11th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3 தியரி தான். பட் இதுக்குள்ளேருந்து இது வரைக்கும் கேள்வி வந்ததில்லை. கேட்டால் இதை தான் கேட்கலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் நம்ம 11th புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். நான் இப்போ சொன்னது எல்லாமே 11th புக்கில் இருக்குது. எதுவுமே 11th புக்லேருந்து நான் வெளியே போகல. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்தியாவுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் டேரெக்டாக எல்லாமே இந்தியன் ஜாகிரஃபி அப்படி தான் போகுது. ஜென்ரல் கான்செப்ட்ஸில் அந்த ஒரே லைன் தான். இந்த இந்தியன் ஜாகிரஃபிலேருந்து தான் எல்லா கேள்வியும் வந்திருக்கு. ஸோ இந்தியன் ஜாகிரஃபியில் கொடுக்க ஒரு பேராகிராஃபாக அவங்க சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அதை நான் வந்து ஒரு 6-7 டாப்பிக்காக உடைச்சிருக்கேன். 7 டாப்பிக்காக உடச்சி மைக்ரோ டாப்பிக்குள்ளே என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லொக்கேஷன் அண்ட் ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ். ஸோ லொக்கேஷன்னா லாட்டிடியூட் லாஞ்சிடியூட், அதுலேருந்து பெருசாக எந்த கேள்வி வந்ததில்லை. ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஃபிசிக்கல் டிவிஷன்ஸில் என்னென்ன இருக்குது? ஓகே, இங்கேயும் நான் கட்டுப்படுத்தணும், ரொம்ப உள்ளே போகக்கூடாது. ஸோ ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ்குள்ளே ஹிமாலயாஸ், பிளெயின்ஸு, சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸு, டெக்கன் பிளாட்டூ, கோஸ்டல் பிளெயின்ஸு, ஐலாண்ட்ஸு. ஸோ ஹிமாலயாஸு, கேஞ்சட்டிக் பிளெயின்ஸு, சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், டெக்கன் பிளாட்டூ, தென் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு 6 பிரிக்கிறோமா? அதுதான் வந்து ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த இயற்கை பிரிவுகள். இப்போ இது கீழே என்னென்ன கேள்வி வந்திருக்குன்னு பார்ப்போம். 2 கேள்வி தான் வந்திருக்கு. முதல் கேள்வி வந்து டிஸ்கஸ் தி டோபோகிராஃபி ஆஃப் சம்பல் பேசின் அண்ட் ட்ரேஸ் தி ரெவைன்ஸ் பிரசன்ட் இன் தமிழ்நாடு. இதை விட்டுறலாம் சாய்ஸில். அந்த வருஷம் 2024 நானும் இதை சாய்ஸில் தான் விட்டேன். எல்லாரும் சாய்ஸில் விட்டுருப்பாங்க. லிஸ்ட் அவுட் தி மேஜர் ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்ஸ் இன் தி ஈஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஈஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட்ஸில் இருக்கிற முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் என்ன? இப்போ இதெல்லாம் நம்ம தயார் பண்ணியிருக்கவே மாட்டோம். அந்த மொமெண்ட்டில் யோசிச்சு எழுதுறதுக்கு இதை விட்டுறலாம். ஏன்னா மிச்சம் 3 நம்ம ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பவுன்சர் கேள்வி தான் இது வரைக்கும் 2 வந்திருக்கு. பட் இது படிக்கணும்னா இது உங்களுக்கு இந்தியன் ஜாகிரஃபி 10th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது 10th ஜாகிரஃபி புக்கில் நான் சொன்ன இந்த 6 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு 11th NCERT இந்தியா ஃபிசிக்கலில் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு 10th சமச்சீர் புக்கில் இந்தியன் ஜாகிரஃபி இருக்கும். அதில் இந்த 6 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ அதில் நான் சொன்ன இப்போ ஹிமாலயாஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், கேஞ்சட்டிக் பிளேனோட கேரக்டரிஸ்டிக்ஸு, அப்புறமா கேஞ்சட்டிக் பிளேன்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, கிரேட் பிளேன்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் இன் இந்தியா, ஜஸ்டிஃபை. கேஞ்சட்டிக் பிளேன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கேஞ்சட்டிக் பிளேன்ஸு, சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், பெனின்சுலர் பிளாட்டூ, இது எல்லாத்துக்குமே பேசிக் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னதுன்னா, சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸோட ஒரு பார்ட்டு தான் சம்பல் பேசின். அப்போது அந்தளவுக்கு டீட்டெயில்டாக போனால் இதுக்கெல்லாம் படிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த டாப்பிக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக இந்த 6 ஃபிசியோகிராஃபி டிவிஷன்ஸ் பற்றி 4 பாயிண்ட் படிச்சுட்டு விட்டுடலாம். அதை தாண்டி வந்துச்சுன்னா எழுத போகிறோம், இல்லைனா சாய்ஸில் விட போகிறோம், அப்படி வச்சுக்கலாம். வந்துச்சுன்னா கதை அடிக்கிறதுக்கு பேசிக் வேர்ட்ஸ் அது தெரியணும்ல, அதுக்கு தான் இந்த 6 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ்க்கு 5 லைனில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வடிகால், ட்ரைனேஜ். ட்ரைனேஜ்னா ரிவர்ஸ். இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ்ன்னு தான் இருந்தது சிலபஸில். இப்போ புது சிலபஸில் அதை ட்ரைனேஜ்னு மாற்றிட்டாங்க. ட்ரைனேஜ் இஸ் தி டெக்னிக்கல் வேர்ட். ட்ரைனேஜ்னா ஒன்றும் கிடையாது, ரிவரை தான் ட்ரைனேஜ்னு நம்ம சொல்கிறோம், சரியா? ஸோ ரிவர்ஸ்லேருந்து என்ன கேட்கலாம்னா, நம்ம வந்து பேசிக்காக இதுலேருந்து படிக்கணும்னா 3 ரிவர் சிஸ்டம்ஸ் இருக்குது. இண்டஸு, பிரம்மபுத்திரா, கேஞ்சஸ். ஸோ இதோட ஆரிஜின் என்ன, என்னென்ன ஸ்டேட்ஸில் போகுது, முக்கியமான ட்ரிபியூட்ரிஸ் என்ன, இந்த ஃபேக்ட் ப்ரிலிம்ஸுக்கு படித்ததை அப்படியே படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நம்ம யூனிட் 9ல் படிப்போம் எல்லா தமிழ்நாடு ரிவர்ஸோட ஆரிஜின் இது. ஸோ அந்த ப்ரிலிம்ஸுக்கு படித்த அந்த ஃபேக்ட் தான் இங்கே படிக்க போகிறோம். அதை தாண்டி வேறு எதுவும் தேவையில்லை. யூனிட் 9ல் படித்ததும் ஜாகிரஃபியில் படித்ததும் பேசிக் தான் இங்கே படிக்க போகிறோம். யூனிட் 9ல் நீங்கள் படிக்கலைன்னா எனக்கு தெரில, இப்போ படிச்சுக்கோங்க, சரியா? யூனிட் 9ல் தானே ஜாகிரஃபி வரும், கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஓகே, இதுலேருந்து ஒரே கேள்வி தான் வந்திருக்கு. டிஸ்கஸ் தி நீட் ஃபார் லான்ச்சிங் தி நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. கங்காவை பற்றி கேட்கல, கரண்ட் அஃபேர்ஸில் போயிட்டாங்க. நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா பற்றி கேட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். இதை படித்து வச்சுக்கணும். எப்படி திரும்ப இதை படித்து வச்சுக்கோங்க, திரும்ப கூட கேட்கலாம், என்வாரன்மெண்ட்டில் கேட்கலாம். ஸோ எங்கே வேணால் வரலாம். ஸோ அதனால் படித்து வச்சுக்கலாம் க்ளீன் கங்கா மிஷன். இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு புரியுதா, நமக்கு ட்ரைனேஜ் தான் சிலபஸில் இருக்குது, ஆனால் க்ளீன் கங்கா மிஷன் பற்றி கேட்டிருக்கான். ரேண்டம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கேள்வி. ஸோ அப்போ நம்ம பேசிக்காக ப்ரிலிம்ஸ்க்காக ட்ரைனேஜ் படித்தது போதும். அதை வச்சு நம்ம எதாவது கேட்டால் எழுதிடலாம். இது கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி நீங்கள் படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில், அதை வச்சு இது எழுதிருக்கலாம். 10 மார்க்ஸ் தான் வந்திருக்கு. அடுத்தது வந்து வெதர், கிளைமேட் அண்ட் மான்சூன். இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு வந்து 2 கேள்விகள் தான் வந்திருக்கு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்பேக்ட் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ் ஆன் மான்சூன் வந்திருக்கு. ஸோ ஓஷன் கரண்ட்ஸுங்கிற கான்செப்டை
மான்சூனோட லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஒரு பியூட்டி என்னதுன்னா, ஆக்சுவலி வந்து இம்பேக்ட் ஆஃப் மான்சூன் ஆன் ஓஷன் கரண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்கணும். இது வந்து ஜாகிரபிக்கலி ராங் கொஸ்டின். ஆனால் ஓஷன் கரண்ட்ஸ் ஆன் மான்சூன்னு கேட்டிருக்காங்க. ஓஷன் கரண்ட்ஸ் மான்சூனை ட்ரைவ் பண்ணல, மான்சூன் தான் ஓஷன் கரண்ட்ஸை ட்ரைவ் பண்ணுது. கரெக்டாக? அதனால தான் சவுத் வெஸ்ட் மான்சூனில் கயர் ஒரு மாதிரியும் நார்த் ஈஸ்ட் மான்சூனில் கயர் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கேள்வி. ஸோ அதை இங்கே கேட்டிருக்காங்க. ரெண்டாவதாக கேட்டது வந்து பிரிங் அவுட் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் இன் தமிழ்நாடு. அதாவது ரோல் ஆஃப் மான்சூன் இன் தமிழ்நாடு. சவுத் வெஸ்ட் மான்சூன் தமிழ்நாட்டில் எவ்வளோ? 9th புக்கில் இருக்கும் இது. கரெக்டாக? 9th தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் மான்சூன் வந்து தமிழ்நாட்டில் சவுத் வெஸ்ட் மான்சூனில் என்ன இருக்கும் அதுக்கு ஒரு கிராஃபு, நார்த் ஈஸ்ட் மான்சூனில் என்ன இருக்கும் அதுக்கு ஒரு கிராஃபு. ஸோ அந்த புக்கில் வந்து நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும். இதெல்லாம் வந்து நம்ம நோட்ஸில் இப்போ நான் எப்படி 9th புக்கில் இருக்குன்னு சொன்னேன், நான் நோட்ஸ் எடுத்து வச்சேன்ல, அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை நான் ஏன் யூபிஎஸ்சியில் ரோல் ஆஃப் மான்சூன் இன் தமிழ்நாடு படிக்க போகிறேன். ஸோ தமிழ்நாடு மேப்பை வரைஞ்சி சவுத் வெஸ்ட் மான்சூனில் தமிழ்நாடுல நமக்கு கோயம்புத்தூர் கன்னியாகுமரியில் கொஞ்சம் மழை இருக்கும், நார்த் ஈஸ்ட் மான்சூனில் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் ஃபுல்லாக மழை இருக்கணும். ஸோ இதுக்கு தமிழ்நாடு மேப் வரைய கற்றுக்கணும். தமிழ்நாடு மேப் எப்படி வரைவீங்க, அது வந்து நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு மேப்பையும் ப்ரீஃபாக வந்து அந்த கரெக்டாக அந்த ஷேப்ஸ் போட்டு வரைய கற்றுக்கணும். இருங்க, இந்த ஆங்கிளில் வரைஞ்சால் இப்படி தான் வரைவேன், இப்படி வரைவேன். உங்களுக்கு புரியுதா? பேசிக்காக வரையணும்னா இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் கொண்டு வந்துடணும். தமிழ்நாடு தானே இது, நம்புற மாதிரி தானே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நார்த் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் மான்சூனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெசிபிடேஷன் போடுவோம், இந்த இடத்துல ப்ரெசிபிடேஷன் போடுவோம். நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு இந்த இடத்துல ப்ரெசிபிடேஷன் போடுவோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி போட்டு இதுக்கு 50 சென்டிமீட்டர் வரும், இதுக்கு 200 to 250 சென்டிமீட்டர் போடுவோம். ஸோ அதுதான் இங்கே. அப்புறம் 2 ஆரோ போட்டு விட்டுறணும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் நாங்கள் SWன்னு போடுறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்கும். இதே மாதிரி தமிழ்நாடுக்கு வெஜிடேஷன் படித்து வச்சிடணும், தமிழ்நாடுக்கு சாயில்ஸ் படித்து வச்சிடணும். சரியா? இதெல்லாம் 9th புக்கில் இருக்கும், அதை பேசிக்காக படித்து வச்சுக்கணும். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அந்த 10th புக்கில் இருக்கிற கிளைமேட் சாப்டரில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். அவ்வளோதான். அந்த கண்டென்ட் தான் இதில் இருக்குது. இதில் ரெயின்ஃபாலுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரெயின்ஃபாலுக்கு இந்தியாவில் ஒரு மேப்பு, ரெயின்ஃபாலுக்கு தமிழ்நாடு மேப். இப்போ ரெயின்ஃபாலோட தமிழ்நாடு மேப்பு தான் நான் வரைஞ்சேன். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சைக்ளோன் ஆட் பண்ணிக்கலாம். மான்சூனை தாண்டி சைக்ளோன் ரெயின்ஃபாலும் நமக்கு வருது. அது நமக்கு வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் வரும். இந்தியாவுக்கு வந்து அதே மாதிரி ரெயின்ஃபாலுக்கு ஒரு மேப் படித்து வச்சுக்கணும். எங்கே ஹை ரெயின்ஃபால், மிட் ரெயின்ஃபால், லோ ரெயின்ஃபால் அப்படின்னு 3 ரீஜன் படித்து அதுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். புரிஞ்சிச்சா? கொஸ்டின் வந்ததில்லை, பட் நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அது அந்த கிராஃப் வந்து இருக்கணும். கிளியரா? ஸ்லைடு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரமாக ரெடி பண்ணது. பட் கண்டென்ட் இதுதான். நான் எக்கனாமிக் மட்டும் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி ஜாகிரஃபி, என்வாயர்மெண்ட் நான் தான் போகிறேங்கிறதுனால அதே மாதிரி மிச்ச சப்ஜெக்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது நம்ம அங்கே எய்ம்டிஎன்காக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன். எய்ம்டிஎனில் ஆக்சுவலி எக்கனாமிக் மட்டும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. பேப்பர் 4ஓட எக்கனாமிக்கு ஆல்ரெடி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கேன். அது அப்படியே தான் திரும்ப இன்றைக்கி ரிப்பீட் பண்ணேன். ஆனால் எக்கனாமிக்கும் ஜாகிரஃபிக்கு என்வாயர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி புதுசாக பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ங்கிற டாப்பிக்கை நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு சாயில், வெஜிடேஷன், வைல்ட் லைஃப். பயோட்டிக் ரிசோர்ஸஸ்லேருந்து என்ன வந்திருக்கு, ஏபயோட்டிக்லேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சாயில், நேச்சுரல் வெஜிடேஷன், வைல்ட் லைஃப்லேருந்து பயோட்டிக் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏபயோட்டிக்னு நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பிரிச்சிருப்பேன். இதெல்லாம் ஏபயோட்டிக், மினரல் ரிசோர்ஸஸ், எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு. சம்மந்தமே இல்லாமல் நடுவில் இரிகேஷனுங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஏன் ரிசோர்ஸஸ்குள்ளே வந்ததுன்னு தெரில. சரி, வாட்டர் ரிசோர்ஸஸை மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸ், மினரல் ரிசோர்ஸஸ், எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. இரிகேஷன் அண்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்னா இது பாசனம். நீங்கள் வந்து கெனால் இரிகேஷன், வெல் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன் இருக்குல்ல, அதுதான். மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்னா டேம்ஸ், சர்தார் சரோவர் டேம், மேட்டூர் டேம், பவானி சாகர் டேம், இந்த மாதிரியான டேம்ஸ். ஸோ அந்த பேசிக் டேட்டா நீங்கள் யூனிட் 9ல் படித்து வச்சுருப்பீங்களே, அதுதான். ஸோ இயற்கை வளங்கள், மண், இயற்கை தாவரம், வனவிலங்கு. ஸோ இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஸ்கஸ் தி நீட் ஃபார் கன்சர்வேஷன் அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் இன் இந்தியா. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற அந்த டாப்பிக்லேருந்து 2024 போன வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ ஒரு சைடில் வாட்டரோட யூசஸ் எழுதணும். யூட்டிலிட்டினா யூசஸ், அதுக்கு ஒரு பாதி. வாட்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறது, கன்சர்வேஷனுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ், அது ஒரு பாதி. அது வந்து நம்ம இதில் எழுதணும். அப்போ வாட்டர் ரிலேட்டடாக பேசிக்காக 2 டேட்டா.
மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க்லேருந்து கேட்டிருக்காங்க. Compare and contrast between national park, sanctuary, biosphere reserve, examine the objectives of man and biosphere program. இது ஏன் ஜாகிரஃபியில் கேட்டாங்கன்னு தெரில, ஆனால் ஜாகிரஃபியில் தான் கேட்டிருந்தாங்க. இது என்வாயரன்மெண்ட்டில் கேட்க வேண்டியது, பட் இங்கே கேட்டிருக்காங்க. பட் நம்ம அங்கே படித்தது வச்சு இங்கே எழுதிடலாம். இதை நான் வந்து வைல்ட் லைஃப்குள்ளே கொண்டு வரேன். வைல்ட் லைஃபுங்கிற டாப்பிக்குள்ளே அவங்க கேட்கணுங்கிறதுனால இப்படி கேட்டிருக்காங்க, 3ஆக பிரிச்சு. ஆக்சுவலி இதே கொஸ்டின் வந்து போன வருஷம் வந்து 2 வாட்டி வந்துச்சு. என்வாயரன்மெண்ட்லையும் கேட்டான், ஜாகிரஃபிலையும் கேட்டான். ஒரே பேப்பரில் 2 வாட்டி இந்த கொஸ்டினை திரும்ப திரும்ப எழுதுகிற மாதிரி இருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் மெயின்ஸில் 15 மார்க்கில் என் கேட்டானா, என்வாயரன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் இதே கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாயிலிருந்து 2 கேள்வி. எக்ஸ்பிளைன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில் டைப்ஸ் இன் இந்தியா அண்ட் லிஸ்ட் அவுட் தி காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில். இதுதான் அந்த டாப்பரோட ஆன்சரில் நான் காட்டினேன். இந்தியாவுக்கு ஒரு மேப் போட்டு ஃபீச்சர்ஸ் போட்டு எழுதியிருக்காரு. ரைட் அபவுட் தி டைப்ஸ், காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். ஸோ சாயில் எரோஷன்னா என்னங்கிற டெஃபினிஷன் எழுதிட்டு அதோடைய டைப்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், ரில் எரோஷன், ஃபஸ்ட்டு ரில் இருக்கும், அப்புறம் கல்லி இருக்கும், அது போடுவோம்ல, அந்த 3 டைப்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து காசஸ், அதுக்கு ஒரு 5 பாயிண்ட், எஃபெக்ட் ஒரு 5 பாயிண்ட். கன்க்ளூஷன் என்ன பண்ணணும், சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் என்ன, அதை போட்டுட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான். ஸோ சாயிலுங்கிற ஒரு டாபிக் கீழே சாயில் எரோஷன் கேட்டிருக்காங்க, சாயில் டைப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வைல்ட் லைஃபுங்கிற டாபிக் கீழே சாங்சுரிஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து மேபி இரிகேஷன் கீழே கேட்கலாம். பட் இந்த டாபிக் வந்து இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணுது, இந்த இரிகேஷன் மல்டிபர்பஸ் அப்படிங்கிறது. இதுலேருந்து ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்கு. இதில் எனர்ஜி ரிசோர்ஸஸ் கீழே ஹைட்ரோ கார்பன் கேட்டிருக்காங்க. நரேட் தி எஸ்ஏ ஆன் ஹைட்ரோ கார்பன் ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா, மேக் அ நோட் ஆன் தி ஈஸ்ட் கோஸ்ட் டெல்டாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பனுக்காக நமக்கு ப்ரொட்டஸ்ட் நிறைய போச்சுல காவேரி டெல்டாவில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரிவர் டெல்டாலையும், மகாநதியில் இருக்குது, கிருஷ்ணா கோதாவரியில் இருக்குது, காவேரியில் இருக்குது, எல்லா ரிவர் டெல்டாலையும் உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ அது எடுக்கிறப்போ நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு சைடில் நமக்கு ஆயிலும் வேணும், இன்னொரு சைடில் அக்ரிகல்ச்சர் அதனால் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த ஏரியா. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிசோர்ஸஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ரிசோர்ஸஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னா, மினரல் ரிசோர்ஸஸ், எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கோங்க. இதில் மினரல் ரிசோர்ஸஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸில் இது வந்து 12th புக்கில் இருக்கா, சமச்சீரில் 12th புக்கா 10th புக்கா? 10th எனக்கு என்சிஆர்டியில் தான் ஞாபகம் வருது. என்சிஆர்டியில் 12th புக் இந்தியா பீப்புள் எக்கனாமியில் இருக்கும். பட் சமச்சீரில் 10th புக்கா 12th புக்கான்னு தெரியல. ஐ திங்க் ஸோ இட்ஸ் 10th புக்கு. ஸோ அதில் மினரல் ரிசோர்ஸஸில் உங்களுக்கு என்னென்ன மினரல் பார்க்கணும், நிறைய இருக்குது. நீங்கள் பேசிக்காக என்னென்ன மினரல் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னா, கோல், அயன். இந்த கோல் அண்ட் அயன் வந்து இந்த சைடில் வந்து ஜென்ரல் மினரல்ஸில் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்கன்ற. எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெட்ரோலியம், ஸோ கோல் எனர்ஜி வந்து கோல்குள்ளி எனர்ஜி வரும். நெக்ஸ்ட் வந்து யூ வில் ஹாவ் சோலார், விண்டு, இதோடைய பொட்டன்ஷியல். இது எப்படி என்வாயரன்மெண்ட்டில் நம்ம சோலார் விண்டு பார்த்து வச்சுருப்போம். ஸோ அதனால் அது ஓவர்லாப் தான் ஆகும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் தே ஹவ் ஆஸ்க்ட் அபவுட் கிராப்ஸ், லைஃப் ஸ்டாக், ஃபிஷரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். ஸோ ஜென்ரலாக அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் ஆலிட் ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. நம்ம ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் படிக்கிறோம், இங்கே கொஞ்சம் படிக்கிறோம். அது அப்படியே ஓவர்லாப் ஆகுவாங்க. இங்கே தான் க்ரீன் ரெவல்யூஷன் கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் தி என்வாயரன்மெண்டல் அண்ட் எக்கலாஜிக்கல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஸோ க்ரீன் ரெவல்யூஷனோட இம்ப்ளிகேஷன்ஸை இங்கே தே ஹவ் ஆஸ்க்ட். ஐடென்டிஃபை தி டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்ன் இன் இந்தியா. கிவ் அ டீடைல்டு அக்கௌண்ட் ஆன் அக்ரோ எக்கலாஜிக்கல் ஜோன்ஸ். இந்த அக்ரோ எக்கலாஜிக்கல் ஜோன்ஸ்னால் எல்லாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. இட்ஸ் அ பவுன்சர் கொஸ்டின் தான். பட் இதில் இருக்கா, 10th புக்கில் இருக்கா அக்ரோ எக்கலாஜிக்கல் ஜோன்ஸ்? இல்லைல்ல, இது வந்து ஆப்ஷனலில் படிப்போம், என்சிஆர்டியில் இல்லை, ஷோராக எனக்கு தெரியும். அக்ரோ எக்கலாஜிக்கல் ஜோன்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்டு அந்த வருஷம் இது பவுன்சர் கொஸ்டின் தான், எல்லாரும் விட்டுருப்பாங்க. ஆப்ஷனலில் படிப்போம், 13 ஜோன்ஸ் இருக்குது, அதை வந்து போட்டு எழுதலாம். பட் give a detailed account on agroecological zones in India. Justify why agroecological zones are best for agricultural crop planning. Explain how they are different from agroclimatic zones. Agroecological zones பற்றி எழுதுறதுக்கே 2 பக்கம் பத்தாது. இன்கேஸ் தெரிஞ்சுதுன்னா நான் சொல்கிறேன். இதில் என்னென்ன கேட்டு வச்சுருக்கான், எவ்வளோயா கேட்ப, ஒரு இந்தியா மேப்பை வரைஞ்சி ஜோன்ஸை போட்டு ஒன்று பற்றி 2 பாயிண்ட் எழுதினாலே 2 பக்கம் முடிஞ்சிடும். ஸோ இது பவுன்சர் கொஸ்டின், அந்த வருஷம் இதை விட்டுருக்கலாம். நம்ம இது பேசிக்காக என்ன பார்த்துக்கலாம்னா, அந்த 10th புக்கில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் சாப்டர் தான். என்னென்ன மேஜர் கிராப்ஸு, லைஃப் ஸ்டாக்ஸில் அதை பற்றின ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ். இப்போ இது ரிலேட்டாக என்ன கேட்கலாம்னா, டைரி பற்றி படிக்கணும். இந்தியாவோட டைரி பொட்டன்ஷியல் என்ன, டைரிக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, டைரி செக்டரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், ஒயிட் ரெவல்யூஷன்னா என்ன,
அதே மாதிரி ஃபிஷரிஸ், ப்ளூ ரெவல்யூஷன்னா என்ன, அதோட பொட்டன்ஷியல் என்ன, ப்ராப்ளம்ஸ் என்ன, ஸ்கீம்ஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு பேசிக் கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து எதாவது கேள்வி வந்தால் நம்ம சமாளிக்கலாம். கிளியரா? இதில் நம்ம அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன? க்ரீன் கேட்டாச்சு, ஸோ ஒயிட் கேட்கலாம், இல்லை வெள்ளை நடவடிக்கை ஒயிட் கேட்கலாம், இல்லை ப்ளூ கேட்கலாம். சரியா? ப்ளூ ரெவல்யூஷன், நீல புரட்சி அப்படின்னு. இண்டஸ்ட்ரீஸ், அகைன் இண்டஸ்ட்ரி சாப்டரில் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அப்புறமா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு முக்கியமான ஒரு 4 இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் புக்கில் இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் நல்லா படித்து வச்சுக்கணும். இருக்கும் இன்புட் சைடு என்ன, இண்டஸ்ட்ரி உள்ள என்ன பிரச்சனை, அவுட் சைட் மார்க்கெட்டிங்கில் என்ன பிரச்சனை, அவ்வளோதான். இந்த மாதிரி யோசிச்சாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாயிண்ட் கிடைக்கும். இன்புட் சைடில் என்ன, ரா மெட்டீரியல் ஆக்சசிபிலிட்டி, அப்புறமா வந்து கிரெடிட் அவைலபிலிட்டி, ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கிரெடிட் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்ஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி அவைலபிலிட்டி இருக்குது, இண்டஸ்ட்ரி உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கும், லேபர் சைடில் என்ன பிரச்சனை, மிஷினரியில் என்ன பிரச்சனை, இன்னும் வந்து கேபிட்டல் குட்ஸ் மிஷினரியே இல்லை, எல்லாம் வந்து மேனுவலாக இருக்குது, லேபர் சைடில் ஒரு 2 பிரச்சனை. ஸோ அப்புறம் எண்டு சைடில் என்ன, அவுட்புட் சைடில் என்ன வருது, பொல்யூஷன், இவங்க தான் பொல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அதை வச்சு 2 பாயிண்ட்டு. மார்க்கெட்டிங்கில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் கேன் ரைட் சம் ப்ராப்ளம்ஸ். இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா 12th NCERTயில் இருக்கும். தமிழ்நாடு புக்கில் 10th சாப்டரில் 10th புக்கில் இருக்கா? நான் 12th NCERTயில் எல்லாம் பார்த்துட்டதுனால அங்கேயே பார்த்துட்டேன். பட் 12th NCERTயில் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் இருக்கும். 7 ரீஜனாக பிரிச்சிருப்பாங்க. டெல்லி குர்கான் ரீஜன், கொல்கட்டா ரீஜன், சென்னை பெங்களூர் ஹோசூர் பெல்ட்டு, இந்த மாதிரி இருக்கும். அகமதாபாத் மும்பை பூனே பெல்ட், இந்த மாதிரி ஒரு 7 ரீஜன்ஸ் இருக்கும். அதுதான் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ். அது எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அது 12th NCERTயில் இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணிடுங்க, PYQவில் இருக்கிறதுனால கூகுள் பண்ணி படித்து வச்சுருங்க. இண்டஸ்ட்ரியல் ரீஜன் கேட்டானா அப்போ கூடவே என்ன படிச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் காரிடார் படிச்சுக்கோங்க. நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் பாலிசின்னு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்களே, இந்தியாவில் மொத்தம் இப்போதைக்கு 15 இண்டஸ்ட்ரியல் காரிடாரை பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கிறது 4 தான். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் பாலிசினா என்னன்னு பார்த்து அதை படித்து வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் பாப்புலேஷன். பாப்புலேஷனில் growth, டிஸ்ட்ரிபியூஷன், டென்சிட்டி அண்ட் மைக்ரேஷன் அப்படிங்கிற இந்த டாபிக் இருக்குது. இது ஹியூமன் ஜியாகிரஃபி கொண்டோம். இப்போது ஹியூமன் ஜியாகிரஃபியில் வந்து பாப்புலேஷனில் வந்து இது வரைக்கும் 3 கேள்விகள் வந்திருக்கு. ஒன்று வந்து ஸ்பேஷியல் டிஸ்பாரிட்டிஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி ரேட். ஸோ அப்போ ஃபர்டிலிட்டி ரேட் ரிலேட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பர்த் ரேட், டெத் ரேட் பார்க்கலாம், இல்லைனா டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் பார்க்கலாம். அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் வி கேன் கெட் ரெடி. அடுத்தது வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா. திரும்ப வந்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் இருக்கிற பேசிக் கண்டென்ட் தான். ஸோ அப்போ பேசிக்காக ஜியாகிரஃபி நம்ம ப்ரிலிம்ஸுக்கு படித்ததை வச்சே நம்ம எழுதிடலாம். அர்பன் அக்ளாமரேஷன் அந்த வருஷம் ஒரு பவுன்சர் கொஸ்டின். அர்பன் அக்ளாமரேஷன்னா இன்க்ரீசிங் இன் தி டென்சிட்டி அண்ட் பாப்புலேஷன் ஆஃப் அர்பன் ஏரியாஸ். அதுதான் அர்பன் அக்ளாமரேஷன் எஃபெக்ட். எல்லாமே அர்பன் ஏரியாஸில் வந்து குவியும், அதனால் அர்பன் ஏரியா பெருசாகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறது தான் அர்பன் அக்ளாமரேஷன். ஸோ அது வந்து தே ஹவ் ஆஸ்க்ட் அண்ட் ஹவு இட் வாஸ் டிமார்க்கேட்டட் இன் சென்டர். இது பவுன்சர் கொஸ்டின், அந்த வருஷம் எல்லாருமே இதை ட்ராப் விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்டிலிட்டி ரேட் மாதிரி நம்ம வேறு என்னென்ன ரேட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து இந்த 4 டாப்பிக்குமே அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்த்து பேசிக்காக ஒரு வாட்டி படித்து வச்சுக்கிட்டா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இதுலேருந்து என்ன கொஸ்டின் வருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் பேசிக்காக பார்த்து வச்சுக்கலாம். ப்ரெடிக்ட் பண்ணால் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வில் பி தி பெஸ்ட் திங். இப்போ யூபிஎஸ்சியில் ஒன்று கேட்டான், டெமோகிராஃபிக் வின்டர்னா என்னன்னு கேட்டான் அப்படின்னு ஒரு ரேண்டம் கொஸ்டின் போன வருஷம். டெமோகிராஃபிக் வின்டர்னா என்னதுன்னா டெமோகிராஃபிக் டிவிடெண்டுக்கு ஆப்போசிட். டெமோகிராஃபிக் டிவிடெண்டில் யூத் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால எக்கனாமி வளரும்னு சொல்கிறோம்ல. டெமோகிராஃபிக் வின்டர்னா ஓல்டேஜ் பாப்புலேஷன் ஒரு எக்கானமியில் அதிகமாகிறதுனால எக்கனாமிக் பொட்டன்ஷியல் அஃபெக்ட் ஆகுது. ஒர்க்கிங் பாப்புலேஷன் குறைஞ்சு ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாகிறப்போ வர பிரச்சனை. ஸோ இதுதான் டெமோகிராஃபிக் வின்டர் அப்படிங்கிற கொஸ்டின் அங்கே கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேஸ், ட்ரைப்ஸ், லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் ரிலீஜன்ஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் இந்தியாவோட பேசிக்கான அந்த 4 ரேசஸ் என்னென்ன, அது எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. 5 ரேஸ் இருக்கும். 5 ரேஸும் எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு எல்லா ரேஸ் பற்றியும் 4 லைன் ஃபீச்சர்ஸ் அதை வந்து பார்த்து வச்சுக்கணும். இந்தியாவோட முக்கியமான ஒரு 5 ட்ரைப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ட்ரைப்ஸோட ஃபீச்சர்ஸ், தமிழ்நாடோட ஒரு 4 ட்ரைப்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட ஃபீச்சர்ஸ், அவ்வளோதான் ஸ்டாட்டிக் பார்ட். இதுலேருந்து டேரெக்டாக கேட்டால் எழுத போகிறோம், இல்லை இதை ரேண்டமாக ஏதாவது ஒரு ட்ரைபு கொடுத்து நமக்கு தெரியலனா விட போகிறோம், சாய்ஸ் இருக்குது. லிங்குவிஸ்டிக்ஸ், இந்தியாவோட 3 முக்கியமான ஃபேமிலிஸ் இருக்குது லிங்குவிஸ்டிக்கில். இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி, சைனோ டிபெட்டியன் ஃபேமிலி, டிராவிடியன் ஃபேமிலி அப்படின்னு 3 இருக்குது. தமிழ் எதுலேருந்து வந்துச்சு, இல்லை கன்னடத்துலேருந்து தான் தமிழ் வந்துச்சா அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் அதில் தான் வரும். ஆக்சுவலி புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு போவீங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் எக்ஸாமில் சீக் ரிலீஜன் பற்றி கேட்பாங்க. அன்னைக்கு நீங்கள் ஒரு 7 பாயிண்ட் எழுதிட்டு வருவீங்களே, அதுதான்
டாப்பருக்கும் படிக்காதவன் அந்த எக்ஸாம் ஹாலில் யோசித்து எழுதுவான். ஆல்ரெடி நோட்ஸ் வச்சிருக்கிறவன் திடீர்னு சீக் கேட்டாலும் 10 பாயிண்ட் எழுதிட்டு வருவான். உங்களுக்கு புரியுதா? அதுதான் பாஸ் ஆகிறவனுக்கு ஆகாதவனுக்கு வித்தியாசம். 2 பேருமே பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 2 பேருமே சீக் பற்றி எழுதியிருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறவன் அதை நல்லா எழுதிட்டு வந்திருப்பான். நோட்ஸ் இல்லாமல் படிக்காமல் வந்தவன் சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸே கிரியேட் பண்ணுது. ஸோ நோட் மேக்கிங் தான் டிட்டர்மைன்ஸ் எவ்ரி திங். ஃபஸ்ட்டு நோட் மேக்கிங், அப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன். ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக்காக 5 அப்படின்னு படித்து வச்சுக்கிட்டாலே முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் ஒரு ஹாஃப் டே ஒர்க். ஸோ இந்த மாதிரி அந்தந்த வாரம் ஒரு டெஸ்ட் வரும்போது அந்தந்த வாரத்துக்கு அந்த ஹாஃப் டே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? எல்லாத்தையும் நாளைக்கே பண்ண போகிறது இல்லைல்ல. நம்ம என்ன நினைப்போம்னா இது இவ்வளோ சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்கும் பண்ணணும். அந்த வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்குது, வாரத்தில் 6 நாள் இருக்குது, வேறு என்ன வேலை இருக்குது, காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். ஸோ அப்படி இருந்து ஒர்க் பண்ணும்போது இது முடிச்சிட முடியும். இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி ஹாஃப் டே குரூப் 2க்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு போகும்போது டைம் குறையும். பட் அதில் எவ்வளோ முடியுதோ முடிச்சிருங்கன்றேன். அட்லீஸ்ட் அந்த வேலையாவது முடிச்சிருக்கோம்ல. ஸோ அதுதான் வந்து வி கேன் டூ. ஸோ இதுலேருந்து ட்ரைப்ஸை வச்சு மட்டும்தான் 2 கேள்வி வந்திருக்கு. ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் தி மேஜர் ட்ரைப்ஸ் இன் இந்தியா. இது அப்படியே எக்ஸ்பிளைன் தி மேஜர் ட்ரைப்ஸ் இன் தமிழ்நாடு கேட்கலாம். கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் அபவுட் மேஜர் ட்ரைபல் குரூப்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கேட்டால் அதை வச்சு நம்ம இந்தியாவுக்கு ரெடி ஆகிறோம். அவ்வளோதான் அதோட லாஜிக். ஸோ தமிழ்நாடோட ட்ரைபல் குரூப்போட பிவைக்யூ நீங்கள் 2019 பார்க்குறீங்க. அப்போ இதே மாதிரி இந்தியாவில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் 4 ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு எழுதியிருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? நான் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ இதை வச்சு நீங்கள் ரேஸையும் லிங்குவிஸ்டிக்கும் ரிலீஜனையும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்து கண்டென்ட். இப்போ அதுலேருந்து எதுவுமே கேட்கல, ஆனால் எதை வேணால் கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு என்ன இருக்கும், ட்ரைப்ஸில் 2 கேட்டாச்சு, இப்போ அடுத்து ஒன்று போவோம் அப்படின்னு. ரிலீஜன் பற்றி எழுதுகிறப்போ எதையும் தூக்கியோ இல்லை குறைச்சோ எழுதிடக்கூடாது. சரியா? எல்லா ரிலீஜனும் நல்ல ரிலீஜன் தான், எல்லாமே முக்கியம்தான். சரியா? ஒரு சிலர் அரசியல்னால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதில் அந்த பாதிப்புகள் வந்து எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டில் காட்டிடாதீங்க. சரியா? ட்ரேட் இது வந்து புதுசாக ஆட் பண்ண டாபிக். இந்த நியூ சிலபஸ் அப்டேட்டில் ஆட் பண்ணி எக்ஸ்பிளிசிட்டாக, ஆக்சுவலி இதை ஆட் பண்ணாத காலத்துலேயே கேள்விலாம் வந்திருக்கு. இப்போ ஆட் பண்ணி எக்ஸ்பிளிசிட்டாக அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எங்கேந்திரா இந்த கேள்வி கேட்ட அப்படின்னு அப்போ டென்ஷன் ஆனோம். ஸோ அந்த டென்ஷனை சரி பண்ணுறதுக்கு தான் அவன் சிலபஸ்லேயே ஆட் பண்ணிட்டான். ஆட் பண்ணி பாரு இதுலேருந்து தான் நாங்கள் 2019 கேட்டோம் அப்படின்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ட்ரேடுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ட்ரேடுக்குள்ளே எது வேணால் வரலாம். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எது வேணால் வரலாம்ல. ட்ரேட் ஆஃப் குட்ஸும் வரலாம், ட்ரேட் ஆஃப் சர்வீசஸும் வரலாம். அதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா டூரிசம் போடலாம். இந்த டூரிசம் எங்கே போடுறதுன்னு தெரியாமல் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். சரியா? கண்டுக்காதீங்க. டூரிசமுங்கிறது ஒரு ட்ரேடு தானே அப்படிங்கிற அந்த லாஜிக்கில் எடுத்து இங்கே போட்டிருக்கேன். இல்லஸ்ட்ரேட் தி அட்வென்ச்சர் டூரிசம் பொட்டன்ஷியல் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடோட ஆக்சுவலி அந்த வருஷம் இந்த மெயின்ஸ் எழுதுறப்போ 4 கேள்வியில் ஒன்றை விடலான்னு இதை விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டு அடுத்து வந்து அதுவும் விடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ எதை எழுதுறதுன்னு தெரியாமல் இதை தான் எழுதணும். இதை எழுதி சரி தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து அட்வென்ச்சர், சரி கடல் கரையெல்லாம் நம்ம என்ன போடலாம், சர்ஃபிங் போட்டு விட்டுடலாம். ஓகே, இங்கே வெஸ்டர்ன் காட்ஸில் மலை இருக்குது, ஸோ அப்போ இங்கே வந்து ராக் கிளைம்பிங், மவுண்டனியரிங், ட்ரெக்கிங் அது இங்கே போட்டுடலாம். அப்புறம் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து வேலி இருக்குது, வேலியில் நம்ம வந்து பஞ்சி ஜம்பிங், சும்மா இந்த மாதிரி ரேண்டமாக எதையோ ஒன்று எழுதிட்டு வந்தது தான் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுதான் 2021. இங்கே பாருங்கள், 2021 சிலபஸில் இந்த வேர்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கான். அனலைஸ் ஹவு சைனாஸ் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் இம்பாக்ட் இந்தியாஸ் ஜியோபொலிட்டிக்கல் பொசிஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன் அண்ட் இந்தியன் ஓஷன். எப்படியும் பெல்ட் அண்ட் ரோடு பற்றி நீங்கள் பேப்பர் பாலிட்டி படிக்கிறப்போ படிச்சிருப்பீங்க, ஐஆர் படிக்கிறப்போ ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஆனால் அதை வச்சு நீங்கள் இங்கே எழுதணும். மெயின்ஸ் ஆன்சர் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. பெல்ட் அண்ட் ரோடோட இனிஷியேட்டிவோட ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூ. அப்போ ஜியோபொலிட்டிக்ஸ் அண்ட் பார்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிற டாப்பிக்கை எக்ஸ்பிளிசிட்டாக சேர்த்தாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இருக்கிறது எத்தனை பார்டர், மொத்தம் 7 பார்டர் தான் லேண்டில். இந்தியா சைனா பார்டரில் என்னென்ன பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் என்ன பிரச்சனை, இந்தியா பங்களாதேஷில் என்ன பிரச்சனை, அப்புறம் மியான்மர், பூட்டான், நேபாள், மொத்தம் 7 தான். இந்த 7 லேண்டு, 2 மேரிடைம், 9, ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸு. ஸோ இந்த 9 இடத்துலையுமே என்ன பிரச்சனைகள் அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததுனாலே போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி சிலபஸில் இந்தியா அண்ட் நெய்பர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த இந்தியா அண்ட் நெய்பர்ஸுங்கிற வார்த்தையை தூக்கிட்டு தான் இந்த வார்த்தையை சேர்த்துருக்காங்க, பார்டர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு. ஸோ எப்படியும் வந்து பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை, அதே கான்செப்ட் தான். பட் இப்போ பார்டர் டிஸ்பியூட்னு எக்ஸ்பிளிசிட்டாக போட்டாங்களே. இப்போ இந்த வருஷம் கேள்வி எடுக்கிறப்போ அவங்க மைண்டில் முதல்ல என்ன வரும், இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கேட்டுடலாம் அப்படின்னு தான் வரும், இல்லை இந்தியா சைனா பார்டர் கேட்டுடலாம். இப்போ இது கிட்டத்தட்ட இந்தியா சைனா பார்டர் இஷ்யூ தானே, ஏன்னா பிஓகேல இது போகும். உங்களுக்கு சைனா பாகிஸ்தான் இண்டஸ்ட்ரி இந்த காரிடாரோட பிரச்சனையே என்ன அப்படின்னா
பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல ஒரு பிரச்சனை என்னன்னா சைனா பாகிஸ்தான் காரிடார் வந்து இட் கோஸ் த்ரூ பிவைக்யூன்ற பாருங்க பிஓகே. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற ப்ராப்ளம். பட் இன் ஜென்ரல் வந்து நீங்கள் இந்தியன் ஓஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை எழுதுவோம். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ சிலபஸில் கடைசி 2 டாபிக், ஒன்று வந்து பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ். முன்னாடி வெறும் இப்படி மொட்டையாக தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் ஓஷனோகிராஃபி ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறத முதல் டாப்பிக்கில் ஆட் பண்ணாங்க. முன்னாடி இப்படி தான் ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓஷன் அண்ட் சி பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் டாபிக். அதாவது கான்டினென்டல் ஷெல்ஃபு, கான்டினென்டல் ஸ்லோப்பு, கான்டினென்டல் ரைஸு, அபிசல் பிளெயின்ஸு, அப்புறமா மிட் ஓஷியானிக் ரிட்ஜு அப்படி வரும்ல. ஸோ கான்டினென்டல் ஷெல்ஃபு, கான்டினென்டல் ஸ்லோப்பு, கான்டினென்டல் ரைஸு, அபைசல் பிளெயினு, மிட் ஓஷியானிக் ரிட்ஜு, கயாட்ஸு, சி மவுண்ட்ஸு. இது வந்து நம்ம டயக்ராம் படிப்போம் ஓஷனோகிராஃபியில். இதுதான் பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் வந்து ஃபஸ்ட்டு இதோட பேசிக்ஸ் படிக்கணும். இது எல்லாத்த பற்றி 5 லைன் பாயிண்ட், 2 லைன் ஃபீச்சர்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஷெல்ஃப்னா என்ன, ரைஸ்னா என்ன, அது ஒரு 3 லைன் நோட்ஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ இதே வந்து இந்தியன் ஓஷனில் எப்படி இருக்குது, அரேபியன் சீல் எப்படி இருக்குது, பே ஆஃப் பெங்காலில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 3 டயக்ராம் போட்டு அதை ஃபேக்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பே ஆஃப் பெங்காலோட பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர் என்ன அப்படின்னு கூகுளில் போட்டால் வந்துடும், அரேபியன் சீ இது போட்டால் வந்துடும். ஸோ அதை வச்சு அந்த ஃபீச்சர்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷனலில் இந்த டாபிக் இருக்கும். ஆப்ஷனலில் வந்து நம்ம வந்து பெசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் 3த்துக்கும் படிக்கிற மாதிரி வரும். பட் இங்கே வந்து வெறும் இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்காலோட டீசெண்டாக முடிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து ஈஸி தான். இதில் ஆல்ரெடி 2 கேட்டாச்சு. டிஸ்கிரைப் தி பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர் ஆஃப் அரேபியன் சி அப்படிங்கிறது 2024 போன வருஷம் கேட்ட கொஸ்டின். கிளாசிஃபை தி ஓஷன் டெபாசிட்ஸ் அண்ட் ஹைலைட் தி சாலியன்ட் மேரிடைம் டெபாசிட்ஸ் ஆஃப் பே ஆஃப் பெங்கால். ஓஷன் ரிசோர்சஸ் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொஸ்டின். இது வந்து இட்ஸ் அ பவுன்சர் கொஸ்டின். இதை நம்ம தொடக்கூடாது, சாய்ஸில் விட்டுடலாம், அந்த மாதிரியான கொஸ்டின். பட் மெரைன் டெபாசிட்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து இட்ஸ் அ பிக் டாபிக். நிறைய இருக்குது. ஓஷன் லேண்டில் இருக்கிற ரிசோர்ஸை விட ஓஷனில் இருக்கிற ரிசோர்ஸ் தான் அதிகம். ஸோ பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ், மேங்கனீஸ், நிக்கல், கோபால்ட் அதில் கிடைக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு தான் இப்போ சமுத்திராயன் மிஷன்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம், இந்த ஓஷனுக்குள்ளே இருக்க ரிசோர்ஸ் எப்படி எடுக்கணும்னு. அப்புறம் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, ஆர் ஆஃப் ஷோரில் பெட்ரோலியம் எடுக்கிறது, கோல்டு நிறைய இருக்குது. இது பற்றி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறது ஏபயாட்டிக். இல்லை பயாட்டிக் ரிசோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டயாட்டம்ஸ் இருக்குது, கோகோலித்தி ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது வரும். சரி அதெல்லாம் விடுங்க, நான் ஆப்ஷனல் கண்டென்ட் எல்லாம் இறக்கிட்டு இருக்கேன். இது வந்து பவுன்சர் கொஸ்டின் அந்த வருஷம் இதை சாய்ஸில் விட்டுருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா சாய்ஸில் எதை விடணும்னு? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா எதை விட போகிறோன்னு தெரிஞ்சிடும். பட் சம்டைம்ஸ் 4மே தெரியிறப்போ தான் எதை விடுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜியோஸ்பேஷியல் ரிமோட் சென்சிங், ஜிஐஎஸ் அண்ட் குளோபல் நேவிகேஷன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங்னா என்ன, வாட் இஸ் ரிமோட் சென்சிங், டைப்ஸ் என்ன, அது ஒரு டயக்ராமு, அதில் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், இது ஒரு நோட்ஸு. ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், வாட் இஸ் ஜிஐஎஸ், அதுக்கு ஒரு டயக்ராம், அதுக்கு கவர்மெண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்பு. ஸோ டெஃபினிஷன், டயக்ராம், அப்ளிகேஷன்ஸ், எந்தெந்த ஃபீல்டில் ஜிஐஎஸ் யூஸ் பண்ணலாம், ஃபைனலாக வந்து கவர்மெண்ட் ஜிஐஎஸ்க்காக எடுத்த ஸ்டெப்ஸு. அப்புறம் ஐஆர்என்எஸ்எஸ், இப்போ இந்த நேவிக்னு மாற்றிட்டோம். இது வந்து குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு இருக்குது. ஒன்றும் இல்லை, ஜிபிஎஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் கட்டுறாங்க. ஸோ ஜிபிஎஸ்னா என்ன, அதோட டயக்ராம், அதோட அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் இந்தியாவுக்கு வரும்போது நேவிக்னா என்ன, நேவிக்கோட டயக்ராம், அதோட அப்ளிகேஷன். நேவிக்னா நம்ம கவர்மெண்ட் ஐஆர்என்எஸ்எஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்தாங்களே, ஸோ நம்மளோட ஜிபிஎஸ். ஸோ அதில் மொத்தம் 7 சேட்டலைட் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் 2 பக்கம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், அவ்வளோதான். அதை எடுத்து வச்சுட்டா முடிஞ்சிடும். பாருங்க, மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜிஐஎஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது காம்போனன்ட்ஸ் ஜிஐஎஸ் வரும்போது இல்லை, இதே மாதிரி இப்போ வந்து சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம், அதே மாதிரி வந்து ரிமோட் சென்சிங்க்கு நம்ம படித்து வச்சிடணும். கிவ் அ டீடைல்டு அக்கௌண்ட் ஆன் வேரியஸ் சேட்டலைட்ஸ் லான்ச்டு பை இஸ்ரோ. இது சயின்ஸில் கேட்க வேண்டிய கேள்வி, ஜியோகிராஃபியில் கேட்டிருக்காங்க, ஏன்னு தெரில. இஸ்ரோ லான்ச் பண்ண வேரியஸ் சேட்டலைட்ஸோட பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் சேட்டலைட், அந்த மாதிரி ரிசோர்ஸ் சேட்டலைட், ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அப்படின்னு போகும். எலுசிடேட் தி அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அவ்வளோதான். இதுதான் 12 மெயின் டாபிக். கரண்ட் அஃபேர்ஸில் கடைசியாக கேட்டது வந்து எதுலையுமே சேர்க்க முடியாத ஒரு 4 டாபிக் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டாச்சு. Elucidate the objectives and procedures of Samudrayan mission. State the contribution of National Information of Ocean Technology in implementing Samudrayan mission. சமுத்திராயன் மிஷனில் என்ஐஓடியோட ரோல் என்ன, சமுத்திராயன் மிஷன்னா என்ன, மத்ஸ்ய 6000 அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கடலுக்கு அடியில் 6000 கிலோமீட்டர் கீழே போகிறதுக்கு.
Explain the aims and aspects of Tamil Nadu Climate Change Mission. So, the Green Tamil Nadu Mission, Tamil Nadu Wetland Mission, Tamil Nadu Climate Change Mission மூணு இருக்குது. அதெல்லாம் ஒன்று கேட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மூணுத்தையும் படித்து வச்சுக்கணும். இப்போ மூணுத்துலேயுமே மிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அது கேட்டால் இங்கே எழுதிடலாம். Discuss the salient features of first geological heritage site of India. இது ரொம்ப ஃபேக்சுவல் கொஸ்டின், ஒன்லி இஃப் யூ நோ யூ கேன் ரைட். இல்லைனா இது பவுன்சர், இதை விட்டுறலாம். இந்தியாவோடைய ஃபர்ஸ்ட் ஜியோலாஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட் என்னன்னு தெரிஞ்சாதான், தார்வார் கிரேட்டர்னு நினைக்கிறேன் ராஜஸ்தானில், அது தெரிஞ்சாதான் எழுத முடியும். மேபி இப்போ டிஸ்கிரைப் தி சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ அவங்களுக்கு அரிட்டாப்பட்டி தெரியும்ல, இப்போ அப்படி தான் யோசிக்கணும். ஓகே, அப்போ அப்படி கேட்டால் அரிட்டாப்பட்டி பற்றி எழுதுறதுக்கு 10 பாயிண்ட் என்கிட்ட இருக்கா, அதுதான் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் யூ ஆர் டேக்கிங் ஃப்ரம் பிவைக்யூ. பிவைக்யூலேருந்து ஒரு கியூ எடுத்து அதுக்கு ஒரு நோட்ஸ் வந்து அப்போ இன்வெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், அவ்வளோதான். அண்ட் ஃபைனல் என்வாரன்மெண்ட். நான் தான் சொன்னல, எப்போ முடிப்பேன்னு எனக்கு தெரியாது. குயிக்காக அவ்வளோதான், என்னென்ன இருக்குன்னு காட்டிட்டு முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஆக்சுவலி எனக்கு 5:30 மணிக்கும் கிளாஸ் போட்டிருந்தாங்க. இது 2 to 5 இந்த கிளாஸ், 5:30க்கு அந்த கிளாஸ் அப்படின்னு. பட் எனக்கு தெரியும் இது 5க்கு முடியாதுன்னு. அதனால் 5:30 மணி கிளாஸுக்கு வேறு ஒருத்தரை போட்டுட்டு நான் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்வாரன்மெண்ட். வெறும் எக்கனாமினா நான் 3 மணி நேரம் கரெக்டாக இருந்திருக்கும். ஜாகிரஃபி என்வாரன்மெண்ட்டு சேர்த்து விட்டால் நான் என்ன பண்ணுறது? ஸோ இட் நீட்ஸ் டைம். ஸோ என்வாரன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்வாரன்மெண்ட்டோட டாபிக் வந்து இட்ஸ் வெரி டைரக்ட், வெரி சிம்பிள். சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ்க்கு ஆன்சர் ரெடி பண்ணி, நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாலே டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும். ரேண்டமாக தான் இதில் வந்து பவுன்சர்ஸ் வரப்போகுது. ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு டேரெக்டான வெல் எலாபரேட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய வேர்ட்ஸ் வேறு இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு மோஸ்ட் பேசிக் பார்ட் ஆஃப் இது. மொத்தம் 8 டாப்பிக்காக பிரிக்கலாம். என்வாரன்மெண்ட் சிலபஸை 8 டாபிக்ஸாக பிரிக்கிறோம். முதல் டாபிக் வந்து எக்காலஜி, ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்கோசிஸ்டம்னா என்ன, 7 டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ் என்ன, அது எல்லாத்த பற்றி 5 லைன், அவ்வளோதான். 7 டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம், எல்லா எக்கோசிஸ்டம் பற்றி 5 லைன் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் முதல் டாபிக். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். அடுத்து எக்கோசிஸ்டம்க்கு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை பற்றின ஒரு பேஜ். அடுத்து எக்கலாஜிக்கல் சக்சஷன், அதுலேருந்து இன்னும் கேள்வி வந்ததே இல்லை, கேட்கலாம். வாட் இஸ் எக்கலாஜிக்கல் சக்சஷன், அதோட 3 ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு அதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கே இப்போ படித்து வச்சுக்கலாம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். எக்கோசிஸ்டம் சர்வீசஸும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நிறைய எக்கோசிஸ்டம்க்கு வந்து நிறைய சர்வீசஸ் பண்ணுதில்ல, ஃபுட்டு கொடுக்குது, ஆக்சிஜன் நமக்கு வந்து ஏர் கொடுக்குது, வாட்டர் கொடுக்குது, அப்புறமா வந்து சாயில் ஸ்டெபிலைசேஷன் பண்ணுது, அட்மாஸ்பியரிக் ஸ்டெபிலைசேஷன் பண்ணுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்குது. அந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு? எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். அப்படியே டேரெக்டாக முதல் லைன்லேருந்து ஒரு கேள்வி புரிஞ்சிச்சா? அவ்வளோதான் வரும். ஜஸ்டிஃபை எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இது வந்து கொஞ்சம் டஃப்பான. இது வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எழுதிடலாம். நைட்ரஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள், அந்த மாதிரி பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு இதை எழுத முடியும். டிஸ்கஸ் தி பாசிபிள் இம்பாக்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஸோ நம்ம என்வாரன்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸோடைய இம்பாக்ட் ஆன் எக்கோசிஸ்டம் பற்றி என்வாரன்மெண்டல் ஓரியன்டேஷனில் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். பேசிக்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதை வச்சு யூ கேன் மேனேஜ் இட். ஸோ கிளியரா? ஸோ பேசிக்காக எல்லா டாப்பிக்கும் அந்த குட்டி நோட்ஸை ரெடி பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் மேனேஜ் ஆல் தி கொஸ்டின்ஸ். இந்த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளிங் தெரியலனா அதை தான் அந்த வாரம் விட போகிறோம். அந்த எக்ஸாமில் அதை தான் விட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். செகண்ட் டாபிக் வந்து பயோடைவர்சிட்டி, அதோட கன்சர்வேஷன் டைப்ஸு. ஸோ வாட் இஸ் பயோடைவர்சிட்டி, அதை பற்றி பேசிக்காக நீங்கள் வந்து டெஃபினேஷன் படித்து வச்சுக்கணும். பயோடைவர்சிட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்பீஷீஸ் பயோடைவர்சிட்டி, ஜெனட்டிக் பயோடைவர்சிட்டி, அந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்கும். அதை வந்து பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியா 4 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 ஹாட்ஸ்பாட்ஸ்க்குமே 5 லைனுக்கு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் படித்து வச்சுக்கணும். ஸோ தேர் ஆர் ஒன்லி 4. வெஸ்டர்ன் காட்ஸ், அப்புறமா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அப்புறம் 4வது இது சுந்தர்பன்ஸா? ஓகே, சுந்தர்பன்ஸா வருது. ஓகே, ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸோட
பேசிக் 5 லைன் வந்து நீங்கள் நோட் பண்ணி 4 தான் இருக்கும், 4 பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து த்ரெட்ஸ், இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன் மெஷர்ஸ். இந்த இன்சிட்டு எக்ஸிட்டுக்குள்ளே தான் நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இது எல்லாமே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே 2024 நான் கொஸ்டின் வந்துச்சுன்னு சொன்னல, ஜாகிரஃபிலையும் கேட்டான் என்வாயரன்மெண்ட்லையும் கேட்டான், ஒரே பேப்பரில் ஒரே கொஸ்டின் 2 வாட்டி ஒரே ஆன்சர் திரும்ப திரும்ப எழுதுற மாதிரி. ரைட் அபவுட் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரி, லிஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் இந்தியா. அங்கே என்ன கேட்டாங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு அங்கே இருந்தது கொஸ்டின். ஸோ ஒரே மாதிரியான ஆன்சர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எதில் வருதுன்னா இன்சிட்டு கன்சர்வேஷனில் உங்களுக்கு நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்லாம் வரும். இன்சிட்டு எக்ஸிட்டுனா, இன்சிட்டுனா அனிமல்ஸ் அங்கே இருக்கிற இடத்துலேயே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறது, எக்ஸிட்டுனா அவங்கள ஜூவில் கொண்டு வந்து காப்பாற்றுறது. டிஸ்கஸ் தி salient features ஆஃப் டைகர் சென்சஸ் ரிப்போர்ட் ஃபார் தி இயர் 2022. ஸோ டைகர் சென்சஸோட டேட்டா அந்த வருஷம் வந்தது, கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இன்சிட்டு கன்சர்வேஷனில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் தான் சென்சஸ். சென்சஸ் எடுத்தால் தான் எவ்வளோ இருக்குன்னு தெரியும், எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து டைகர் சென்சஸ் ரிப்போர்ட். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுது, டைகர் சென்சஸ், எலிஃபென்ட் சென்சஸ், லெப்பர்டு சென்சஸ்னு எதாவது நடந்தால், லயன் சென்சஸ் நடந்தால் படிக்கணும். இப்போ லயன் சென்சஸ் டேட்டாவும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி வந்து ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் டால்ஃபின், ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் வந்தால் எல்லாமே ஒரு 10 மார்க் கொஸ்டினாக யோசிச்சு பார்க்கணும். ப்ரிலிம்ஸ் அப்போ நம்ம எல்லாமே ஒரு பிவைக்கு ஃபேக்டாக யோசித்தோம், இப்போ அது எல்லாமே 10 மார்க்காக யோசிச்சு பார்க்கணும். ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு கேட்டால் ஒரு 10 மார்க் எழுத முடியுமா, அது எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க, எதுக்கு வந்தது, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன. ஸோ அந்த மாதிரி 10 மார்க்காக இமேஜின் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு 5 பாயிண்ட் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஓகே. Describe Miyawaki method of afforestation and advantages and disadvantages. So மியாவாக்கிங்கிறது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் அஃபாரஸ்டேஷன் இன் அர்பன் ஏரியாஸ். அர்பன் ஃபாரஸ்ட்ரியில் ஒரு முக்கியம் இது வந்து ரேண்டமாக ஏன் 2021 கேட்டாங்கன்னா, ரேண்டம்லாம் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ். அந்த வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா அர்பன் ஏரியாஸ்லேயும் மியாவாக்கி ஃபாரஸ்ட்டை உருவாக்கணும். இப்போ நம்ம டவர் பார்க்கில் மியாவாக்கி இருக்குது, டவர் பார்க்கில் அந்த என்ட்ரன்ஸில் அந்த பேட்மிண்டன் கோர்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அர்பன் ஏரியாவில், சின்ன ஏரியாவில் நிறைய ட்ரீஸை நட்டு ட்ரீ டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ உருவாக்குறது தான் மியாவாக்கி ஃபாரஸ்ட். அர்பன் ஏரியாஸில் குட்டி குட்டி க்ரீன் பேச்சஸை கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட் ப்ராஜெக்டே லான்ச் பண்ணாங்க, மியாவாக்கி ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட்னு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அந்த வருஷம் லான்ச் பண்ணதுனால தான் அந்த வருஷம் இந்த கேள்வி. ஓகே. ஸோ அது ரேண்டம் பவுன்சர், இது இட்ஸ் அன் எக்ஸ்பெக்டட் திங் ஆக்சுவலி. மியாவாக்கிங்கிறது அந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஏன்னா பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது, தமிழ்நாடு பட்ஜெட்டில். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 3 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கன்வென்ஷன்ஸ். ஸோ நிறைய கன்வென்ஷன்ஸ் இருக்குது, அதில் முக்கியமான 3 பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சைட்ஸு, கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்ட் ஃபவுனா. ஸோ இது வந்து அனிமல்ஸோட ட்ரேடை வந்து ரெகுலேட் பண்ணுற கன்வென்ஷன். ஸோ அந்த கன்வென்ஷன் பற்றி ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. 2வது வந்து IUCN, 3வது வந்து கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி CBD, 4வது கன்வென்ஷன் UNFCCC, அது வந்து கிளைமேட் சேஞ்ச் டாபிக் உள்ள இருக்குது. ஸோ இந்த கன்வென்ஷன்லாம் எப்படி படிக்கணும்னா, அந்த கன்வென்ஷன் எங்கே சைன் பண்ணாங்க, எந்த வருஷத்தில் வந்துச்சு, இந்தியா எப்போ சைன் பண்ணுச்சு, இந்த டேட்டா தெரிஞ்சிருக்கணும். எத்தனை நாடுகள் சைன் பண்ணியிருக்காங்க, முடிஞ்சால் அந்த டேட்டாவும் படிங்க. நெக்ஸ்ட்டு அந்த கன்வென்ஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, அவ்வளோதான். இந்த கன்வென்ஷன் சார்ந்து இந்தியா ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இப்போ சைட்ஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 3 அனெக்ஷர்ஸ் இருக்கும்ல, அதில் எந்த ஸ்பீஷீஸ் வந்து எந்த அனெக்ஷரில் இருக்குங்கிறதே இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் ஐயூசிஎன் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த ப்ரீஃப் நோட்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் சிபிடினா என்ன, அதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் டயக்ராம் இருக்கும், அதோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் வந்து அப்டேட்ஸ் என்ன, இப்போ என்னதுன்னா, இப்போ சிபிடியில் வந்து உங்களுக்கு வருஷம் சப்மிட் நடக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதில் வந்து யூ ஹேவ் ஐசி டார்கெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்போ ஐசி டார்கெட்ஸை ஓவர்லாப் பண்ணி குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் வந்துச்சு. குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் நடந்த வன்னைக்கு குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் பற்றி கொஸ்டினே வந்திருக்கு. இப்போ இவ்வளோ இது இருந்தும் அவன் என்ன கேட்டிருக்கான்னா, சிபிடியோட குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலோடைய அப்ஜெக்டிவ்ஸ் தான். சிபிடியோட 15th சம்மிட் இருக்குல்ல, 15th சம்மிட்டில் தான் இந்த 8 டார்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி டைரெக்டாக கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் தி டார்கெட்ஸ் ஆஃப் KMG. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் அதோட அப்டேட் வந்தால் அதை படிச்சுக்கணும். அப்போ இந்தியாவோட ஃபைனலாக பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே தான் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்லாம் வரும். இப்போ நம்ம டெசிக்னேட் பண்ணியிருக்கோம்ல, அது கீழே தான் வரும். ஸோ பயோடைவர்சிட்டி ஆக்ட், அந்த ஆக்ட் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதில் என்னென்ன இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ் உருவாக்கியிருக்காங்க. நேஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அத்தாரிட்டி இருக்கும், ஸ்டேட் லெவலில் ஒரு அத்தாரிட்டி இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து பயோடைவர்சிட்டி ஆக்டில் படித்து வச்சுக்கணும் நோட்ஸில். ஓகே. ஸோ அடுத்த டாபிக் வந்து பொல்யூஷன்.
ஸோ பொல்யூஷனில் எல்லா பொல்யூஷனுக்கும் நம்ம படிக்கணும். அவன் 2 பொல்யூஷன் தான் இது வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் 3 கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்லாத்தையும் படிச்சிடணும். ஸோ வாட் இஸ் பொல்யூஷன்? ஸோ இப்போ ஏர், வாட்டர், சாயில், தெர்மல், நாய்ஸ் அப்படின்னு சிலபஸ்லேயே 5 கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் என்ன படிக்கணும்னா எல்லாத்துக்கும் 5 நோட்ஸ் இருக்கணும். ஏர்னா ஏர் பொல்யூஷனோட க்ரைட்டீரியா என்ன, ஃபஸ்ட்டு எந்த வாட் இஸ் த க்ரைட்டீரியா ஃபார் ஏர் பொல்யூஷன் இருக்குது. ஸோ ஏர் பொல்யூஷன்னா டெஃபினேஷன் என்ன, க்ரைட்டீரியா என்ன, ஏர் பொல்யூஷனோட காசஸ் என்ன, ஏர் பொல்யூஷனோட இம்பாக்ட் என்ன, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஸ்டெப்ஸ் என்ன, காசஸ், இம்பேக்ட்டு, ஸ்டெப்ஸ், வே ஃபார்வர்ட், அப்புறம் கவர்மெண்ட் லான்ச்டு ஸ்கீம்ஸ். 4 டைமென்ஷனில் நோட்ஸ் எடுக்கணும் ஒரு பொல்யூஷனுக்கும். ஸோ காசஸ், இம்பேக்ட்டு, வே ஃபார்வர்டு, கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஸ்கீம்ஸ், இந்த 4 டைமென்ஷன்லையும் முடிச்சாங்க. இல்லை ஏர் பொல்யூஷன் வரும்போது நீங்கள் டெல்லி ஏர் பொல்யூஷன் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் நிறைய படித்து வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு கிரேடட் ரெஸ்பாண்ட் ஆக்ஷன் பிளான்னா என்ன, ஆட் ஈவென்ட் பாலிசினா என்ன, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு சப் டாபிக்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அந்த மாதிரி வாட்டருக்கு, சாயலுக்கு, தெர்மலுக்கு, நாய்ஸ்க்கு இந்த 5 டைமென்ஷன்லையும் படிக்கணும். தெர்மல் பொல்யூஷனில் தான் இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட், ஹீட்டிங் அப்படிங்கிறது வரும். ஸோ இதோட ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ அதுதான் அந்த லைனு. நெக்ஸ்ட் வந்து சாலிட் அண்ட் ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. ஸோ 2 இல்லை நிறைய டைப் இருக்குது. சாலிடு, லிக்விடு, அதுக்கப்புறம் இ வேஸ்ட் இருக்குது. அப்புறமா வந்து சாலிட், லிக்விட், இ வேஸ்ட், அப்புறம் அதர் ஹசார்டஸ் கெமிக்கல் வேஸ்ட் படிக்கலாம். பட் மெயினாக சாலிட், லிக்விட், இ வேஸ்ட் மட்டும் படிங்க. ஸோ இதுக்கு வந்து என்னதுன்னா வாட் இஸ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பைராலிசிஸு இல்லைனா டீகாம்போசிஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் என்னென்ன, அதுக்கு கவர்மெண்ட் எடுத்த ஸ்கீம்ஸ் என்னென்ன. அதே மாதிரி இ வேஸ்ட்டுக்கு என்ன இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது கீழே தான் பிளாஸ்டிக்கும் படிக்கணும், இ வேஸ்ட்டும் படிக்கணும். இது 2த்துக்கும் ரூல்ஸ் இருக்குது. இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. அதை பற்றியும் கொஞ்சம் லைன் படித்து நோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு. பயோமைனிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. பயோமைனிங் ஹஸ் எமர்ஜ்ட் as an effective method to reclaim the open dump site illustrate. இது வந்து ஏதோ ரேண்டம் பூமர் லைக் பவுன்சர் கொஸ்டின்னு நீங்கள் நினைக்கலாம்ல, அது கிடையாது. பயோமைனிங்கிறது பட்ஜெட்டில் சொன்ன விஷயம். தமிழ்நாடு பட்ஜெட்டில் பயோமைனிங் பற்றி சொல்லியிருக்காங்க, பயோமைனிங் பற்றி கொஸ்டின் வருது. மியாவாக்கி ஃபாரஸ்ட் பற்றி பட்ஜெட்டில் சொன்னாங்க, கொஸ்டின் வருது. உங்களுக்கு லாஜிக் புரியுதா? அப்போ பட்ஜெட்டில் எதாவதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கோ அதை பற்றின டாபிக்ஸ் படித்து வச்சுக்கணும் அந்தந்த ஏரியாவில். அதனால தான் எக்கனாமிக் சர்வேல பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்ட்டும் கவர் ஆகுது, சோஷியல் இஷ்யூஸும் கவர் ஆகுது. அதனால தான் எக்கனாமிக் சர்வே பார்க்க சொல்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லா டைமென்ஷன்லையும். ஸோ பயோமைனிங் நம்ம சென்னையில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பயோமைனிங் பற்றி கேட்டிருக்காங்க. என்னதுன்னா டம்ப் சைட்ஸ்லேருந்து ரிசோர்ஸ் எடுக்கிறது, குப்பையிலேருந்து தே ஆர் டேக்கிங் தி ரிசோர்ஸஸ். இப்போ என்ன இ வேஸ்ட் இருக்குது, இ வேஸ்ட்லேருந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா மெட்டல்ஸ் எடுக்கலாம், நிக்கல் எடுக்கலாம், கேட்மியம் எடுக்கலாம், சம்டைம்ஸ் கோல்டே எடுப்பாங்க எலக்ட்ரானிக் சிப்ஸ்லேருந்து. இந்த மாதிரி நம்ம தூக்கி போட்ட போர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மதர் போர்ட்ஸ் எல்லாம், அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரானிக் சிப்ஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ்லேருந்து யூ கேன் டேக் மினரல்ஸ். அதுதான் பயோமைனிங். இந்த மாதிரி குப்பையிலேருந்து ரிசோர்ஸஸை மைன் பண்ணுறது. Prove that composting is a promising and useful method for disposing decomposable solid municipal waste. Why ocean pollution is growing concern? Describe the reasons. So ocean pollution கேட்டிருக்காங்க. திரும்ப பாருங்க, municipal solid waste management. So solid waste management is a major topic. இல்லை சப் டாப்பிக்காக நம்ம படிக்க வேண்டியது தான் இ வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட். ஓகே, மிச்சதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம பட்ஜெட்டில் சொன்னது. இதான் அந்த வருஷம் அந்த கொஸ்டின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னே வச்சுக்கலாம். அதில் இவ்வளோ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்வாயர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், என்வாயர்மெண்ட் மானிட்டரிங், என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதோட ஸ்டெப்ஸு, என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ், என்வாயர்மெண்ட் ஆடிட்டிங்னு இவ்வளோ இருக்குது. இது எதுலேருந்து கேள்வி வரல, வேறு இஏஏலேருந்து தான் கேள்வி வந்திருக்கு. வேறு எதுலேருந்து இது வரைக்கும் வந்ததில்லை. என்வாயர்மெண்ட் ஆடிட்டிங்லேருந்து நம்ம இப்போ ஒரு பேசிக்காக படித்து வச்சுக்கலாம். என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் இஸ் நத்திங் பட் இஏஏ தான். இஏஏ ப்ராசஸோட அவுட்கம் தான் என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ். ஸோ இது வேறு டாபிக் இல்லை. பட் என்வாயர்மெண்ட் ஆடிட்டிங் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக படித்து வச்சுக்கலாம். இப்போ என்வாயர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு எதெல்லாம் வருதுன்னா ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், நேஷ்னல் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து இந்த வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்லாம் படிக்கிறப்பே அந்த ஸ்டாண்டர்ட்ஸும் பார்த்து வச்சுக்கிட்டா யூ கேன் ஹேண்டில். இதுக்கு இந்த ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சப் டாபிக். இதுலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாமே இஏஏலேருந்து தான் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இஏஏ. Impact prediction is the most difficult and challenging activity in EAA. Write an account on utility of EAA as a planning tool for environmental protection of various developmental projects. So environment impact assessment அப்படின்னே ஒரு டீட்டெயில்டு பிடிஎஃப் அண்ட் நோட்ஸ் நான் போட்டிருக்கேன். யூடியூப்பில் ஒரு வீடியோ இருக்கும், 2 hours வீடியோ இருக்கும். EAA என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி
2022 அமெண்ட்மெண்ட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸும் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அந்த ஒரு பிடிஎஃப் போதும் ஃபார் தி என்டையர் டாபிக், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்ல. ஸோ இது என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இஏஏக்கு ஒரு டயக்ராமும் இருக்கும், அந்த டயக்ராமும் படித்து வச்சுக்கோங்க, அது வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் த லேட்டஸ்ட் சிலபஸ் விச் தே ஆட். எஸ்டிஜி டார்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்து சிலபஸில் டேரெக்டாகவே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்டிஜி டார்கெட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 17 கோல்ஸ்க்குமே நோட்ஸ் எடுக்கணும். என்ன அப்படின்னா இதில் 17க்கும் தேவையில்லை, ஒரு 15 கோல்ஸுக்கு தான் நோட்ஸ் தேவைப்படும், கடைசி 2 கோலுக்கு தேவைப்படாது. எல்லா கோலுக்குமே கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஸ்டெப்ஸு. இது எதுக்குன்னா எஸ்டிஜி கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அப்புறம் அந்த மாதிரி டைரெக்டாகவும் வரலாம். அப்படி கேள்வி வரலனாலும் ஆன்சர் ரைட்டிங்க்கு அது ஃபார்டர். ஏதாவது ஒரு இடத்துல வே ஃபார்வர்டு எழுதணுனாலும் இல்லை கன்க்ளூஷன் எழுதணுனாலும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ரிசோர்ஸாக வரக்கூடியது இந்த எஸ்டிஜி ரிலேட்டடான நோட்ஸ் தான். 15 கோல்ஸுக்குமே கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ், இப்போ ஹங்கருக்கு என்னென்ன ஒரு 4 ஸ்கீம் முதல் கோல், எஜுகேஷனுக்கு ஒரு 5 ஸ்கீம், இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அது எல்லாம் ஒரு A4 ஷீட்டில் எழுதி வைங்கன்றேன். ஸோ இதை நீங்கள் திரும்ப 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 பார்க்குறப்போ பல கொஸ்டின்ஸில் இதை நீங்கள் கன்க்ளூஷன்லேயும் இல்லை இன்ட்ரொடக்ஷன்லையும் இல்லை வே ஃபார்வர்ட்லையும் இது எழுதலாம். டைரெக்டாக கேள்வி வந்தாலும் எழுதலாம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீத்தி ஆயோகோட எஸ்டிஜி இண்டெக்ஸ் இருக்குது. எஸ்டிஜி இண்டெக்ஸ், அதில் தமிழ்நாடோட ரேங்க் என்ன, அந்த எஸ்டிஜி இண்டெக்ஸோட பேராமீட்டர்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து இன்னொரு டைமென்ஷனாக படித்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் இதில் 2த்தில் இருக்கிற டைமென்ஷன். பட் இதுலேருந்து கேட்கப்பட்ட இது வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்கு, நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து அதோட நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் 2070 வச்சுருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக தே ஹவ் ஆஸ்க்ட் தி கொஸ்டின். ஸோ வாட் இஸ் நெட் ஜீரோ எமிஷன்ஸ்? ஸோ நம்ம எமிட் பண்ணுற எமிஷன்ஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிடணும், அதுதான் வந்து நெட் ஜீரோ எமிஷன். நெக்ஸ்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து வேர்டு வந்து முன்னாடி பழைய சிலபஸில் இல்லை, இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆட் பண்ணலனாலும் கேள்விகள்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நம்ம வந்து இதை எப்படி படித்து வச்சுக்கணும்னா ஹோலிஸ்டிக்காக படித்து வச்சுக்கணும். கிளைமேட் சேஞ்ச் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீம். வாட் இஸ் கிளைமேட் சேஞ்ச், அதோட எஃபெக்ட் என்ன, இம்பாக்ட் என்ன, கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன, இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன, எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும். ஏன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்குள்ளே நம்ம UNFCCC படித்து தான் ஆகணும். NDCயில் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு NDC லான்ச் பண்ணாங்க, அப்புறம் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாமிரத் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இதில் ஓல்டு கோல்ஸ் இருக்குது, நியூ அப்டேட்டட் கோல்ஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக நியூ அப்டேட்டட் கோல்ஸ் பாருங்கள், பஞ்சாமிரத் ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், அது NDC. அதே மாதிரி அந்தந்த வருஷம் நடக்கிற COP, இப்போ COP 29 நடந்துச்சு, இப்போ அடுத்த இந்த வருஷம் COP 30 பிரேசிலில் நடக்க போகுது. ஸோ இந்த COP 30யோட அவுட்கம்ஸ் என்ன, இல்லை நவம்பர்லேயே ப்ரிலிம்ஸ் வருது, மெயின்ஸ் வருது, நம்ம COP 29 தான் கடைசி உங்களுக்கு. COP 29ஓட ஃபுல் அப்ஜெக்டிவ்ஸை படித்து வச்சுக்கணும், அதான் இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ கிளைமேட் சேஞ்சில் நிறைய கேள்விகள் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது, இப்போ கிளைமேட் சேஞ்சுங்கிறது இவ்வளோ வைட் டாப்பிக்கில் இதுக்கு என்ன நோட்ஸ் எடுப்பீங்க? காசஸ் இம்பாக்ட்லாம் எடுக்க முடியாது. இதுக்கு PYQ தீமாக வச்சுக்கிட்டு இந்த PYQக்கு ஆன்சர் ரெடி பண்ணிவிடுங்க. ஏன்னா இதை வச்சு தான் திரும்ப திரும்ப நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நோட்ஸ் எடுக்கக்கூடிய டாப்பிக்கு டேரெக்டாக எடுத்துடலாம். நோட்ஸே எடுக்க முடியாத டாப்பிக்கை PYQ ரெஃபரன்ஸாக வச்சு எடுத்துடலாம். இஃப் அர்ஜென்ட் ஸ்டெப்ஸ் ஆர் நாட் டேக்கன், கிளைமேட் சேஞ்ச் வில் ரிவர்ட்ஸ் தி டிகேட்ஸ் ஆஃப் growth. ஸோ கிளைமேட் சேஞ்சினால எக்கனாமிக் க்ரோத்துக்கு என்ன பிரச்சனை, இது ஒரு நோட்ஸு. உங்களுக்கு புரியுதா? இது எங்கே வேணால் எழுதலாம். கிளைமேட் சேஞ்ச் இஸ் a threat to coral reefs. அப்போ இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் கோரல் ரீஃப்ஸ். கோரல் ரீஃப்ஸில் என்ன இருக்குது? ஓசன் அசிடிஃபிகேஷன், அப்புறமா கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னா என்ன, இந்த 2 கான்செப்ட் இப்போ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ கோரல் அசிடிஃபிகேஷன் கேட்டிருக்கேன், அப்போ கோரல் ப்ளீச்சிங்க்கு நம்ம தயாராகணும். அடுத்து அதான் கேட்கலாம். வாட் ஆர் என்வாரன்மெண்டல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் எல் நீனோ? Discuss the salient features of recent initiative to accomplish the INDC. ஸோ இந்தியாவோட லேட்டஸ்ட் INDC என்ன? COP 21. இதே மாதிரி அப்போ COP 29 இந்தியா என்ன பண்ணுச்சு, இல்லை COP 29 வேர்ல்டு நாடுகள் என்ன முடிவு எடுத்தாங்க, அதெல்லாம் கேட்கலாம். இங்கே என்வாரன்மெண்டல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் எல் நீனோ கேட்குறாங்க. நீங்கள் அது எல் நீனோவை ஜியாகிரபிக்கல் ஆங்கிளில் ஒரு பேசிக் டயக்ராம் படித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். இது எல்லாமே கிளைமேட் சேஞ்ச் தான். டிஸ்கஸ் தி ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சேஞ்சிங் மான்சூன் பேட்டர்ன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் மான்சூன் பேட்டர்ன் மாறுறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன? ஜியாகிரபியில் கேட்காம இங்கே கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே நம்ம சிலபஸில் இருக்குது கான்சிக்வன்சஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், மிட்டிகேஷன் மெஷர்ஸ். ஸோ கான்சிக்வன்சஸ் ஆஃப் கிளைமேட் ரெண்டாவது இருப்பாங்க, சேஞ்சஸ் இன் மான்சூன் பேட்டர்ன் இன் தமிழ்நாடு. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சேஞ்சஸ் இன் மான்சூன் பேட்டர்னுங்கிறது சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிஷன் லைஃப். ஸோ மிஷன் கவர்மெண்ட் வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக லான்ச் பண்ணது மிஷன் லைஃப். இப்போ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னா என்ன?
உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி வந்து கோஆலியேஷன் ஆஃப் கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேர்ல்டு வைடாக லான்ச் பண்ணுது. இப்போ மிஷன் லைஃப்ங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேர்ல்டு வைடாக லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். இது இந்தியாவுக்காக மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக லான்ச் பண்ணது. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படி தான். அப்புறமா கோஆலியேஷன் ஃபார் கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதுதான். அதே மாதிரி வந்து யூ ஹாவ் திஸ் திங் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ், இதுவும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணது. கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம், இதுவும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணது COP 29ல். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி COPயில் கவர்மெண்ட் ஏதோ ஒன்று லான்ச் பண்ணல, அதை பற்றி படித்து வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி மிஷன் லைஃப் பற்றி கேட்டாங்க. ஸோ மிஷன் லைஃப் COP 26ல் லான்ச் பண்ணது, அதனால் இங்கே கேட்டிருக்காங்க. ஹவு டஸ் கிளைமேட் சேஞ்ச் காஸ் ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்ஷன், எக்ஸ்பிளைன் இட் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஸோ கிளைமேட் சேஞ்சினால ஸ்பீஷீஸோட எக்ஸ்டிங்ஷன், இதுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது டேரெக்டாகவும் திரும்ப வரலாம், இல்லை இன்டெரக்டாகவும் ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து ஹவு சக்ஸஸ்ஃபுல் இஸ் பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட ஃபீச்சர்ஸ் பற்றி கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் என்ன இருக்குது? லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் இருக்குது, நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, கரெக்டாக? இது எல்லாமே அடுத்தடுத்த COPயில் வந்து ஐடியாஸ். லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு, நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோலு, அப்புறமா வந்து குளோபல் ஸ்டாக் டெக், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட். இதெல்லாம் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு தான் பார்த்துருக்கோம். மெயின்ஸுக்கு நம்ம ஒரு வாட்டி பார்த்து வச்சா தான் இது ஒரு 10 மார்க் வரும்போது ஏதாவது ஒன்று சமாளிக்க முடியும், கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து க்ளீன் அண்ட் க்ரீன் எனர்ஜி. ஸோ கிளைமேட் சேஞ்சுக்குள்ளே எனர்ஜியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் அண்ட் க்ரீன் எனர்ஜியில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் அபவுட் தி சோலார் ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட். தமிழ்நாடோட சோலார் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. அதனால தான் சொன்னேன் தமிழ்நாடோட என்வாரன்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் படித்து வச்சுருங்க. ஓகே. ஹவு டு ஆக்சலரேட்ஸ் இந்தியாஸ் எனர்ஜி டிரான்சிஷன் ஜேர்னி. ஸோ எனர்ஜி டிரான்சிஷன் ஜேர்னினா ஃபாசில் ஃபியூல்லேருந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு மாறுறதை எப்படி ஆக்சலரேட் பண்ணலாம். எனர்ஜி டிரான்சிஷன் அப்படின்னு நீங்கள் எடிட்டோரியல்ஸில் போய் சர்ச் பண்ணுங்கள். இதை நான் 2-3 வாட்டி நடத்தியிருக்கேன், டீட்டெயில்டாக எல்லா ஸ்கீம்ஸும் நடத்தியிருக்கோம். எனர்ஜி டிரான்சிஷன். டிஸ்கிரைப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பயோமாஸ் எனர்ஜி கன்வர்ஷன் டெக்னாலஜிஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இப்போ இங்கே பயோமாஸ் எனர்ஜி கன்வர்ஷன் டெக்னாலஜி பற்றி கேட்குறாங்களா? இதே மாதிரி டிஸ்கஸ் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி கேட்கலாமா? ஏன்னா சோலார் எனர்ஜியில் ஃபோட்டோ வோல்டாயிக் இருக்குது, சோலார் தெர்மல் கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குது, சோலார் ஹீட்டிங் அப்படின்னு 3 டைப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். விண்டில் வந்து ஆன்ஷோர் விண்ட் இருக்குது, ஆஃப் ஷோர் விண்ட் இருக்குது. நேஷ்னல் ஆஃப் ஷோர் விண்ட் பாலிசினே ஒன்று தனியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு PYQ பார்த்துட்டு சோலார் விண்டில் என்ன கேட்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ அது ஒரு வே. அண்ட் நெக்ஸ்ட்டு இதான் வந்து ஃபைனல் டாபிக், என்வாரன்மெண்டல் லாஸ் பாலிசிஸ் ட்ரீட்டிஸ் இன் இந்தியா அண்ட் குளோபல் சினாரியோ ஒன்று. அண்ட் ஃபைனலாக வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்னொரு டாபிக் இருக்குது, 9வது டாபிக். ஸோ 8வது டாபிக் வந்து லாஸ் அண்ட் ட்ரீட்டிஸ். ஸோ லாஸ் அண்ட் ட்ரீட்டிஸில் வந்து இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம எல்லா லாஸ் அண்ட் ட்ரீட்டிஸும் ஓரளவுக்கு பார்த்துக்கணும். இந்தியாவில் என்னென்ன லாஸ் இருக்குது? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அப்புறமா வந்து என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட், ஏர் ஆக்ட், வாட்டர் ஆக்ட், 5 இருக்கா? இதை தாண்டி வந்து இது முக்கியமாக இந்த அஞ்சத்தை பற்றி மட்டும் ஃபீச்சர்ஸ் படித்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி கான்ஸ்டியூஷன்லேயும் DPSPயில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கிற ஆர்டிகிள் நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே என்வாரன்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அது லாஸ் முடிஞ்சிடுச்சு. பாலிசிஸில் நேஷ்னல் சோலார் பாலிசி, ஆஃப் ஷோர் விண்ட் பாலிசி, இந்த மாதிரி ஏதாவது என்வாரன்மெண்ட் ரிலேட்டட் பாலிசிஸ் என்னென்ன இருக்கோ முக்கியமான 4 பாலிசிஸ் பற்றி மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் ஃபைனலாக ட்ரீட்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு வைடாக இருக்க ட்ரீட்டிஸில் முக்கியமான ட்ரீட்டிஸ் லைக் UNFCCC, CBD, இது ஆல்ரெடி வந்துருச்சு. இதில் மிஸ் ஆனது எது அப்படின்னா மான்ட்ரியல் ப்ரோட்டோகால், அப்புறமா கன்வென்ஷன் ஃபார் காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் UNCCD, அப்புறமா வந்து மான்ட்ரியல். ஸோ மான்ட்ரியல் கீழே தான் கிகாலி அமெண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நமக்கு IUCN அதெல்லாம் மேலே வந்துருச்சு. மேலே வராமல் இருக்கிற மிச்சத்தையும் இங்கே படித்து வச்சிடணும், ஏன்னா அது பொதுவாகவே கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி அந்தந்த வருஷத்தோட COP அதை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி கேட்டாங்களா? நெக்ஸ்ட் வந்து கிகாலி அமெண்ட்மெண்ட் ஆஃப் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ரேண்டம் கொஸ்டின். இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் என்வாரன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் ஆன் சில்ட்ரன் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் உமன், இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் ஓல்ட் ஏஜ் பீப்புள் அப்படி யோசிக்கலாம். மேபி நீங்கள் உமன் மட்டும் ஒர்க் பண்ணலாம். தட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் தீம். இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் உமன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தீம். ஸோ அதை வந்து நீங்கள் இதை பார்த்து ஒர்க் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்வாரன்மெண்டல் லாஸ்க்கு வந்தது. அண்ட் ஃபைனலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். முன்னாடி வெறும் வந்து
நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு மட்டும் தான் சிலபஸில் இருக்கும். இப்போ இந்த சிலபஸை எலாபரேட்டாக கொடுத்துட்டாங்க. முன்னாடி வெறும் நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னு ஒரு வேர்டு இருந்துச்சு. இப்போ நேச்சுரல் கெலாமிட்டிஸ், மேன்மேட் டிசாஸ்டர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, சென்டை ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இந்த ஹெல்த் அண்ட் சானிடேஷனுங்கிறது நம்ம சொசைட்டிலே படிச்சிருப்போம், அதே கான்செப்ட் தான். ஸோ அதனால் அது ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பற்றி ஒரு 2 பக்கம் நோட்ஸ் வேணும். இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் வந்துச்சு. அப்போது அது படிக்கிறப்போ இப்போ 2024 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? அது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நான் எடிட்டோரியல் நடத்தினேன், பட் நீங்கள் ஜென்ரலாக கூகுளில் போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டை ஃப்ரேம்வொர்க். சென்டை ஃப்ரேம்வொர்க் பற்றி ஒரு 2 பக்கம் நோட்ஸ் இருக்கணும். ஏன்னா அது ஒரு பொட்டன்ஷியல் கொஸ்டின். வாட் இஸ் சென்டை ஃப்ரேம்வொர்க், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன. சென்டை ஃப்ரேம்வொர்க் கூடவே நீங்கள் லிங்க் பண்ணி படிக்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டரோட 9 பாயிண்ட் அஜெண்டான்னு ஒன்று இருக்குது. அஜெண்டா ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். சென்டை ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் வரும்போது பிரைம் மினிஸ்டர் அந்த மீட்டிங்கில் ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அதில் ஒரு 9 பாயிண்ட் அஜெண்டா ஒன்று கொடுத்தாரு. ஸோ அது வந்து எப்படின்னா, அந்த ஒரு 9 பாயிண்ட்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் எதை கேட்டாலும் அடிச்சு விடலாம். அந்த 9 பாயிண்ட்டை வச்சு எந்த ஆன்சர் வேணாலும் எழுதிடலாம். ஸோ அதான் அந்த 9 பாயிண்ட் அஜெண்டா அப்படிங்கிறது. ஸோ பிரைம் மினிஸ்டரோட 9 பாயிண்ட் அஜெண்டா படித்து வச்சுருங்க. இப்போ வாங்க நேச்சுரல் கெலாமிட்டிஸ்க்கு. இப்போ நேச்சுரல் கெலாமிட்டிஸை நம்ம எப்படி பிரிக்கலாம்? எர்த்குவேக்கு, சுனாமி, வால்கனோ, சைக்ளோனு, ஃப்ளட்டு, ஹீட் வேவ்ஸ் இப்படின்னு எழுதுறோம்ல, லேண்ட்ஸ்லைட்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர் இப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுக்கணும். யூபிஎஸ்சியில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் அப்படி தான் படிப்போம். இது எல்லாத்துக்குமே காசஸ், ஸ்டெப்ஸ் டூ. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அதோட காசஸ்ங்கிறது ஜாகிரஃபி. அது வந்து பேப்பர், அது வந்து நம்ம ஜாகிரஃபிக்கலாக தான் வந்து பார்க்கணும். பட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வரும்போது அது டோட்டலாக வேறு. அந்த டிசாஸ்டரோடைய ரிஸ்க்கை எப்படி மிட்டிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசாஸ்டருக்கு முன், டிசாஸ்டருக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கணும். டிசாஸ்டருக்கு முன் வந்து நமக்கு என்ன இருக்குது? ப்ரிவென்ஷன், ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் ஏர்லி வார்னிங், இதை பார்ப்போம். டிசாஸ்டருக்கு அப்புறமா ரிஸ்க் மிட்டிகேஷன் இதெல்லாம் வந்து முன்னாடி. டிசாஸ்டருக்கு அப்புறமா வந்து ரிலீஃப், ரெஸ்பான்ஸ், ரீஹாபிலிட்டேஷன், ரெஸ்கியூ, இதை பார்ப்போம். ஸோ அப்போது எந்த டிசாஸ்டராக இருந்தாலும் இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டிசாஸ்டருக்கு பின்னுங்கிறது வந்து ரிலீஃப், ரெஸ்கியூ, ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு 4 டிசாஸ்டருக்கு நீங்கள் வந்து என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் என்டிஎம்ஏவோட கைட்லைன்ஸ் இருக்கும். அந்த கைட்லைன்ஸ் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கீவேர்ட்ஸை வச்சு எதை வேணால் எழுதிடலாம். அதே மாதிரி இப்போ டிசாஸ்டருக்கு முன் எழுதுறதுக்கு தான் இந்த 9 பாயிண்ட் அஜெண்டா அண்ட் சென்டை ஃப்ரேம்வொர்க். சென்டை ஃப்ரேம்வொர்க் அண்ட் 9 பாயிண்ட் அஜெண்டாவோட கீவேர்ட்ஸை தூக்கி எந்த டிசாஸ்டருக்கு போட்டாலும் அது அந்த டிசாஸ்டருக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ அதை வச்சு வி கேன் மேனேஜ். ஸோ இதுலேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இது வரைக்கும் 2 கேள்வி தான் வந்திருக்கு. ஒன்று வந்து லேண்ட்ஸ்லைட், காசஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட் அண்ட் ரெக்கமெண்ட் தி மெஷர்ஸ் டு மிட்டிகேட் தம். ஸோ இந்த பேட்டர்னில் காசஸ் ஆஃப் எர்த்குவேக் அண்ட் மெஷர்ஸ் டு மிட்டிகேட் தம், காசஸ் ஆஃப் சைக்ளோன்ஸ் அண்ட் மெஷர்ஸ் டு மிட்டிகேட் தம், காசஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அண்ட் மெஷர்ஸ் டு மிட்டிகேட் தம், ஹீட் வேவ்ஸ் அண்ட் மெஷர்ஸ் டு மிட்டிகேட் தம். ஸோ அந்த மாதிரி வந்து படிச்சுக்கலாம். Do you agree that frequent urban floods are more of a man-made phenomenon than natural disaster? இங்கே பாருங்கள், ரீசன்ஸ் ஃபார் ஃப்ளட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் பார்த்தாலும் அதோடைய ஜாகிரஃபி சைடில் அதோட காசஸ் படிப்போம், மேனேஜ்மெண்ட் சைஸில் ஸ்டெப்ஸ் டு மிட்டிகேட் படிச்சிருவோம். ஸோ அது ரெண்டும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டா எல்லா டிசாஸ்டருக்கும் எழுதிடலாம். ஓகே, ஸோ இதான் வந்து என்வாயர்மெண்ட்டோட 9 டாபிக்ஸ். ஸோ with this we are coming to the end. இருங்க கன்க்ளூஷன் என்ன இருக்குது? ஸோ இதோட நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து we discussed about the paper 4, அதாவது பேப்பர் 3 ஆர் பேப்பர் 4. இதுதான் வந்து பார்த்தோம், என்வாயர்மெண்ட், ஜாகிரஃபி அண்ட் எக்கானமி. ஸோ நோட் மேக்கிங் இப்போ எப்படி எடுக்கணும்னு புரிஞ்சிச்சா? இதே மாதிரி மற்ற 2 பேப்பருக்கும் பண்ணணும், அவ்வளோதான் வேலை. இப்போ ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்போ கொஞ்சம் வேறு மாதிரி எடுப்போம். இயரு, நேம்ஸு, எல்லாத்துக்கும் காசஸ் இம்பேக்ட் அப்படின்னு எடுப்போம். பாலிட்டி எடுக்கிறப்போ கொஞ்சம் வேறு மாதிரி எடுப்போம். எப்படி எடுக்க போகிறோங்கிறது வேறே தவிர ஐடியா ஒன்று தான். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நோட்ஸ் இருக்கணும். இப்போ நோட்ஸ் எடுக்கிறதோட முதல் ஸ்டெப்பே பிவைக்கு அனாலிசிஸ் தான். சிலபஸ் எடுத்து வச்சு பிவைக்கியோட தீம்ஸ் பார்த்து சிலபஸில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு டாப்பிக்குள்ள என்ன பிவைக்கியூ இருக்குது, அது எப்படி மைக்ரோ டாப்பிக்காக உடைக்கலாம். ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இது எப்படி இன்னும் மைக்ரோ டாப்பிக்காக 4ஆக உடைக்கலாம், அதில் என்னென்ன பிவைக்கியூஸ் இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அதுக்கப்புறமா அந்த நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த நோட்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி, இதை ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதணும். நீங்கள் டெஸ்ட் எழுதுறப்போ அவங்க 4 பவுன்சர் கேள்வி கேட்பாங்க. இப்போ கிங்மேக்கர்ஸில் ஒரு பவுன்சர் கேள்வி 4 வரும் டெஸ்ட் சீரீஸில். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் எழுதினாலும் அவங்க டெஸ்ட் சீரீஸில் ஒரு 4 கேள்வி கேட்பாங்களா? டெஸ்ட் முடிஞ்சோடனே அந்த 4 கேள்வியை படித்து நோட்ஸ் எடுத்துடணும். உங்களுக்கு புரியுதா? இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
இப்போ நவம்பரில் நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். யார் எழுத போகிறீங்கன்னு தெரில, ஆனால் யாரும் எழுத போகிறீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்களும் இங்கே இருக்கிறவங்களையும். ஸோ நவம்பரில் நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த 4.5 months இஸ் மோர் தென் இனஃப் டு டூ ஆல் திஸ். நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரிஸோட ஷெடியூல் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்தந்த வாரம் உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை மட்டும் பண்ணிங்கன்னா நவம்பரில் போயிடலாம். பட் நீங்கள் நவம்பரில் தான் எழுத போகிறீங்க அப்படின்னா மினிமம் 30 டெஸ்ட்டாவது எழுதணும். ஐ கேரண்டி அண்ட் ஐம் ஷுர் மினிமம் 30வது எழுதணும். அப்போ தான் யூ வில் ஃபைண்ட் தி ஆர்ட் ஆஃப் கெட்டிங் தட் 175. இன்னும் நான் எக்ஸாம் ஹால் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகல, அது வந்து இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னதுன்னா அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரத்தை எப்படி பிளான் பண்ணுறதுன்னு அதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ இது மட்டும் பண்ணிட்டாலே அதுன்னு இல்லை, அந்த 3 hours அந்த 175 minutesக்குள்ளே 3 பேப்பரையும் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்குது. அது இன்னொரு நாள் பேசுகிறேன். ஸோ அப்போது இந்த ப்ராசஸில் ஒரு 30 டெஸ்ட்டு மினிமம் பண்ணணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் புஷ் பண்ணி பண்ணலாம். அவ்வளோ எஃபர்ட் போடணும். அப்போ தான் வந்து குரூப் 1ல் இந்த 1:20 1:2 போக முடியும். அந்த இன்டர்வியூ காலுங்கிறது இன்டர்வியூ கால் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை இல்லை. உங்களோட கம்யூனல் ரேங்கிங்கை வச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இன்டர்வியூ கால் வர்றதுங்கிறது தான் கஷ்டம். ஸோ அது ஒன்ஸ் அதை புஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டால் தான் அது வரும். ஸோ அதனால் அந்த ஒர்க்கை வந்து எல்லாருமே பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் எழுத போகிறவங்க இப்போயே ஆரம்பித்து இப்போயே பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வரலனாலும் இப்போ இருக்கிற டைமில் ஒரு பாதி நாள் குரூப் 2க்கு எப்படி இப்போ ப்ரிலிம்ஸ் வராததுன்னு இப்போயே உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் அதிகமாக தான் இருக்கும். 120க்கு வருமா அப்படின்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. ஏன் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க 130க்கு வருமா 140க்கு வருமானு கேட்குறாங்க. ஒரு 24 ரிசர்வேஷன் கம்யூனல் கேட்டகரி இருக்கிறப்போ எப்படி அதை சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு சொல்கிறதே கஷ்டம். அப்போ ஒருத்தர் ஒரு கேட்டகரி இருக்காங்க. இதில் உமன் ஒன்று இருக்குது, பிஎஸ்டிஎம்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? இதெல்லாம் எதுவுமே கால்குலேட் பண்ண முடியாது. இந்த வருஷம் போன வருஷத்தோட கட் ஆஃப் அதிகம் தான். ஏன்னா வேகன்சி கம்மி. போன வருஷம் எவ்வளோ வேகன்சி? 90. இந்த வருஷம் எவ்வளோ? அப்போது கட் ஆஃபு அவ்வளோதான். போன வருஷத்தோட இந்த வருஷம் கட் ஆஃப் அதிகமாகலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வியில் பாதி கேள்வியில் பிரச்சனை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓரளவுக்கு ஒரு 150க்கு மேலே வருது அப்படின்னு இருக்கிறவங்க ஷோர் ஹோப்பில் இருக்கலாம். 150 கீழே இருக்கிறவங்க யார் பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ வி டோன்ட் நோ. ஸோ அப்படி இருக்கிறப்போ வாட் வி கேன் டூ, இந்த வருஷம் வருதுன்னா ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கணும். இல்லை ரொம்ப மார்க் கம்மியாக வராது அப்படின்னா ஒரு 3/4 டைம் குரூப் 2 கொடுத்துட்டு மிச்ச டைமெல்லாம் மெயின்ஸுக்கு இந்த மெயின்ஸ் நோட்ஸ் மேக்கிங் ஒர்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பேசிக் நோட்ஸை இப்போ எடுத்து வச்சாதான் அடுத்த வருஷம் நீங்கள் தைரியமாக எந்த ஸ்டேட்டில் இருப்பீங்கன்னு தெரியாது, எந்த ஸ்டேட்டஸில் இருப்பீங்க, எந்த எக்ஸாமில் இருப்பீங்கன்னு தெரியாது அடுத்த குரூப் 1 அப்போ. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆரம்பித்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போது அடுத்த வருஷம் குரூப் 1ல் நீங்கள் அப்போ வந்து இன்னொரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை இன்னொரு வேலையில் கூட இருக்கலாம். மேபி இந்த குரூப் 2 பாஸ் ஆகிருக்கலாம். குரூப் 2 பாஸ் ஆகி ஆஃபீஸில் வேலையில் இருக்கிறப்போ இவ்வளோ வேலை பண்ண முடியுமா? கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் எப்படியும் குரூப் 1 தான் உங்கள் எய்ம் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வைக்கிறது உங்கள் வேலை. அதனால் நோட்ஸ் எடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிருங்க, irrespective of you clearing or not. ஓகே. ஸோ டெஸ்ட் எழுதுறீங்க வேணாங்கிறது செகண்டரி, பட் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வருஷம் எழுதுறவங்க நிச்சயமாக டெஸ்ட் எழுதணும். ஓகே. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் எழுத போகிறவங்களும் இப்போ டெஸ்ட் எழுதிட்டா யூ ஆர் வெல் அண்ட் அட்வான்ஸ்டில் யூ வில் பி ரெடி. ஓகே. ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் தி கிளாஸ். ஸோ ஆன்லைன்லேயும் இத்தனை நேரம் பார்த்த எல்லாருக்குமே பை. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு சீரீஸில் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. ஐ வில் ரெஸ்பாண்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூஸ் கொஸ்டின்ஸ் இன் தி கமெண்ட்ஸ். ஓகே.